சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் தாராகாயும், வேகம் தீராகும். வேலும் உங்களை தாளாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும். தங்க கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்வி சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம். தீரா நோய்கள் தாராகாயும், தீண்டு வேகம் தீராகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழி அறிவாகும். ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும். மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். VIT, இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். பிப்ரவரி 18, 1929 ஆஸ்கார் விருது முதல் தடவையாக அறிவிக்கப்பட்டது. பிப்ரவரி 18, 1959 நேபாளத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. பிப்ரவரி 18, 1911 இந்தியாவின் அலகாபாத்தில் முதலாவது அதிகாரப்பூர்வ விமான அஞ்சல் சேவை ஆரம்பமானது. பிப்ரவரி 18, 1931 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் டோனி மோரிசன் பிறந்தார். பிப்ரவரி 18, 1836 இந்திய ஆன்மீகவாதி ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிறந்தார். பிப்ரவரி 18, 1860 பொதுமுடைமைவாதியும் விடுதலை போராட்ட வீரர், சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படும் மா சிங்கரவேலர் பிறந்தார். பிப்ரவரி 18, 1926 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் வ.ஐ. சுப்பிரமணியம் பிறந்தார். பிப்ரவரி 18, 1745 மீத்தேன் வாயுவை கண்டுபிடித்த இத்தாலிய இயற்பியலாளர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ பிறந்தார். பிப்ரவரி 18, 1564 இத்தாலிய மறுமலர்ச்சி கால ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஆஞ்சலோ மறைந்தார். பிப்ரவரி 18, 1967 அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் இயற்பியலாளர் ராபர்ட் ஹோப்பன்ஹேமர் மறைந்தார். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் புதுக்கவிதை. புதுக்கவிதை உள்ளதை உள்ளவாறே உணர்ந்து உரைக்கும் கலை கவிதை கலை. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் பறந்து விரியும் பாடுபொருளுக்கும் வடிகாலாக புதுக்கவிதை துறை தோன்றியது. பாடுபொருள் வடிவம் பழைய மரபை மீறி எளிதாக மக்கள் மனதில் பதியும் தன்மை என அனைத்தையும் புதிதாக அமைந்திருப்பதால் புதுக்கவிதை எனப்பட்டது. ஆங்கில இலக்கியத்தில் வால்ட் விட்மன் என்னும் அமெரிக்க கவிஞர் எழுதிய புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்னும் நூல் புதுக்கவிதையின் முதல் முயற்சியாகும். பிரான்சில் தொடங்கிய புதுக்கவிதை இயக்கம் வெர்ஸ் லிபர் என்று அழைக்கப்பட்டது. இங்கிலாந்தில் 1930 கோபம் கொண்ட இளைஞர்கள் ஆங்கிரி யங்மேன் புதுக்கவிதை நியூ பொயட்ரி என்ற சொல்லை பயன்படுத்தினர். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி ஆவார். தமிழ் புதுக்கவிதையை தோற்றுவித்தவர் மகாகவி பாரதியார். கானா சுப்பிரமணியம் தமிழில் புதுக்கவிதை என்னும் சொற்றொடரை முதலில் அறிமுகம் செய்தார். 1970களில் இந்தியாவிலும் தமிழகத்திலும் நிகழ்ந்த அரசியல் இயக்கங்களின் செல்வாக்கால் புதுக்கவிதை இயக்கம் வீறு பெற்றது எனலாம். நா. காமராசன், மு. மேத்தா, வைரமுத்து, சிற்பி, மீரா, வேழவேந்தன், புதுமைப்பித்தன், வாலி, குலோத்துங்கன், ஞானக்கூத்தன் போன்றோர் குறிப்பிடத்தகுந்த கவிஞர்களாவர். ஆரம்ப காலத்தில் நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராசகோபாலன், புதுமைப்பித்தன், தருமு சிவராம், வைத்தீஸ்வரன், அப்துல் ரகுமான், கலாப்பிரியா போன்றோர் புதுக்கவிதையை வளர்த்தவர்களாவர். இதழ்கள் என்று சொல்லப்படுகின்ற மணிக்கொடி, கிராம ஊழியன், நவசக்தி, கலாமோகினி, எழுத்து, கசடத்தப்பர, தாமரை, கணையாழி, சுவடு, தென்றல், கண்ணதாசன் போன்ற இதழ்கள் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு வித்திட்டன. காதல் கவிதை, நீதிக்கவிதை, அருட்கவிதை, கதைக்கவிதை, கைக்கிளை கவிதை, போற்றிக் கவிதை, தேசிய கவிதை, கிராமிய கவிதை என புதுக்கவிதை பல வகைப்பட்டுள்ளன. உள்ளடக்கத்திற்கும் உருவத்திற்கும் பொருளாகவும் சாதனங்களாகவும் கொண்டு புது குரலில் ஒலிப்பது புதுக்கவிதை. 1910 அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் புதுக்கவிதை முயற்சி முதலில் தொடங்கியது. நாட்டுப்புறச் சாயலின் மறுவடிவம் புதுக்கவிதை என்று கூறுவாரும் உளர். சமுதாய நிகழ்வுகளை, சிக்கல்களை, தீர்வுகளை புதுக்கவிதையானது வெளிப்படுத்தி நிற்கிறது. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் பறந்து விரியும் பாடுபொருளுக்கும் வடிகாலாக புதுக்கவிதை தோன்றியது. 1912 எஸ்ரா பவுண்ட் என்பவர் புதுக்கவிதைக்கென சில கொள்கைகளை நிறுவினார். காலத்துக்கேற்ற புதிய அமைப்பு, மரபுக்குள் கட்டுப்படாமை, உணர்ச்சிகளை உள்ளவாறே வெளிப்படுத்தும் தன்மை, அப்பட்டமான உண்மைகளின் வெளிப்பாடு ஆகியவை புதுக்கவிதையின் இயல்புகளாகும். வாழ்க்கை சிக்கலை எடுத்துக்காட்டுவது, எல்லா வகை பொருளையும் கருவாக கொள்வது, கற்பனை, உணர்ச்சி, சொல்லாட்சியை உள்ளடக்கியது இவை புதுக்கவிதையின் இலக்கணமாகும். யாப்பில் அடைய முடியாத இலக்கை புதுக்கவிதை அடைந்திருக்கிறது. புதுக்கவிதை அன்றாட நிகழ்வுகளை, வாழ்வின் யதார்த்தங்களை, அநியாயங்களை எடுத்துரைக்கிறது. இன்றைய சமுதாயத்தின் பலவிதமான போக்குகள் புதுக்கவிதையில் பொதிந்து கிடக்கின்றன. பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரையும் சென்று சேர்வது புதுக்கவிதை என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோலாகும். நன்றி, வணக்கம். இன்றைய கருத்துச் சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. Circuit House. Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Didi, see this.
Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111-2397-8046. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. இன்றைய மண்வாசனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது வனப்பகுதி வளர்ப்பு. உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்பது புறநானூறு கூறும் பாடல். உணவை உற்பத்தி செய்வதற்கு நல்ல நிலமும் நீரும் அவசியம். இந்த நல்ல நிலமும் நீர்வளமும் வனப்பகுதி வளர்ச்சியால் மட்டுமே ஏற்படும். இந்த வனப்பகுதியின் வளர்ச்சி குறிப்பாக அரசு வனப்பகுதிக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வெளியிலுள்ள நிலங்களில் அதிக அளவு மரங்களை நடவு செய்வதன் மூலமே ஏற்படுத்த முடியும். நமது தேசிய வனக்கொள்கை சட்டம் 1998 படி காடுகள் அல்லது பசுமை போர்வை பரப்பு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 33% இருக்க வேண்டும். ஆனால் நம் தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பு 21.76% மட்டுமே தற்போது இருக்கின்றது. எனவே தமிழ்நாட்டில் அதிகளவு மரங்களை வளர்த்து பசுமை போர்வை பரப்பினை அதிகப்படுத்துவது நம் அனைவரின் தலையாய கடமை. தனியார் தரிசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், சாலையோரங்கள், கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களின் வளாகங்கள் போன்ற இடங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் நம் மாநிலத்தில் பசுமை போர்வை பரப்பினை அதிகமாக்க முடியும். குறிப்பாக விவசாயிகளின் ஒத்துழைப்போடு தமிழகத்தின் பசுமை பரப்பை அதிகரிப்பதில் தற்பொழுது வனவியல் பாதுகாப்பு பிரிவு பெரும் பங்கு ஆற்றுகிறது. சென்னை நீங்களாக தமிழகத்தில் உள்ள 31 மாவட்டங்களிலும் வனத்துறையின் கீழ் வன விரிவாக்க மையம் மற்றும் பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் வேம்பு, மலைவேம்பு, தேக்கு, மூங்கில், பீனாரி, இலவன், சவுக்கு, குமிழ், புங்கன், புளியமரம், நாவல் மரம், பலாமரம், பெருநெல்லி, சந்தன மரம் என பல வகை மரக்கன்றுகளும் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு எந்த வகையான மரக்கன்றுகள் தேவை என்பதனை பல்வேறு மதிப்பீடு முறைகளில் கணித்து அதனை உற்பத்தி செய்து அவரவர் நிலங்களுக்கு ஏற்ப கொடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமை ஆக்கல் திட்டத்தின் கீழ் தொகுப்பு கிராமங்கள் என்ற தெளிவு முறையில் 2010 மற்றும் 2011 ஆண்டிலிருந்து ஒரு வருடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 1000 கிராமங்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் கொடுத்து வருகின்றன. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 500 மரக்கன்றுகள் வீதம், அதிகபட்சமாக 2 ஹெக்டர் பரப்பிற்கு 1000 மரக்கன்றுகள் வரையும், பெரிய விவசாயிகளுக்கு 5 ஹெக்டருக்கு 2500 மரக்கன்றுகள் வரையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களில் மரம் வளர்ப்பில் ஆர்வம் உள்ள விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் இலவசமாகவே வன பாதுகாப்பு துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களாகிய நாம் அனைவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால், தங்களது மாவட்டத்தின் வன விரிவாக்க கோட்டத்தில் உள்ள வன விரிவாக்க மையத்தை அணுகி தங்களுடைய கிராமம் இந்த வன விரிவாக்க மையத்தின் கீழ் உள்ளதா என்பதை சோதனை செய்ய வேண்டும். விவரங்களை கேட்ட பிறகு இலவசமாகவே மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம்.
இலவசமாக மரக்கன்றுகள் பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நிலத்தின் பட்டா மற்றும் சிட்டா இதனுடன் 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஒரு ஒப்புதல் கடிதத்தினை வன விரிவாக்க மையத்தில் கொடுக்க வேண்டும். மரங்கள் நடவு செய்த 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பின் வன விரிவாக்க மையத்திலிருந்து வாங்கப்பட்ட மரங்கள் நடவு செய்தாச்சு. அந்த நட்ட மரங்கள் அறுவடைக்கு தயாரான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அறுவடைக்கு தயாரான பிறகு அரசு பேப்பர் தொழிற்சாலை, அதாவது TNPL மற்றும் தனியார் காகித ஆலைகள், பிளேவுட் கம்பெனிகள் தீப்பெட்டி தொழிலுக்கு வேண்டிய தீக்குச்சி மரங்களின் தேவை எவ்வளவு என்பதை, தற்பொழுது என்ன விலை போகிறது என்ற சூழ்நிலையும் வன விரிவாக்க மையத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மரம் வளர்ப்பு என்பது லாபத்திற்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் மிகவும் உதவுகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் நிலங்களின் ஒரு பகுதியை மரம் வளர்ப்பிற்கென்று ஒதுக்கியும் வேளாண் காடுகளில், அதாவது ஆக்ரோ ஃபாரஸ்ட் பயிரிட்டு பயன்பெறலாம். மனிதர்களின்றி மரங்கள் உண்டு, ஆனால் மரங்களின்றி மனிதர்கள் இல்லை. மரம் வளர்ப்போம், மண்ணின் மகத்துவம் காப்போம் என்பதை இன்றைய மண் வாசனையில் நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு வேளாண் செய்தி. நான் உங்கள் அஸ்வினி. இன்னைக்கு நாம நிலக்கடலையில் வரக்கூடிய தண்டழுகல் நோய் பற்றி பார்க்க போறோம். இந்த நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, வெண்மையான பூசணி வித்துக்கள் பாதிக்கப்பட்ட செடியின் வேரும் தண்டும் சந்திக்கும் இடத்தில் அதிகமாக காணப்படும். இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி பிறகு நோய் தீவிரமடைந்து காய்ந்து விடுகிறது. இந்த நோயை கட்டுப்படுத்தும் முறைகள்: முதலில் மண்ணின் மேல் உள்ள கழிவுகளை ஆழமாக உழவ வேண்டும். பிறகு விதையை ட்ரைகோடர்மா விரிடி கிலோவிற்கு 4 கிராம் அளவில் விதை நேர்த்தி செய்யலாம். அல்லது DVD ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் போடலாம். அல்லது ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு ஹெக்டருக்கு 500 கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நிலக்கடலையில் வரக்கூடிய தண்டழுகல் நோயும் அதனை கட்டுப்படுத்தும் முறையையும் பார்த்தோம். மீண்டும் தினமொரு வேளாண் செய்தியோடு நாளை சந்திப்போம். நான் உங்கள் அஸ்வினி. இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நான் உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர் VIT வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் ராகி பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்வது பற்றி அறிவிக்கிறேன். பிரதம மந்திரியின் திருந்திய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அவர்கள் விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ராகி பருவ பயிர்களுக்கு அறிவிக்கை செய்யப்பட்டு காப்பீடு கட்டணம் செலுத்துவதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் வேலூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தினை செயல்படுத்தும் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் ராகி மற்றும் நிலக்கடலை பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதியும், நெல் பயிருக்கு காப்பீடு செய்ய வரும் 2022 ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதியும், கரும்புக்கு காப்பீடு செய்ய
வரும் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 31 தேதியும் இறுதி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்கள் அருகாமையில் உள்ள மக்கள் கணினி மையங்களை அணுகி நெற்பயிருக்கு காப்பீடு கட்டணமாக ஏக்கருக்கு ரூபாய் 472, உளுந்து பயிருக்கு ரூபாய் 256, ராகி பயிருக்கு ரூபாய் 164, நிலக்கடலை பயிருக்கு ரூபாய் 401, மக்காச்சோளத்திற்கு ரூபாய் 301, கரும்புக்கு ரூபாய் 2600 செலுத்தி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். நன்றி. உங்கள் பால்மான் சிங், இணை பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நோயாளர் ஊர்தி பற்றி அறிவு சார்ந்த தரவுகளோடு கவிஸ்ரீ. ஆம்புலன்ஸ் என்றவுடன் நம் அனைவருக்கும் பயம் கலந்த மதிப்பு உள்ள வாகனம் என்று நினைவுக்கு வரும். நம் முன் இன்று அலறிக்கொண்டு வேகமாக ஒரு உயிரை பாதுகாக்க சுமந்து செல்லும் இந்த வாகனம் கடந்து வந்த வரலாறு மிகவும் நேர்த்தியானது. இன்று நம் முன் சுற்றித் திரியும் 108 வகை ஆம்புலன்ஸ் கடந்து வந்த பாதைகளையும் பார்ப்போம். நெப்போலியன் படைப்பிரிவில் பணியாற்றிய தலைமை டாக்டர் டோம்னிக் ஜின்ரேலே தான் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தார். இது பிரெஞ்சு வார்த்தை ஹாபிட்டல் ஆம்புலன் என்னும் வார்த்தைக்கு நகரும் மருத்துவமனை என்று பொருள். முதல் ஆம்புலன்ஸ் வண்டி 200 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. முதலில் குதிரை பூட்டிய வண்டியில் இருந்த ஆம்புலன்ஸ் ரயில்கள், கப்பல்கள், விமானங்கள் ஆம்புலன்ஸில் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது பல இறக்க நேரிட்டதால் ஆம்புலன்ஸிலேயே ஆக்சிஜன், ஸ்ட்ரெச்சர், மருத்துவர் போன்ற முக்கியமான உபகரணங்களை கொண்டு குட்டி மருத்துவமனை போல் ஆக்கப்பட்டது. மோட்டார் வாகனங்களில் அமைக்கப்பட்ட உலகின் முதல் ஆம்புலன்ஸ் நியூயார்க் நகரில் உள்ள வெயூ மருத்துவமனையில் 1869 ஆண்டில் பொதுமக்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. உலகின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் 2ஆம் உலகப் போரில் செயல்பட்டன. 1970 பிறகு ஆம்புலன்ஸிற்காகவே பயிற்சி அளிக்கப்பட்ட டாக்டர்கள், நர்சுகள், உதவியாளர்கள் அமர்த்தப்பட்டன. ஆபத்தில் உள்ள நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை ஆம்புலன்ஸிலேயே அளிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய ஆம்புலன்ஸ் வேன் பிரிட்டனில் உள்ளது. 59 அடி நீளமுள்ள 44 படுக்கை வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் அமெரிக்காவில் உள்ளது. நர்சுகள் அறிமுகமான விதம் நியூடிலியா என்னும் லத்தீன் சொல்லில் இருந்து நர்சிங் என்னும் வார்த்தை பிறந்தது. மருந்து, உணவு முதலியவற்றை அன்புடன் ஊட்டி நம்மை உற்சாகப்படுத்துபவர் என்று பொருள். கிரேக்க ரோமானியர்கள் காயங்களுக்கு கட்டுவதற்காக மட்டும் இத்தகைய பெண்கள் இருந்தனர். ரோமானியர்கள் ஆண் நர்சுகளை தங்கள் ராணுவத்தில் சேர்த்தனர். அவர்கள் அடிப்பட்ட வீரர்களுக்கு மருந்து வைத்து தானே கட்டுவர். நோயாளர் ஊர்தி அல்லது ஆம்புலன்ஸ் என்பது நோயுற்ற அல்லது காயமடைந்த ஆட்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கொண்டு செல்வது அல்லது சிகிச்சை முடிந்து திரும்ப வீட்டிற்கு அனுப்புவதற்காக வடிவமைக்கப்பட்டது. சில நேரங்களில் மருத்துவமனைக்கு வெளியே சில மருத்துவ சிகிச்சைகளை நோயாளர் ஊர்தியிலேயே பெற முடியும். இந்த சொல்லோடு தொடர்புடைய விளக்கம் அவசர நோயாளர் ஊர்தி அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் அவசர மருத்துவ கணிப்பு போன்ற உதவிகளை கடும் நோயினால் அவதிப்படும் நோயாளர்களுக்கு அளிப்பது. எச்சரிக்கை விளக்கு மற்றும் சங்கொலி ஏந்தி செல்லும் ஊர்தி தவிர நோயாளர் ஊர்தி என்பது மேலதிக பரப்பெல்லை கொண்டதாகும். இச்சொல் சுமையூந்தி, பூட்டூந்தி, மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், பேருந்து, உலங்கு வானூர்தி, மருத்துவ கப்பல் போன்ற அவசரம் காட்டாத நோய் கடுமையற்ற நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஊர்திகளை மட்டும் அவசர ஊர்திகளை குறிப்பன. ஆம்புலன்ஸ் என்ற சொல் அம்லேரே என்ற லத்தீன் சேர்வ சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இது நட அல்லது நகர்ந்து என்ற பொருளில் இருந்து அறியப்பட்டது. தொடக்க காலத்தில் நோயாளிகளை தூக்கியவாறோ சக்கர நாற்காலியில் அல்லது எடுப்பு படுக்கையில் வைத்தோ கூட்டிச் சென்றார்கள். இச்சொல் பெரிதும் இடம்பெயரும் இராணுவ படையுடன் தொடர்புபடுத்தி நகரும் மருத்துவமனை என்று அறியப்பட்டது. அமெரிக்க உள்நாட்டு போர்களில் காயமடைந்தவர்களை போர் முனையிலிருந்து
அப்புறப்படுத்த பயன்பட்ட ஊர்தி நோயாளர் சுமை வண்டி என்று அழைக்கப்பட்டது. நோயாளர் சுமை வண்டிகள் 1854 ஆண்டில் நடைபெற்ற கிரிமிய போரில் குறிப்பிடப்பட்டாலும் பிரெஞ்சு, புரூசியா மற்றும் சேர்பியா, துருக்கி போர்களில் பணியாற்றிய போர்க்கள மருத்துவமனைகளே நோயாளர் ஊர்தி என்று அழைக்கப்பட்டன. நோயாளர்களை ஏற்றிச் செல்லும் ஊர்தியை குறித்தாலும் நிறைய நோயாளர் ஊர்திகள் உள்ளன. இந்த ஊர்திகள் பொதுவாக உயிர் காக்கும் கருவிகள் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ உதவியாளர்கள் அல்லது மருத்துவர் போன்ற வசதிகளை அளிப்பதில்லை. எல்லா நாடுகளிலும் இவற்றின் நோக்கம் நோயாளிகளை சிகிச்சை பெற அழைத்து செல்லல் மற்றும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து வருதல். இவற்றில் அவசர விளக்கோ அல்லது எச்சரிக்கை சங்கொலியோ இருப்பதில்லை. சில பகுதிகளில் நோயாளர் ஊர்தி ஊழியர் மருத்துவ உதவி அளிக்க களத்துக்கு செல்லும் வசதியுடன் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வகை ஊர்திகள் நோயாளிகளை அழைத்துச் செல்வதில்லை. இவற்றின் பெயர் பறக்கும் ஊர்தி என்பதாகும். உலகில் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக நவீன நோயாளர் ஊர்திகள் பயன்பாட்டிற்கு வந்தன. இதுபோன்ற நவீன நோயாளர் ஊர்திகளில் சில கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவை டூ-வே ரேடியோ, மொபைல் டேட்டா டெர்மினல்ஸ், எவிடன்ஸ் கேதரிங் சிசிடிவி, ட்ரெயில் லிஃப்ட், ஏர் கண்டிஷனிங், டேட்டா ரெக்கார்டிங் போன்ற அவசர சிகிச்சை உபகரணங்கள் அனைத்து ஆம்புலன்ஸிலும் பொருத்தப்பட்டுள்ளன. நிழல் படமாக ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை ஆம்புலன்ஸில் எழுதுவதற்கு காரணம், ஆம்புலன்ஸ் முன் செல்லும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஆம்புலன்ஸ் என்பது சரியான வரிசையில் தெரியும். அதை பார்ப்பவர்கள் ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவதற்கே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்திற்காகவே சங்கொலியும் ஆம்புலன்ஸில் பொருத்தப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் நாம் வாகனங்களில் செல்லும் பொழுது நம் பின் வரும் ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்டு உயிரை காக்க உதவுவோம். இதுவரை கேட்டது செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் நோயாளர் ஊர்தி பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளை வழங்கியவர் உங்கள் கவிஸ்ரீ. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST and I'm here on Data Chunks to give some information on plasma TVs. I'm going to try and simply explain to you about plasma TVs information. Hopefully, I can guide you with enough information on plasma TVs that you can confidentially walk into a shop and know what you want to buy. A plasma TV is a flat panel television which displays light by using phosphors. The phosphors are trapped between two thin panels of glass and are triggered by a gas discharge made from non-harmful noble gases. Plasma displays should not be confused with LCDs and another lightweight flat screen display using different technology. Plasma TVs offer a variable size screen area that provides excellent picture quality or image with minimal distortion. That is an advantage over rear projection. Most of the plasma TV screens starting at 42 inches, that is 107 centimeters in diagonal size, and go upward up to 65 inches. Large display screen sizes makes them perfect for any home use. On plasma TV, color reproduction is an excellent and the darkroom contrast can ensure your display shows the perfect black. The plasma TV can perform well under any lighting, whether it can be electrical light or natural light. Even the external brightness will not distort the display of image quality, so that you don't have to turn off the lights for that scary movie. Each pixel is made of 3 fluorescent lights such as red light, green light and blue light. The plasma displays varies the intensity of different lights to produce full range of colors. Every pixel displayed on the plasma TV screen is individually lit. This means the display is always full of color and can be viewed at any angle by the user. Plasma television units are never more than 10 centimeters thick, meaning that you can position your plasma TV just about anywhere in your house. Plasma displays is a television monitor capable of displaying HD TV, regular TV and home video.
it's also a computer monitor. In fact, it can accept any video format. Plasma displays typically include inputs of composite video, S-video and competent video, and one or more RGB inputs from a computer. Plasma TV's displays have lower total resolution than LCD displays. These units are not as economical as the LCD one. Plasma television uses approximately same as the old CRT units. Plasma units are still quite pricey, although in current economic climate, prices are dropping all time. Plasma screens have a shelf life. You can expect to use a plasma TV in many capabilities for many years. The average lifespan of one of these displays is 30,000 hours. That is about 3.5 years of 24/7 usage. If you're watching TV with your full-time job and you did it for 8 hours a day, it would take more than a decade to wear out your plasma TV. Dead pixels may become an issue with plasma. If plasma TV screen is left on and false position for a long time, any logos or prominent images on that show may become burnt onto the display. On this case, it will cause the logo always appear every time you watch the TV. So, be careful not to leave your plasma TV on pause for a longer time. Plasma displays are much more fragile than the normal television. You should handle with special care. When mounting your plasma television on the wall, please take care to get reinforced supports as the weight is more than that of the LCD unit. Here are some tips for the beginners to how to use plasma TV. When hanging a TV on a fireplace, ensure that ambient temperature is not more than 80 degrees as you may damage the display. Don't leave the TV shows on pause for longer times. You don't want that burning effect explained above. With every plasma displays, it is advised for best picture to view the image from approximately 10 foot away. With newer models, it is less as resolution has improved. You have heard about plasma TVs at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. Circuit house. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டு மேல நிறைய பாசமும் மரியாதையும் இருக்கும். நம்ம நாட்டை பற்றின பெருமையும் நம்ம இந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்றதுல ஒரு கம்பீரமும் கர்வமும் கூட இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுப்பற்று உணர்ச்சியோட ஓட்டோ வான் பிஸ்மார்க் என்கிறவர் தன் நாட்டை பற்றி என்ன சொல்றாருன்னா, பயத்தின் குரல் என் நாட்டு மக்களின் மனதில் எதிரொலிப்பதே இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அவர் பெருமையா புகழற நாடு எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? ஆமா, அல்மானியா, ஜெர்மானியா என பல பெயர் இருந்தாலும் ஜெர்மானியர்களால் டச்லாந்து என பாசமாக அழைக்கப்படும் ஜெர்மனி தான் அந்த நாடு. அப்பேற்பட்ட ஜெர்மனி நாட்டை தான் நாம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். வெறும் 3,57,021 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஜெர்மனி எப்படி எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குது இல்ல? அதனால முதல்ல ஜெர்மனி பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக்க பார்க்கலாம். கிமு 750களில், அதாவது நார்டிக் பிரான்ஸ் காலம் எனப்படும் காலத்தில், ஜெர்மானிக் என்னும் இனத்தை சார்ந்த மக்கள் ஸ்காண்டினேவியாவின் தென்பகுதியிலிருந்து வடக்கு ஜெர்மனி வரைக்குமான தங்கள் பகுதியை விரிவாக்கிக்கிட்டே வந்தாங்க. பிறகு அகஸ்தஸ் என்னும் ரோம பேரரசின் காலத்தில் ரோமர்கள் தங்கள் நாட்டை கைப்பற்ற விடாம அவர்களை தடுத்து நிறுத்தி தங்கள் வீரத்தை உலகுக்கு காண்பிச்ச ஜெர்மானியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் எல்லையை விரிவாக்கி தற்போதைய ஜெர்மனியை உருவாக்கினார்கள். கிபி 800ஆம் ஆண்டு பிராங்கிஷ் அரசரான சார்ல் மாக்னின் ஜெர்மனியில் கெரோலிங்கியன் பரம்பரை உருவாகுச்சு. பிறகு பல குறுநிலங்களாகவும் பல மன்னர்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் வந்த ஜெர்மனி 1315லும் 1348களிலிருந்து 1350ஆம் ஆண்டு வரையில் நடந்த பஞ்சத்தினாலும் அப்போது தாக்கிய பிளேக் நோயாலும் பல இழப்புகளை சந்திச்சது.
பிறகு 1618 1648 ஆண்டு வரை நடந்த 30 வருட போரும் ஜெர்மனியை ரொம்பவே சேதப்படுத்துச்சு. இதன் பிறகு 1800களில சிறு பகுதிகளா ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஹாப்ஸ்பர்க் மற்றும் புரூசிய ராஜ்யம் என்னும் இரு ராஜவம்சத்தினரால் ஆளப்பட்டது. அதன் பின்னர் அரசர் 1ஆம் வில்லியன் காலத்தில்தான் ஓட்டோ வான் பிஸ்மார்க் அவரின் உதவியோடு ஜெர்மனி ஒன்றிணைக்கப்பட்டது. பிறகு என்ன, ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு எல்லை இல்லாம உலக நாடுகள்ல சிறந்த ஒன்றா அது அதிகாரத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து வந்தது. ஆனா உலகத்துல நடக்கக்கூடாத ஒரு விஷயமான முதலாம் உலக போர் 1914ஆம் ஆண்டு நடந்த போது ஜெர்மனியும் அதுல கலந்து கொண்டது. இப்போரில் பெருந்தோல்வி கண்ட ஜெர்மனி மிகவும் கொடிய பொருளாதார நிலைக்கு தள்ளப்பட்டது. அதனுடைய பல சர்வதேச காலனிகளும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு ஒரு குறுகிய காலத்திற்கு ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாவே இருந்து வந்தது. அப்பதாங்க ஹிட்லரும் நாசிசமும் ஜெர்மனியில வந்தாங்க. கூடவே 2ஆம் உலக போரும் வந்தது. இந்த போரின் முடிவும் ஜெர்மனிக்கு சாதகமில்லாமல் போனது. 2ஆம் உலக போரின் முடிவில் மீண்டும் ஜெர்மனி இரு நாடுகளா பிரிக்கப்பட்டது. ஒன்று கம்யூனிச நாடான கிழக்கு ஜெர்மனியாகவும் இன்னொன்று மேற்கு ஜெர்மனியாகவும் பிரிக்கப்பட்டது. இவற்றை பிரிக்கும் வகையில் 1961 ஜெர்மனியின் தலைநகரமான பெர்லினில் ஒரு சுவர் எழுப்பப்பட்டது. அதற்கு பெர்லின் சுவர் என்றும் பெயரிடப்பட்டது. பிறகு பல வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 8வது நாள் ஜெர்மனி மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இப்பொழுது உலகின் சிறந்த நாடுகள்ல ஒன்னா பெரும் வளர்ச்சி அடைந்து வருகிறது ஜெர்மனி. அப்படா, ஜெர்மனியின் வரலாற்றுல தான் எத்தனை போர்கள், எத்தனை சோதனைகள். அவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று உலகத்துல ஒரு சிறந்த கம்பீரமான நாடா விளங்குகிறது ஜெர்மனி. அதனால இப்போ எந்த பயமும் இல்லாம ஜெர்மனியை சுத்தி பார்க்க வரலாற்றோடு பிணைந்திருக்கும் அதன் நகரங்கள் வழியா முற்காலத்திற்கே பயணம் சென்று அதன் அழகை ரசிக்கலாம். அதனால தாங்க யுனெஸ்கோ ஜெர்மனில மட்டும் மொத்தம் 37 இடங்களை வேர்ல்ட் ஹெரிடேஜ் பிளேசஸா அறிவிச்சிருக்கு. காலை, மாலை, இரவு என ஒவ்வொரு நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு முகத்தோட பல்வேறு சிறப்பம்சங்களும் தனித்துவமும் பெற்ற பல நகரங்கள் ஜெர்மனியில இருக்கு. 16 மாநிலங்கள் கொண்ட ஜெர்மனியின் முக்கிய நகரங்களை மேஜிக் சிட்டிஸ்னு அழைக்கிறாங்க. பெர்லின், முனிச், கொலோன் மற்றும் பிராங்க்ஃபர்ட் போன்ற 11 நகரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரி, முதல்ல ஜெர்மனிக்கு எப்படி போலான்னு யோசிக்கலாம். டென்மார்க் வழியா போகலாமா? வேண்டாம், ஆஸ்திரியா வழியாவா? இல்ல பிரான்ஸ் இல்ல சுவிட்சர்லாந்து வழியா போலாமா? என்ன குழப்பமா இருக்கா? இவை எல்லாமே ஜெர்மனியின் அண்டை நாடுகள். இத்தனை நாடுகள் சுற்றி இருந்தாலும் ஜெர்மனியில நார்த் சி, பால்டிக் சி போன்ற கடல்களின் கடற்கரையும் இருக்கு. அது மட்டுமல்ல, ஆல்பின் எனப்படும் மலைப்பகுதிகளும் ஜெர்மனியின் தென்பகுதியில அமைஞ்சிருக்கு. சோ எல்லா விதமான நிலப்பரப்புகளையும் பெற்ற நாடா ஜெர்மனி இருந்துட்டு வருது. சரி வாங்க, முதல்ல ஜெர்மனியின் தலைநகரத்தை பற்றி பார்க்கலாம். என்றும் இளமை மாறாமல் மாறிக்கொண்டே இருக்கும் பெர்லின் நகரம் தான் ஜெர்மனியின் தலைநகரம். ஜெர்மனியின் மிகப்பெரிய நகரமான பெர்லின் 1701 2ஆம் உலக போர் வரைக்கும் ஜெர்மனியின் தலைநகரமா இருந்திருக்கு. பிறகு கிழக்கு, மேற்கு என பிரிக்கப்பட்டு மீண்டும் ஜெர்மனி ஒன்றிணைந்த போது இந்த நகரமும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியது. பெர்லினின் கட்டிடங்கள் அதன் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. அரசர்கள் காலத்திலும் வெய்மர் காலத்திலும் நாசிகளின் காலத்திலும் ஜெர்மனி பிரிக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்ந்த காலத்திலும் பெர்லினில் பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. இவை எல்லாம் இன்னும் காலத்தில் அழியா சின்னங்களாக அழகா காட்சியளிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் ஃபேன்சி ட்ரம் என அழைக்கப்படும் ஒரு கோபுரம். இது 368 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்கிருந்து பார்த்தா முழு பெர்லின் நகரமும் நம் கண் முன்னாடி தெரியும். மும்பைக்கு இந்தியா கேட் இருக்கிற மாதிரி பெர்லினுக்கு பிராடன்பர்க் கேட்னு ஒரு இடம் இருக்கு. இது பெர்லினின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இதற்கு பக்கத்திலேயே தான் ஜெர்மன் பாராளுமன்றமான ரைஸ்டாக் கட்டிடமும் இருக்கு. 2ஆம் வில்லியம் ஃப்ரெட்ரிக் என்னும் அரசரால ஒரு அமைதியின் சின்னமா உருவாக்கப்பட்ட இந்த கேட் இன்றைக்கும் ஐரோப்பிய கண்டத்தின் ஒற்றுமைக்கும் சமாதானத்துக்குமான சின்னமா விளங்குது. பெர்லின் கட்டிடங்களுக்கு மட்டுமல்ல, பல அருங்காட்சியகங்களுக்கும் பேர் பெற்றது. 1-2 அல்லங்க, மொத்தம் 153 மியூசியங்கள் பெர்லினில் இருக்கு. இங்கிருக்கும் 5 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களா அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தா உங்களுக்கு ஜெர்மனி மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க IFA, இனோட்ரான், க்ரூன்வவுச் என பல்வேறு வர்த்தக கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடந்துட்டு வருது. என்னடா இவ்வளோ பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச மறந்துட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, அது என்னன்னு யோசிக்காதீங்க, நான் சாப்பாட்டை பத்தி தான் சொல்றேன்.
ஜெர்மனி நாட்டினர் சாப்பாட்டுல மிக முக்கிய பொருட்களா மாமிசம், மீன் மற்றும் காய்கறில சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி, நூடுல்ஸ், கேக், ஐஸ்கிரீம் போன்றவற்றையும் அவங்க விரும்பி சாப்பிடுறாங்க. அவர்களுடைய சமையல் கலைகளே பவேரியன், ஹேசியன், சனோன், துரிஞ்சியன் என பல வகைகளா இருக்கு. இதுல பவேரியன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. இந்த பவேரிய மாநிலத்தின் முக்கிய நகரான முனிச் மாநகரத்தை தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். இசார் நதிக்கரையில பெர்லினுக்கு பின்புறமா முனிச் உங்களை நேசிக்கிறது என்கிற குறிக்கோளோட அமைந்திருக்கும் நகரம் தான் முனிச். நீங்க கஷ்டமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய இடங்கள்ல ஒன்னா இந்த நகரம் மோனோக்கல் என்னும் பத்திரிகையிலால அறிவிக்கப்பட்டது. முனிச்சின் உள்பகுதியில பல பழமை வாய்ந்த கோட்டைகளும் தேவாலயங்களும் வரலாற்றை நம் கண் முன்னாடி நிறுத்தி காண்பிக்குது. இந்த வரலாற்று பொக்கிஷங்கள் பலவற்றையும் இந்நகரத்தார் புதுப்பித்து இன்னும் அழகாக காட்சியளிக்க வச்சிருக்காங்க. இதனாலேயே ஆண்டுதோறும் பல சுற்றுலா பயணிகள் ஜெர்மனியை சுத்தி பார்க்க வராங்க. முனிச் நகரத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருக்கு. 1972 ஆண்டு ஒலிம்பிக்ஸ் மற்றும் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகளும் இங்க நடந்திருக்கு. இங்குள்ள ஏலியன்ஸ் ஏரினா கால்பந்து மைதானம் மிகவும் பிரம்மாண்டமான நவீனமான ஒரு விளையாட்டு மைதானம். இங்க பல ஸ்டார்ஸ் விளையாடி இருப்பாங்க. வாங்க நாமளும் ஒரு விளையாட்டை விளையாடிட்டு அப்படியே பவேரியன் லஞ்சை சாப்பிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போகலாம். என்னது கனவு உலகமா? தூங்க போறோமான்னு யோசிக்கிறீங்களா? இல்லங்க, நம்ம கனவு உலகத்துக்கே கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அழகான அரண்மனையை பத்தி சொல்ல போறேன். நியூ ஸ்பெயின்ஸ்டைன் என்னும் இந்த அரண்மனை தான் குழந்தைகளை கவரும் டிஸ்னி உலகத்தின் லோகோவா பயன்படுத்தப்படுது. 1861 ஆண்டிலிருந்து 1892 ஆண்டு வரை ஒரு மலைக்குன்றின் மேல கட்டப்பட்ட இந்த அரண்மனையை பார்க்கவே வருஷத்திற்கு 1.3 மில்லியன் மக்கள் வராங்க. லூட்விங் என்னும் மன்னரால கட்டப்பட்ட இந்த அரண்மனை மிகவும் கலைநயம் மிக்கது. இந்த அரண்மனை மட்டும் இல்லைங்க, ஜெர்மனியின் பல நாட்டுப்புற கதைகள் தான் டிஸ்னி மற்றும் கிரிம் பிரதர்ஸ் போன்றவர்களால சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி போன்ற கதைகளா மாற்றப்பட்டு நம்மை தேவதைகளின் உலகத்திற்கே அழைத்து சென்றது. சரி, அப்படியே கனவு உலகத்துல நிக்காம சீக்கிரமா வாங்க கொலோன் நகரத்துக்கு போகலாம். கலர் கலரா உடை அணிந்து கொண்டு ஆட்டமும் பாட்டமுமாக கொலோன் நகர வீதியே கோலாகலமா ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து சாம்பத் புதன் வரை கலகலப்பா இருக்கும். நகர வீதிகளை களை கட்டும் அந்த நேரத்துல நாமளும் அந்த ஊர்வலத்தை தவறாம பார்த்து மகிழணும். ஆர்ப்பாட்டமான ஊர்வலத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நாம அமைதியான மிகவும் வியக்க வைக்கக்கூடிய ஜெர்மனியின் அருங்காட்சியங்களை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4000 அறிவு பொக்கிஷ சாலைகள் ஜெர்மனியில் உள்ளன. மியூசியம்னாவே போர் அடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. நம்ம அறிவுத்திறனையும் கற்பனை திறனையும் தூண்டும் விதத்தில் ஜெர்மனியின் அருங்காட்சியங்கள் அருமையா அமைஞ்சிருக்கு. கலைகளை ரசிக்க பிராங்க்ஃபோர்ட்டிலும், கலாச்சாரத்தை அறிய பெர்லினிலும், அறிவியலை ஆராய முனிச்சினும் ஒவ்வொரு நகரத்திலும் பல சிறந்த அருங்காட்சியங்கள் செயல்பட்டு வருது. என்னங்க, இவ்வளவு கலைநயம் மிக்க ஜெர்மனி நாட்டை பத்தி பல விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில அடுத்த வாரம் சந்திக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Mask போடலைனா குரல் கொடுப்போம், கொரோனாவை
வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. ஒவ்வொரு வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியிலும் ஒரு துறை சார்ந்த வல்லுனர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லுனர் கூட தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது விக்னேஷ் கணேசன், ஃபவுண்டர் GSS இன்னோவேஷன். அவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார், தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஒரு ஃபவுண்டர், இப்போ வந்து GSS இன்னோவேஷனுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஐடி அலுமினை. ஸோ உங்களோட ஸ்டடீஸ், உங்களை பற்றிய மேலும் அறிமுகம் நேயர்களுக்கு. நான் வந்து ஒரு EC கிராஜுவேட். ஸோ விஐடி யூனிவர்சிட்டியில் தான் நான் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பேஷன் அபவுட் சவுண்ட் அண்ட் மியூசிக்னால சரி அதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சைடில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க், ஸ்காட்லாண்ட், யூகேயில் வந்து என்னோட MS பண்ணேன். ஸோ அதோட டைட்டில் வந்து அக்கூஸ்டிக்ஸ் அண்ட் மியூசிக் டெக்னாலஜி. ஸோ அதை முடித்த அப்புறம் வந்து சரி ஒரு சைடு வந்து நம்ம சிக்னல் ப்ராசஸிங்கில் வந்து இன்ஜினியரிங்கில் ரொம்ப ஃபேசினேஷனாக இருந்தது. ஸோ இப்போ எப்படி சவுண்ட் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் ரெண்டுத்தையும் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கும் போது தான் வந்து சரி எம்டெக் இன்ஜினியரிங்லேயும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து திருப்பி ஊருக்கு வந்துட்டு எம்டெக் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் முடித்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்ச அப்புறம் சரி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால ஒரு 3 வருஷம் வந்து கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ நிறையா ரிசர்ச் பற்றி கற்றுனேன், நிறையா இண்டஸ்ட்ரியை பற்றி கற்றுனேன், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இண்டஸ்ட்ரி அதெல்லாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பார்க் வந்து சரி நம்ம ஏன் வந்து ஒரு ஓன் கம்பெனி வந்து ஆரம்பிக்கக்கூடாது. நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மை கிராண்ட் ஃபாதர். ஸோ அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார், ஹீ இஸ் கரண்ட்லி நோ மோர், பட் அவர் வந்து எப்போவுமே சொல்லுவார் இந்த மாதிரி ஐ வாண்ட் டு see you working at the top level, you have to pay. ஒரு 4 பேருக்கு நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்து அவருக்கு எப்போவுமே என் மேலே இருந்தது. ஸோ மேபி அது வேணால் ஒரு இன்ஸ்டிகேஷனாக இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கலாம். பட் டியூரிங் த கோர்ஸ் ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கும் போது ஐ ஃபெல்ட் சரி மேபி இட் வில் பி பெட்டர், நம்ம ஏதாவது நம்மளோட லைனில் ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணால், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில், ஸோ ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டார்ட் அப். எப்படி உங்களுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க? இப்போ படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் ஒரு 10 years or 20 years பேக் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஒன்று இன்ஜினியர் ஆகணும், இல்லை டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க. ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டிலே சில பேர் வந்து மெக்கானிக்கல், சிவில். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஈஸியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது துறையாக இருக்கட்டும், ஸோ தெரியாது. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணுன்னு ஐடியா யார் கொடுத்தது, யார் மோட்டிவார்? ஈஸி சூஸ் பண்ணது வந்து இட் வாஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட். ஸோ அப்பா வாஸ் ஒர்க்கிங் இன் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபீல்ட். ஸோ அதனால் ஐ கேம் இன் டு ஈஸி. பட் ஸ்பெசிஃபிக்காக சிக்னல் ப்ராசஸிங்கிறது வந்து ஐ திங்க் மேபி ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் சவுண்ட் அண்ட் மியூசிக். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால டுவர்ட்ஸ் மை எண்ட் ஆஃப் மை யூஜி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிக்னல் ப்ராசஸிங் ரிலேட்டடாகவே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து தொடர்ந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து யூஜியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்எஸ்சில் ஒரு ப்ராஜெக்ட், எம்டெக்கில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ இதுமாதிரி 3 ப்ராஜெக்ட்டுமே அது ஒரு கோஇன்சிடென்ட்லாம் நான் சூஸ் பண்ணும் போது அது ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது டுவர்ட்ஸ் இந்த ஆடியோ அண்ட் சிக்னல் ப்ராசஸிங் ரிலேட்டடாக. ஸோ அதனால் 3 ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் 4வது கம்பெனி ஜாயின் பண்ணும் போதும் ஒரு ஆடியோ கம்பெனி தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் அங்கேயும் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ மேபி இந்த 4 ப்ராஜெக்ட் வந்து அதே இருந்ததுனால ஒரு ஓவர் த பீரியட் ஒரு 8 to 10 years என்னோட இன்ட்ரெஸ்ட் மாறலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் மெயின் ரீசன். மேபி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கண்டினியூஸாக அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொன்னீங்க, ஸோ மியூசிக், சிக்னல் ரிலேட்டட், சிக்னல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான விஷயம் சொன்னீங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மியூசிக் ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை ஏதாவது மியூசிக் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஏதாவது இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அப்படின்னு டைரக்ட் லிங்க்லாம் தேவையில்லை. பட் எனக்கு வந்து சைல்டுஹுட்லேருந்து மியூசிக் மேலே ஒரு பெரிய பேஷன். நான் ஒரு கீபோர்ட் பிளேயர். ஸோ அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தது மேபி நான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்ததுனால அப்படியே வந்திருக்கலாம். பட் இந்த டெக்னிக்கல் சைட் ஆஃப் கோர்ஸுக்கும் நம்ம வந்து பேஷனுக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஆர்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த லிங்க்குமே தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம இன்ஜினியரிங் சைடு உங்களுக்கு வந்து அந்த சிக்னல் வச்சு பண்ணணும், ஏதாவது வந்து இப்போ சாஃப்ட்வேர் சைட்லேயே ஏதாவது ஒரு இனோவேஷன் கொண்டு வரணும். ஸோ இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் தான் இது. ஸோ இன்ஜினியரிங் அடியில் வரத ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் இதுவே தவிர இதுக்கும் ஆர்ட்டுக்கும் டைரக்ட் லிங்க் தேவைங்கிறது கிடையாது. பட் இருந்தால் நல்லது. நீங்கள் ஒரு 5 years பேக் தான் உங்களோட
யூஜியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எம்எஸ் வந்து அப்ராடில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நிறையா ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்க. ஸோ நியர்லி ஒரு 7 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இது வரைக்கும். ஸோ நீங்கள் படித்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு? டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை உங்களோட தேரி விஷயமா இருக்கலாம். ஸோ நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படித்த காலத்தில் நிறையா விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கா. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான விஷயம் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்ல முடியுமா? டிஃப்ரென்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வே தே அப்சர்வ் வந்து தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலாக. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளே ஒரு இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும் போது வந்து வி மே நாட் ஹாவ் அன் ஐடியா அபவுட் தட் சப்ஜெக்ட். பட் ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் வந்து தே ஆர் வெல் வர்ஸ்ட் பிகாஸ் அந்த இன்டர்நெட்டோட க்ரோத் அதெல்லாம் இருக்கும் போது இப்போ ஒரு லேப்டாப் வச்சுட்டு எப்படி ஒரு ரேடியோ ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை என்னெல்லாம் மைக்ரோஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கலாம். மேபி அதோட இன்டெப்த் வேணால் தெரியாமல் இருக்கலாம் தவிர, பட் ஒரு ஐடியாவோடு தான் அவங்க வராங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளுக்குலாம் வந்து காம்படிஷன் இன்னும் ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து வி ஷுட் கீப் அப் டு டெம். ஸோ அந்த டெக்னாலஜியோட வந்து அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வீ கேன் ஆல்சோ சர்வைவ். பட் இட்ஸ் குட், ஒரு அந்த ட்ரெண்ட் இஸ் குட். பட் அட் த சேம் டைம் என்ன ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் வந்து ஐ ஃபீல் தட் அவங்களுக்கு என்னென்னா ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரி இது பார்த்தாச்சு, 1 மந்த்துக்கு அப்புறம் அடுத்தது போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைனா வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு சின்ன சஜஷன் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்க அதில் வந்து இன்னும் நல்லா வந்து வரணும். ஸோ தே ஷுட் கீப் க்ரோயிங் இன் இட். அது வந்து இவ்வளோதானா அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இட் இஸ் லைக் அன் ஓஷன். ஸோ நிறையா கற்றுக்கோங்க அண்ட் அதுதான் வந்து உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த கேள்வி உங்களை பற்றி. சாரி, நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருக்கீங்க, ஜிஎஸ்எஸ் இன்னோவேஷன். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இது எந்த அளவு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸோ என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கம்பெனி அபவுட் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year old கம்பெனி. ஸோ லெஸ் தேன் 1 year old, 1 year ஆக போகிறது. அண்ட் இதோட மெயின் மோட்டோ என்னென்னா வந்து சிக்னல் ப்ராசஸிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதில் நான் பர்டிகுலராக ஹேண்டில் பண்ணுறது வந்து ஆடியோ ரிலேட்டடாக இஷ்யூஸ். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஃபோனில் பேசும்போது ஏதாவது நாய்ஸ் வந்தது, இப்போ இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் ஆம்பியன்ஸில் தான் நம்மளால் வந்து ஒரு ரெக்கார்டிங்கே பண்ண முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ. இப்போலாம் வந்து எல்லாமே டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான். ஸோ இப்போ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோன்னா நம்ம பயப்படுவோம், ஐயோ யாருமே வந்து பெல் அடிக்கக்கூடாது, வேறு எதுவும் ஃபோன் வரக்கூடாது, எந்த ஹார்ன் சவுண்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம கரெக்டாக வீட்டில் வந்து ஒரு ரூம் பார்த்து க்ளோஸ்டு ரூம் டைம் பார்த்து தான் சொல்லுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிறது ஒன்று ரியல் டைமில் வந்ததுன்னா அவங்கவுங்க எங்கே வேணாலும் வந்து தே கேன் கிவ் தேர் இன்டர்வியூ. ஸோ இது வந்து பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸஸ்க்கும் டெலிகான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் கார்பரேட்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ என்வாயன்மெண்ட் அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி டே டு டே ப்ராப்ளம்ஸ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து கம்பெனி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு நான் பண்ணுறது வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஸ்பீச்சை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக சார், நீங்கள் வந்து ஒரு சிக்னலாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் ரிலேட்டட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தனால அந்த பாத்துலேயே போயிட்டு அது ரிலேட்டடாக இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க. இது இப்போ படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணணும்னு பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ டாக்டர் போகணும், ஐஏஎஸ் படிக்கணும், அந்த மாதிரியான விஷயம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சூஸ் பண்ணி சில பேரோட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களே டிஃப்ரெண்ட்டாக சூஸ். இந்த ஃபீல்டில் இப்போ எப்படி இருக்குது ஜாப்? எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும்? ஸோ என்ன மாதிரியான விஷயம் பண்ணாக்கா இந்த மாதிரியான சப்ஜெக்டில் ரிலேட்டடில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும்? யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ். ஓகே, இப்போ வந்து இன்ஜினியரிங்னு எடுத்துப்போம். இப்போ இன்ஜினியரிங்கில் நான் வந்து இசிஇ பேக்ரவுண்ட், ஸோ கம்யூனிகேஷன் பேக்ரவுண்ட்லேயே நான் சொல்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் இப்போ இசிஇ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து, இப்போ இசிஇ படித்தா ஐடிக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்ட் காலம் இருந்தது. நாங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியும் வந்து இருந்தது. இல்லை இசிஇ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்டும் வந்து சில நாளைக்கு இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இசிஇ முடிச்சிங்கன்னா இசிஇலேயே வந்து உங்களுக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு டாபிக், 1-2 டாப்பிக்கோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் எடுங்க. ஸோ இப்போ உங்களால் மாஸ்டர்ஸ் பண்ண முடியறது, ஒரு ப்ரொஃபஷனல் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸ்டடீஸில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே தான் பண்ணுறீங்க. ஸோ அதுலேயே வந்து வேலை நீங்கள் தேடணும்.
இப்போ நீங்கள் பிஇ மட்டும் முடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபைனலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். சும்மா ஐயோ ஓகே ஒரு அகாடமிக் முடிக்கணும், நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணணும்னு தோன்றதா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி எல்லாருமே நிறைய பேர் இப்போ என்கரேஜ் பண்ணுறாங்க புது தாட்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கலாம், ஏதாவது நீங்களே அனுபவிச்சிருக்கலாம் அந்த ப்ராப்ளம், இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குமே, அது இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் ஃபிட் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அதில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ஸ்கோப் கிடைக்கும். அண்ட் கம்பெனிஸும் வந்து இப்போலாம் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வெல் வர்ஸ்ட் இன் டெக்னாலஜி. ஸோ அவங்களுக்கும் வந்து டொமைன் நாலேஜ் நிறையா தேவைப்படும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல் ப்ராசஸிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங் நிறைய ஃபீல்டில் இருக்குது. இப்போ ஆட்டோமோட்டிவ் கார்ஸில் வந்து எக்கச்சக்கமான சிக்னல் ப்ராசஸிங் இருக்குது, மெடிக்கல் சைடில் இருக்குது, ஸோ இமேஜ் ப்ராசஸிங் சேட்டலைட்டில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சிக்னல் ப்ராசஸிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் எய்தர் உங்கள் ப்ராஜெக்டில் இல்லை உங்களோட எம்டெக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல சப்ஜெக்ட்ஸில். இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இதுக்கு கனெக்டிவான, நம்ம முன்னே பேசின ஒரு விஷயத்துக்கு ஒரு கனெக்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ஈஸி முடிச்சுட்டா எந்த மாதிரியான ஃபீல்ட்ஸில் அவங்களுக்கு வேலை கிடைக்கும்? ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம், நீங்கள் வந்து செலக்டிவாக சிக்னல் ப்ராசஸிங் அந்த மாதிரியான விஷயம் போயிட்டீங்க. ஸோ ஈஸி துறையிலையோ இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப அவைலபிளாக இருக்கா? இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில ஃபீல்டுக்கு வந்து அந்த அந்த முடிச்சுட்டு வர பர்சனே வர்றதில்ல, டக்குன்னு வேற ஒரு ஃபீல்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடுறாங்க. ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து ரொம்ப மேசிவாக வந்து பர்சன்ஸ் தேவை, ரொம்ப ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆளே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஈஸி முடித்தா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஸி முடித்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஒன்று சார், இல்லை இப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், அது வந்து ஐடியாக இருக்கலாம், நான் ஐடியாக இருக்கலாம், பட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அப்படின்னா அவங்க டியூரிங் இசிஇ பண்ணும் போதே எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ அது அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ வெறும் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும், ஒரு டூல் தான் தெரியும், நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களை விட 1000 பேர் வந்து பெட்டராக இருப்பாங்க, இல்லை உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா நிறைய இசிஇஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி டிஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா டூல் கற்றுக்கோங்க, 2 எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் சாஃப்ட்வேர்க்குள்ளே போனோன்னா நீங்கள் போயிடலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட். சரி சார், அடுத்ததாக வந்து இப்போ ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ கரண்ட்டில் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் அவங்களோட ஜாப்ஸை ரிசைன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டீமோட ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரியான விஷயம், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஆசை வந்தது? என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ இப்போ வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஸ்டார்ட் அப் தொடங்கினா உடனே போய் சடனாக தொடங்க முடியாது. அது வந்து அதை ஸ்டடி பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல டீம் வேணும், ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேஸ் பண்ணேன்னு இல்லை, இன்னுமே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. முதல் டிஃபிகல்ட்டி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா வேணும். ஸோ நல்ல ஐடியா, அதோட சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்காங்கிறது அவசியம் கிடையாது, பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் கான்செப்ட் இருக்கணும். ஸோ அந்த டிசைன் ஸ்டேஜில் உங்களுக்கு இருந்தது அண்ட் கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ரெண்டாவது சேலஞ்ச், உங்களுக்கு வந்து தேவையான டீம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிக்கலாம், இல்லை உங்களோட சீனியர்ஸோட, இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட, எப்படி ஆனாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல டீம் கிடைக்கணும். ஸோ டீம் ப்ரிஃபரபிளி வந்து உங்களோட ஏஜ் குரூப்பில் வேறு ஸ்கில் செட்டில், இப்போ எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க வந்து சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுங்கிறது கிளிக் ஆகலாம், கிளிக் ஆகாமல் போகலாம், பட் சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா நீங்கள் வந்து ஆல் வேர்ஸ்டாக இருக்கணும். ஸோ ஒருத்தர் டெக்னிக்கல், ஒருத்தர் லாங்குவேஜில் வந்து நல்லா இருக்கணும், ஒருத்தர் மார்க்கெட்டிங்கில், அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் உங்களுக்கு இருந்ததுன்னா செகண்ட் சேலஞ்ச் வந்து போயிடும். மூணாவது, ஃபினான்ஸுங்கிறது கண்டிப்பாக எப்போவுமே ஒரு இஷ்யூ தான். அது அன்டில் அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரோட்டோடைப்போ ஏதாவது எடுத்துன்னு போய் ஒரு பெரிய கம்பெனிக்கு போனோம், இல்லை உங்கள் யூனிவர்சிட்டியில் யாராவது தெரிஞ்சு அவங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன ஃபண்டிங் வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ப்ராசஸ் வில் பி ரியலி பிக். ஸோ அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் அந்த கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஓகே, நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் ஒரு கிளியர் கட் டிசைன் கோல் இருக்கணும், இல்லைன்னா வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டராக இருக்கீங்க, கோஃபவுண்டர் உங்களோட ஃபாதர்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ உங்கள் நிறைய அலுமினியாக இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கலாம், உங்களோட காண்டாக்ட் மூலயமா நிறைய பேர் உங்களோட அப்ரோச் பண்ணலாம். ஸோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் பார்த்து, ஜாப் வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நான் சூஸ் பண்ணிப்பேன், ஸோ என்னோட கம்பெனிக்கு இந்த மாதிரியான ஒரு பர்சன் வேணும். ஸோ என்னோட பாலிசி படி வந்து என்னோட மோட்டோ வந்து இட்ஸ் மோர் லைக் ரிசர்ச் பேஸ்ட் கம்பெனி தான். ஸோ நான் எடுக்கிற கேண்டிடேட் வந்து ஒரு 14 மணி நேரம் ஒர்க் பண்ணோம், 20 மணி நேரம் ஒர்க் பண்ணோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட லைஃப் வேணும். அந்த ஏஜ் போச்சுன்னா அவங்களால அந்த லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த 8 மணி நேரங்கிறது அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு அவங்க டிவோட் பண்ணணும். மற்றபடி வந்து எதுவுமே இது கிடையாது. அண்ட் ரிசர்ச்னால வந்து அவங்க நிறைய யோசிக்கணும். இது வந்து சும்மா ஒரு நம்ம டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்காது. இது வந்து எனக்குன்னு மட்டும் இல்லை, முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து இதுதான். ஸோ ஒரே ஒரு இஷ்யூ வந்து அவங்க சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்சே இந்த மாதிரி இல்லை, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அது ஒர்க் ப்ரெஷர் நம்மளை பொறுத்து தான். நம்மளால் அன்றைக்கி கொடுத்த வேலையை வந்து நம்மளையே வந்து செல்ஃப் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகே, இன்னைக்குள்ளே வந்து இவ்வளோ வேலையை முடிப்போம் அப்படின்னு. அது நம்ம அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து போகிறது வந்து இது கரெக்ட் கிடையாது. ஸோ அவங்கவுங்க வந்து தே ஹேவ் டு சூஸ். ஓகே, சில பேருக்குலாம் வந்து ஸ்டார்ட் அப் வந்து செட் ஆகும், சில பேருக்குலாம் வந்து பெரிய ஆர்கனைசேஷன் செட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களோட செல்ஃப் கேரக்டரை பொறுத்து தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அவங்களோட டெடிகேஷன் ஃபார் தட் டியூரேஷன் ஆஃப் ஹவர்ஸ் அண்ட் அவங்களோட திங்கிங் எபிலிட்டி. சரி, படித்ததாகவே இருக்கக்கூடாது, அதை வந்து ப்ராக்டிக்கலாக தே ஹேவ் டு யூஸ். சரி சார், இப்போ ஜிஎஸ்எஸ் இனோவேஷனோடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்ன? 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபியூச்சரில் நிறையா விஷயம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய சக்ஸஸ் டவுன்ஸ் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸில் இருப்பீங்க. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்? இது ஜிஎஸ்எஸ் இனோவேஷன்ஸுங்கிறது இப்போ வெறும் ஒரு சிக்னல் ப்ராசஸிங் ரிலேட்டட் கம்பெனியாக இல்லாமல், ஸோ சின்ஸ் என் கோஃபவுண்டர் அப்பாவும் இருக்கிறதுனால, ஸோ வி ஆர் ஈவன் ப்ராட்னிங் திஸ் ஆஸ்பெக்ட். ஸோ அது வந்து ட்ரேடிங், மல்டிபிள் ட்ரேடிங் பிஸ்னஸ் அண்ட் F&B பிஸ்னஸ், தட்ஸ் லைக் ஃபுட் அண்ட் பெவரேஜ் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இது பண்ணோன்னா வந்து ஒரே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சில டைம் வந்து, ஏன்னா ஸ்டார்ட் அப்லாம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அது அன்டில் அன்லெஸ் அந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வராது. ஸோ அது வராத வரைக்கும் மேபி மற்றதில் எதில் வந்து லெஸ் ரிஸ்க் இருக்கோ அதையும் சைட் பை சைட் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேர் இது பண்ணுறாங்க, இப்போ வந்து ஃப்ரீலான்ஸாக பண்ணுறாங்க, சில டைம் பார்ட் டைமாக பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அதுவும் பண்ணலாம், ஒன்றும் இது இல்லை. ஸோ அதனால் பட் ஆனால் உங்களோட வேலைக்கு வந்து தப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒர்க் எத்திக்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீங்கள் பேலன்ஸ். ஓகே சார், ரொம்ப நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த நிகழ்ச்சியில். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நல்லதுன்னு பல விஷயம் சொன்னீங்க. ஃபைனல் கொஷின், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரோல் மாடல் யார்? எப்படி அவரால் நிறையா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். நீங்கள் ரோல் மாடலாக லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. சில பேருக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை சில பேருக்கு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரியான விஷயம். உங்களுக்கு எந்த பர்சன் கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது? ஆஸ் வெல் அஸ் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ்? யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய அட்வைஸ்லாம் கிடையாது. தேர் நல்லா நாலேஜபிள் பீப்புள். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பட் தெரிஞ்சதை கரெக்டான வழியில் யூஸ் பண்ணவங்க, அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் அட்வைஸ் வந்து பி ரைட். இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கோம், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு லைஃப் இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகே இது பண்ணால் கரெக்டா, இது பண்ணால் தப்பா அப்படிங்கிறது நீங்களே ஒரு வாட்டி உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டீங்கன்னா ஐ திங்க் அதை விட வந்து பெட்டர் ஜட்மெண்ட் வேறு யாருமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ டூ தட் ஐ திங்க் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி மச் மோர் பியூட்டிஃபுல். ஸோ ஆஸ் பர் அட்வைஸ்லாம் கிடையாது, இதுதான் சிம்பிள் ஒரு சஜஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் பெஸ்ட் டைம். இப்பயும் வந்து இங்கே வரும்போதெல்லாம் வந்து எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் தான் வந்து திரும்பி மெமரிக்கு வருது. ஸோ அது வந்து என்றைக்குமே அழியாதது. ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு பி தேர். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன சஜஷன். அண்ட் ரோல் மாடல்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃபார் மெனி அண்ட் மை ஃபாதர். ஸோ ஐ ஹவ் சீன் இஸ் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், அவர்கிட்ட அந்த பங்க்சுவாலிட்டி. ஸோ நிறைய விஷயம் கற்றுனேன். தட் இஸ் லைக் ஒரு ஒர்க்கு எடுத்துட்டா டெடிக்கேட்டடாக எப்படி முடிக்கணும், வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் லைக் இட். இப்போ ஒரு ஒர்க்குக்கோசரம் யூ ஏர்னிங் சம்திங் அப்படிங்கும் போது சில டைம் பிடிக்காம கூட இருக்கலாம், அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு டெடிக்கேட்டடோட பண்ணோம், ஓகே நம்மளோட அந்த ஒரு மனசாட்சி விரோதமாக யூ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து தட் டெடிக்கேஷன், பங்க்சுவாலிட்டி. ஸோ ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கட்டும், டைம் சொன்ன டேட்டுக்கு வந்து டெட்லைனில் முடிக்கிறது. ஸோ தீஸ் வேர் ஹார்ட் ஒர்க்கிங். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது அப்பாட்டேருந்து. தென் ரோல் மாடல் சொல்லணும், பட் இன்ஸ்பிரேஷன் சொல்லும் போது நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து அவர் ஏபிஜே அப்துல் கலாம், நோபடி எல்ஸ். ஸோ அவரோட
ஐ cannot say ஃபேன், அதெல்லாம் இல்லை. ஒரு ஹீஸ் லைக் ஒரு இன்ஸ்பைரிங், ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் லெவல். ஸோ அவரை பார்த்து நிறைய கற்றுட்டுருக்கேன். அவரோட ஆர்டிகல்ஸ், புக்ஸ் படித்து நிறைய கற்றுட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபியூ பர்சனாலிட்டிஸ் அதர். ஸோ நிறைய அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஒரு நம்ம ஸ்டேஜ்லையும் நம்ம ஈவன் என்னோட மேனேஜர் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். ஸோ ஐ ஹவ் ஹேட் என்னோட ப்ரொஃபஸர்ஸ், என்னோட ஃபேக்கல்ட்டிஸ், நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட ரிசர்ச் கைடன்ஸ் பண்ணவங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் வந்து தே ஹவ் பீன் அன் இன்ஸ்பைரிங், ஒரு ரோல் மாடல் மாதிரி சொல்லலாம் ஃபார் மீ டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அப்படி தான் நம்மளால வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் பர்சன் இவர் மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்க முடியாது. பிகாஸ் த டைம் இஸ் சேஞ்சிங். ஸோ நம்மளோட பீரியடில் நல்ல விஷயம் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மாதிரியான விஷயம் யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு எந்த மாதிரியான அவங்க லைஃப் அச்சீவ் பண்ண முடியும், அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமாக சொல்லனா அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணணும். ஒரு ஜாபில் இருந்தாலும் சில பேர் அவங்களோட பேஷனை விட்டு கொடுத்துட்டு அந்த ஜாப் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ விஐடி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இது. இங்கேருந்து வெளில போயிட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம். உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். செல்வம் என்றாலே பணம் தான்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க மட்டுமா? பொதுவாக எல்லாருமே அப்படிதான் நினைப்போம் இல்லையா? கொஞ்சம் ஆழமா நினைப்பவங்க பொன், வெள்ளி, சொத்து இவை எல்லாத்தையும் செல்வம்னு சொல்வாங்க. ஒரு வகையில பணம், சொத்து இவற்றை செல்வம்னு சொல்றது பொருத்தமானதுதான். இவற்றை உடையவர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பிறரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. செல்வம் உடையவர்கள் நல்லவர்களாக இருப்பின் பிறருக்கு கொடுக்கலாம், பிறருக்கு வரும் துன்பங்களை தீர்க்கலாம், அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வாழ செய்யலாம், அரசியல்களை செய்யலாம், அதன் மூலம் புகழ் பெறலாம். இதே செல்வம் தீயவர்களிடமிருந்தால் என்ன செய்யும்? அதனால் எத்தனையோ அழிவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் இந்த செல்வமானது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். செல்வம் சென்று விடக்கூடியது. அதனாலேயே இதற்கு செல்வம் என்று நம் முன்னோர்கள் பெயரிட்டு உள்ளனர் போலும். கவிஞர் ஒருவர் உருண்டு ஓடிடும் பணம் காசு எனும் உருவமான பொருளே என்று பாடியதன் கருத்து மிகவும் பொருத்தமானதே. செல்வத்தின் பயன் ஈதலே. செல்வத்தை அடையும் பயன் என்ன? வறியவருக்கு கொடுப்பதே. அப்படி செய்வதில் ஓர் இன்பம் உண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பையன் கடவுளை பார்க்க வீட்டிலிருந்து கிளம்பினான். அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் என்று தின்பண்டங்களையும் மதிய உணவையும் பையில் வைத்துக் கொண்டான். காலையில் இருந்து நடக்க ஆரம்பித்தவன் சிறிது ஓய்வு எடுக்கலாம் என்று அருகிலுள்ள பூங்காவிற்குள் நுழைந்தான். அங்கு வயதான பெண்மணி ஒருவர் புறாக்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தார். நடந்து வந்த களைப்பில் தாகம் எடுக்கவே தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தான். அந்த பாட்டி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பாட்டிக்கு தாகமாக இருக்குமோ என்று எண்ணி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். பாட்டியும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்துவிட்டு தண்ணீரை வாங்கி குடித்தார். அந்த சிறுவன் இதுவரை அவ்வளவு அழகான புன்னகையை பார்த்ததில்லை. அதனால் திரும்பவும் அவர்கள் புன்னகையை பார்க்க தான் கொண்டு வந்த உணவை பிரித்து கொடுத்தான். அந்த பாட்டியும் மீண்டும் அவனை பார்க்க புன்னகைத்துவிட்டு அவன் கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தார். 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அடிக்கடி ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகைத்து கொண்டே இருந்தனர். நேரம் ஆக ஆக அம்மா ஞாபகம் வந்தது சிறுவனுக்கு. அதனால் எழுந்து வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடந்தவன் சட்டென திரும்பி குடுகுடுவென்று ஓடி சென்று பாட்டியை கட்டி அணைத்து கொண்டான். பாட்டி அவன் செயலை பார்த்ததுமே மிகவும் பிரகாசமாக சிரித்தார். சிறுவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவன் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதை பார்த்த அவன் அம்மா என்ன நடந்தது என்று கேட்டார். நான் மதியம் கடவுளுடன் சாப்பிட்டேன் என்றான். கடவுளின் புன்னகை மாதிரி நான் இதுவரை எங்கும் பார்த்ததில்லை என்றான். கடவுளை வேறெங்கும் தேடாதீர். அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஒரு சின்ன புன்னகை, சின்ன உதவி செய்து பாருங்கள். சர்க்கரையை சுவைத்து பழகியவர்களுக்குத்தான் அதன் இன்பச் சுவை தெரியும்.
அதை பற்றி அறியாதவர்கள், அதை சுவைத்தறியாதவன் அதன் சுவையை அறிவானா? அவ்வாறே பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து அதனால் பெறும் இன்பத்தை அறியாதவர்களாக நம்மில் பல பேர் இருக்கின்றோம். இதையே வள்ளுவர் செல்வம் அழியும் தன்மையுடையது என்கிறார். நீங்கள் கேட்கலாம், செல்வமே நமக்கு வேண்டாமா என்று. கண்டிப்பாக வேண்டும். செல்வம் இல்லாவிடில் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. செல்வம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. செல்வம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் செல்வமே வாழ்க்கை அன்று. அதனால் செல்வத்தை தேடுவதும் அதை சேர்த்து வைப்பதுமே வாழ்க்கை என இருக்கக்கூடாது. செல்வத்தை பெற்று வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ்க்கையை வாழ்வது என்றால் தன் பசியை தணித்துக் கொள்வது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது மட்டுமே ஆகாது. அதனாலேயே வள்ளுவர் போன்ற பெரியோர்கள் பொருட்செல்வம் மட்டும் குறிப்பிடாமல் வேறு பல செல்வங்களை பற்றியும் கூறியுள்ளனர். வாழ்க்கையை வாழ விரும்புபவன் பொருள் செல்வத்தை மட்டும் பெற்றவனாக இருத்தல் மட்டும் போதாது, வேறு பல செல்வங்களையும் உடையவனாக இருக்க வேண்டும். செல்வத்தை பொருள், உடைமை, ஆக்கம் என்று பல சொற்களால் குறிப்பிடுகின்றார். வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் 13 என்று சொல்லலாம். பொருள், கல்வி, கேள்வி, அடக்கம், அருள், அறிவு, அன்பு, ஆழ்வினை அதாவது முயற்சி, ஊக்கம், ஒழுக்கம், நான் அதாவது நாணம், பண்பு, பொறுமை. 13 செல்வங்களும் வாழ்க்கைக்கு தேவையானவை ஆகும். இவை அனைத்தையும் உடையவனே வாழ்க்கையை வாழ்பவன் ஆவான். வாழ்க்கை என்றால் அதற்கு பொருள் மட்டும் போதாது. 13 செல்வங்களும் சேர்ந்ததே செல்வங்களாகும். இதையே வள்ளுவர் ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் என்கிறார். இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் தான் பயனுடையவனாக இருப்பதே வாழ்க்கை. தன்னால் ஆன சிறு செயல்களை செய்து பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். செல்வத்தை தேடுவதும் அதை காப்பதையுமே கடமையாக கொள்ளக்கூடாது. பிறருக்கு பயன்படுவதே உண்மையான செல்வமாக கருத வேண்டும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஏடி பண்பலை 90.8. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு மருத்துவர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் கூட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தேரணி ராஜன், பேராசிரியர் மற்றும் குழந்தை நல மருத்துவர், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் தேரணி ராஜன், அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி அடுக்கும்பாறையில் பணியாற்றி வருகிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு முறை, அதாவது குழந்தையோட நலன், இப்போ எந்த அளவு மக்கள் கிட்ட வந்து இந்த குழந்தை வளர்ப்பு முறை பற்றி அவேர்னஸ் இருக்கு சார்? அவங்களுக்கு தெரியுதா, இல்லை டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்றாங்களா? எந்த அளவு வந்து மக்கள் இப்போ வந்து அவேர்னஸாக இருக்காங்க இந்த குழந்தை நலன்? இப்போ வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதனுடைய வெளிப்பாடு வந்து நம்முடைய இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுடைய இறப்பு விகிதத்தை பார்த்தீங்கன்னா தமிழகம் மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்குது. இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 21 குழந்தைகள் 1000 குழந்தைகளுக்கு இறப்பு ஏற்படுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நம்ம முன்னாடி இருந்த நிலைமையிலிருந்து 3 மடங்கு குறைந்திருக்கிறோம். அதே மாதிரி மக்களிடையே இன்னமும் விழிப்புணர்வு தேவை. 15க்கு குறைவாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. விழிப்புணர்வு இல்லாமல் இதை நாம் எட்டியிருக்க முடியாது. சரி சார், இது ஒரு நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த வேக்சின் சொல்லுவாங்க, தடுப்பூசிகள் நிறையா இருக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து விட்டுறதுனால வந்து பின்னாடி குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எந்த சமயத்தில் வந்து இந்த தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை? அதாவது தடுப்பூசி வந்து ஒரு வரப்பிரசாதம், அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து கொள்ளை நோய்கள் மாதிரி இருந்த நோய்களெல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கு காரணமே வந்து தடுப்பூசி சரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு அளிக்கின்ற பொழுது இந்த நோய்களிலிருந்து நாம் கட்டாயமாக தடுத்து விடலாம். பிறந்தவுடன் குழந்தைக்கு 0 போலியோ என்று ஒரு சொட்டு மருந்தை நாம் அளிக்கின்றோம். அதனுடைய விளைவு இந்தியாவிலிருந்து போலியோ முழுமையாக ஒழுக்கப்பட்டு விட்டது. நம்ம இந்தியாவை வந்து WHO டிக்ளேர் பண்ணிட்டாங்க.
போலியோ இந்தியாவிலிருந்து கிடையாது அப்படின்னு. இன்னமும் நம்ம ஏன் போட்டுட்டு இருக்கோம்னா, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற கண்ட்ரிஸ், பாகிஸ்தான், நேபாள் போன்ற கண்ட்ரிலாம் இன்னும் போலியோ ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து விசிட்டர்ஸாக நமக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு காரணத்தினால நம்ம போலியோ டிராப்ஸ் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனுடன் சேர்ந்து மஞ்சட்காமாலை பி பிறந்தவுடனே போட வேண்டியது, பிசிஜி டியூபர்குலோசிஸ்க்காக தடுக்க வேண்டிய ஒரு தடுப்பூசி. இது போட்டு 6 வாரத்தில் மறுபடியும் முதல் தடவை டிபிடி, டிப்தீரியா, பெர்டுசிஸ், டெட்டனஸ் என்கின்ற தொண்டை அடைப்பான், டெட்டனஸ் இந்த நோய்களை தடுக்கக்கூடிய ரணஜன்ன ஊசி என்று சொல்லுவோம், அதுவும் சேர்ந்து போடுவோம். பிறகு போலியோ டிராப்ஸும் கொடுப்போம். அடுத்தது இப்போ வந்து என்னாச்சுன்னா லேட்டஸ்ட்டாக இன்னும் அட்வான்ஸாக நம்ம போயிட்டே இருக்கோம். பென்டாவேலன்ட்னு ஒரு வேக்சினை அரசு வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனுடைய விளைவாக மூளைக்காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹீமோஃபிலியஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்ற நோயினுடைய தாக்கத்தை தடுக்கக்கூடிய வேக்சினும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ 6 வாரம், 10 வாரம், 14 வாரம் என்கின்ற விகிதத்தில் 1 மாத இடைவெளியிலே சுகாதாரத்துறையினுடைய சார்பாக செவிலியர்கள் மூலமாக, கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாக, அரசு மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனை எல்லா இடங்களிலும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. அதனை மக்கள் கட்டாயம் பயன்படுத்தி இந்த நோய்கள் வராமல் தடுக்க வேண்டியது அவருடைய கட்டாய கடமை. அதுக்கு அடுத்து 9 மாதத்திலே வந்து தட்டம்மை, மீசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நோய் வராமல் தடுக்க முடிகிறது. அடுத்து 1 வயதுக்கு வேக்சின் என்ன வேணும், ஹெப்படைட்டிஸ் ஏ, மஞ்சட்காமாலை ஏ என்கின்ற வேக்சினை போடலாம். பிறகு 15 மாதத்திலிருந்து 18 மாதத்திற்கு எம்எம்ஆர், மீசில்ஸ், மம்ஸ், அதே மாதிரி தட்டம்மை, புட்டாளம்மை இந்த நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய வேக்சின் எல்லாம் வந்துவிட்டது. இதெல்லாம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கின்றது. சில வேக்சின்ஸில், அதாவது கொஞ்சம் அப்டேட்டட் வேக்சின்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஒவ்வொன்றாக கன்சிடர் பண்ணி அதையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடுப்பூசிகள் வந்து அவசியம் குழந்தைகளுக்கு நீங்கள் பெற்றோர்கள் வந்து கட்டாயம் அளிக்கணும். அளித்தால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல சிறப்பாகவும் இருக்கும், நோய்கள் வராமல் தடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தடுப்பூசி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியறது கிடையாது. குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோடனே நாமளா வந்து எந்த இது வேணால் கொடுத்துக்கலாம், உணவு மட்டுமே போதுமே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தடுப்பூசிகள் கொடுத்தா பின்னாடி வர சந்ததிகள் வந்து சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே வந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே அவங்க வந்து அவங்களா வந்து ஒரு முறை ஃபாலோ பண்ணுறது, குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சில வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிசன் சொல்லக்கூடிய அந்த அவங்கள வந்து சில கஷாயம் கொடுக்கறது குழந்தைகளுக்கு, அது அவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாம் கூட தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு தரலாமா, இல்லை வந்து இது சரியான முறைன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? இது வந்து ட்ரெடிஷ்னல் பர்த் அட்டெண்டன்ட் சொல்லிட்டு கிராமத்திலலாம் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா சில முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நான் வளர்த்துருக்கிறேன், என்னுடைய குழந்தைய வளர்த்துருக்கேன், எனக்கு முன்னாடி இருக்க வளர்த்துருக்கேன், இங்கே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஒரு கைடன்ஸாகவும் ஒரு அட்வைஸாகவும் கொடுக்க ஆரம்பித்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறது மிகவும் தவறான ஆபத்தான ஒரு முறை. இது வாய் வழியாக ஊதும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் குழந்தையினுடைய நுரையீரலை தாக்கி மிகவும் ஆபத்தான நிலையில் நிமோனியா என்கின்ற ஒரு பிரச்சனையில் குழந்தை வந்து அட்மிட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். பிறகு விளக்கெண்ணெய் வந்து மூக்கில் விடுறது, கண்ணில் விடுறது மிகவும் தவறான ஒரு முறை. அடுத்து வாய் வழியாக ஊதி சளி எடுக்கிறத தவிர்த்து வசம்பு அரைச்சி ஊற்றுறது, காரம் சொல்லிட்டு பூண்டு இதெல்லாம் வந்து நசுக்கி அந்த ஜூஸ் எடுத்து குழந்தை, பச்சிலம் குழந்தை, அதனுடைய குடல் எவ்வளவு மென்மையானது என்பது என்று எங்களுக்கு தான் தெரியும். அது கொடுத்த பிறகு இரவெல்லாம் குழந்தை வந்து கண்டினியூஸாக அழுது கொண்டே இருக்கும். பிறகு உடனே மருத்துவரிடம் அழைத்து கொண்டு வருவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அந்த தாயின் மீது குறை சொல்வதையே ஒரு வழக்கமாக, நீங்கள் தண்ணியில் கை வச்சுட்ட, நீ வந்து ஆகாத சாப்பிட்டுட்ட, அதனால இந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்று குடும்ப பிரச்சனையே இதனால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் தவிர்க்கணும்னா மெயினாக வந்து இந்த முறைகள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது கவுன்சிலிங் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அங்கே எல்லாரும் சீல் செஞ்சு ஒரு சாப் செஞ்சு டிஸ்சார்ஜ் சம்மரிலேயே அடித்து இதெல்லாம் செய்யக்கூடாது, சாம்பிராணி புகை போடக்கூடாது, சாம்பிராணி புகை போகும்போது மூக்கு அடைபட்டுரும், அதுக்கு பிறகு ஒரு சட்டம் இருக்குது அப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மருத்துவரிடம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீவி விடுறது, உரம் எடுத்தல் போது குழந்தை வந்து திடீர்னு வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கையை பிடிச்சி அடிக்கும்போது ஒரு எக்ஸஸ் ப்ரெஷரில் தலையிலேயே கூட குழந்தைக்கு வந்து ரத்தம் உறைந்து கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வெளிநாடுகள்லாம் வந்து மிகவும் இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்போம். ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம் என்றே பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேக்கன் பேபி வந்து குழந்தை மேலேருந்து தூக்கி போட்டு உழுக்கிறது இதெல்லாம் செய்யும்போது அந்த குழந்தையினுடைய ப்ரெஷர் வந்து பிரெயினுக்கு அதிகமாகி தடனா வந்து எமரேஜ் ஆகிட்டு குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த குழந்தை வந்து வலிப்பு நோயுடன் குழந்தையை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். இதெல்லாம் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள். இதை முழுமையாக செய்யக்கூடாது. அது இன்னொன்றையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். முதல் 6 மாதங்களுக்கு நீங்கள் வெறும் தாய்ப்பாலை மட்டும் கொடுத்து விட்டு அந்த குழந்தை சிறுநீர் கழித்தாலும் மலம் கழித்தாலும் துடைத்து விட்டு தேவையான நேரங்களிலே உடலுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணீரிலே அவர்களை சுத்தம் செய்து கொண்டு வைத்திருந்தால் எந்தவித நோயும் அண்டாது. தண்ணீர் கூட 6 மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த முறைகள் எல்லாம் தவறான முறைகள். இதையெல்லாம் மீறி இந்த குழந்தை நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலும்
இல்லது குழந்தையினுடைய இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்றாலோ இந்த வழிமுறைகள் மிகவும் ஆபத்தான வழிமுறைகள், அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 6 மாதங்களுக்கு வெறும் தாய்ப்பாலே போதும்னு சொன்னீங்க. அதுவே சிறந்த உணவு. குழந்தைகளுக்கு 6 மாதம் அந்த தாய்ப்பாலே போதுமான உணவுன்னு சொல்றீங்க. அடுத்ததா டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு சில டைம் வந்து இந்த காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காய்ச்சல் வரும்போது திடீர்னு ஃபிக்ஸ் வரலாம், வலிப்பு வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணலாம்? எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம்? டாக்டரை பார்ப்பதற்கு முன்னாடி வந்து எப்படி எந்த விதமான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கலாம் அந்த வழிமுறைகளுக்கு? இது வந்து ஒரு காமனாக பார்க்கக்கூடிய ஒரு கிளினிக்கல் சினாரியோ என்று நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்கும் வராது. இப்போ பெரியவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வருதான்னு கேட்டால் கிடையாது. ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது 6 மாதத்தில் இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே காய்ச்சலினால் வலிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் வந்து மெச்சூர்ட் ஆகாதனால ரைசிங் டெம்பரேச்சர், குழந்தையோட உச்சநிலை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த பிரெயின் அதனோட டெம்பரேச்சர் தாழ முடியாமல் அது வலிப்பாக மாறி ஏற்படுகிறது. அது ஒரு 10 நிமிடங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை நார்மல் நிலைமைக்கு திரும்பி வந்துவிடும். ஆக பெற்றோர்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். இது ஃபெமிலியல்னு சொல்லுவோம். ஜெனட்டிக்காக கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து அவர்களுடைய யாராவது ஒருவருக்கு இந்த வலிப்பு நோய் வந்து குழந்தைய பருவத்திலே காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம். இரண்டாவது, என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனே பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சர் எப்படி குறைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் முன்னாடி வந்து என்ன பண்ணணும், டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம், ஈர துணி அது தவறான முறை. மேலை நாடுகள் எல்லாம் இதெல்லாம் தடுத்து விட்டார்கள். அது தவறான முறை. அதனால் குழந்தைக்கு வந்து இன்னும் அதிகமான பாதகங்கள் தான் ஏற்படுமே தவிர அது வந்து எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாது. பேராசிட்டமால் என்கின்ற மாத்திரை, அந்த மாத்திரை சிறப்பாக இருக்கிறது. அதையே ஆசனவாய் வழியாக செலுத்தக்கூடிய வகையிலும் இப்போது மருந்துகள் எல்லாம் கிடைக்கின்றன. அதை வைத்து அந்த பேராசிட்டமால் சிறப்பை கொடுக்கும்போது டெம்பரேச்சர் உடனடியாக குறைந்துவிடும். அடுத்தது, நீங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகினால் மருந்து கொடுக்க வேண்டுமா அல்லது வலிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து தேவையா என்பதை அவர் முடிவு செய்வார். மூன்றாவது, அப்படியும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக நீ கொடுக்கும்போது இந்த ஆசனவாய் வழியாக அந்த பேராசிட்டமால் மருந்தை வைக்கின்ற பொழுது உடனடியாக டெம்பரேச்சர் குறைந்துவிடும். எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இன்னொன்று, அடுத்து நீங்க இந்த குழந்தைக்கு ஏற்படுமா என்று கேட்டால் 1/3 ஆஃப் தி சைல்டு அடுத்த முறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 1/3 வரவே வராது. 1/3 குழந்தைக்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு ஆபத்தற்ற என்ற நிலைமை என்றே நான் சொல்வேன். இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 5 வயதுக்கு பிறகு இந்த நிலைமை ஏற்படாது. டாக்டர், அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா, நம்ம முன்னாடி இப்போ காய்ச்சல் வலிப்பு பற்றி பார்த்தோம். குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து முன்னாடி இந்த டாக்டர் கொடுத்த மருந்துகளை வந்து மறுபடியும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே வந்து மெடிக்கலை இவங்களா வாங்கி கொடுக்கறது. ஓகே, இது ஜுரம் மாத்திரை பரவாயில்ல, வந்து இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி கூட டாக்டர் எழுதி கொடுத்துருக்கலாம், இந்த மருந்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அதே பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் கொடுத்து இதே மாத்திரைகளோ இல்லை வந்து டானிக்கோ வந்து இவங்களா செல்ஃபாக வாங்கி கொடுக்கறது வந்து எந்த வகையில் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய? சார், இது வந்து மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இது நான் கூட நிறைய முறை பார்த்துருக்கேன். என்னுடைய ப்ராக்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் வரும்போது, சார் நீங்கள் கொடுத்த மருந்தை வச்சு நான் இந்த முறையும் கொடுத்து பார்த்தேன், 3 நாள் கொடுத்து பார்த்தேன், சரியாகலை, அதனால் நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நிலைமையும் மருத்துவர் பரிசோதிக்கும் பொழுது அந்த குழந்தையின் நிலைமையை அறிந்தே மருந்துகளை ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரே தவிர ஏதோ வந்து ரொட்டீனாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் அல்ல. அதே மாதிரி ஓவர் த கவுண்டர் நேரடியாக போயிட்டு ஒரு டாக்டர் குழந்தைக்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருக்குது, உடனே மருந்து கொடுங்க அப்படின்னும் போது அந்த மருந்து கொடுப்பவருக்கு அதனுடைய மருந்தின் பின்விளைகளை பற்றி சுத்தமாக தெரியாது. சாதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேராசிட்டமால்ன்ற மருந்து எல்லாருக்கும் தெரியும், தலைவலி ஜார்ச்சல் போடுவேன். அதுவே அளவுக்கு அதிகமாக போனால் என்ன ஏற்படும் என்று தெரியாது. ஆனால் லிவர் பாதிக்கப்படும். அது மருத்துவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த மருந்தினுடைய அளவு 10 மில்லிகிராம் பர் கேஜி, ஒரு கிலோவுக்கு 10 மில்லிகிராம் தான் தர வேண்டும் என்ற ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவினுடைய இதுவும் வந்து அந்த கொடுக்குற அந்த கவுண்டர் செல்லருக்கும் தெரியாது. இதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்கை கேட்கறது, காஃப் சிரப் கொடுங்கன்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து மிகவும் ஆபத்தான ஒரு தவறான ஒரு வழிமுறைகள். அதையெல்லாம் கட்டாயம் கொடுக்கவே கூடாது. இதனால் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படாது, தீமை மட்டுமே ஏற்படும் என்பதை மிகவும் நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி சமயங்களை வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் வந்து மருந்துகளை கன்ஃபார்ம். ஆமாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈவன் சாதாரண ஒரு மூக்கு சளி, தலைவலி, காய்ச்சல் இருந்தாலும் கூட மருத்துவரை அணுகி மருந்துகள் பெறுவதுதான் சால சிறந்தது. சார், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கை மற்றும் அப்புறம் வாய்களில் வந்து புண் வருது. அது எதனால், அந்த டிசீஸ் எதனால் வருது? இது நீங்கள் வந்து இந்த வின்டர் சீசனில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். மேலை நாடுகளில் வந்து நான் நிறைய இந்த கேஸ்கள்லாம் பார்த்துருக்கிறேன். இங்கே இது ஏற்படுறதுக்கு காரணம் ஒரு வைரஸ், என்ட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அது காக்சாக்கி வைரஸ். இந்த வைரஸ் நோயினால் இது தாக்கம் ஏற்படும். இந்த நோய் தாக்கம் எப்படி வந்தால் ஒரு குழந்தை ஒருத்தருக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகும். இதை நீங்கள் பார்த்த உடனே என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையில் வந்து புண்ணு, காலில் புண்ணு, வாயில் புண்ணு, அதுக்கப்புறம் வந்து பட்டக்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் இருக்கும். குழந்தை வந்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்கும், சாப்பிட முடியாது,
கஷ்டமான ஒரு நிலைமை இருக்கு. உடனே இந்த நிலைமையை வைத்துக்கொண்டே இந்த குழந்தையை வந்து பள்ளிக்கு அனுப்புவது மிக 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 தவறு. இந்த குழந்தை மற்ற ஒரு 10 குழந்தைகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். ஆகையால் அது மாதிரி எந்த விதமான அறிகுறிகள் இருந்தாலோ இது உடனடியாக அந்த குழந்தை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும். பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும். எனவே அந்த பள்ளியும் உடனடியாக அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். மூன்றாவதாக இந்த குழந்தைக்கு வந்து மிகவும் எளிமையான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அந்த புண்ணுக்கு தடவிருக்கிற ஒரு சில லோஷன்ஸ், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். பேரஸ்டமால் என்ற மருந்தை கொடுத்து குழந்தையினுடைய டெம்பரேச்சர் குறைக்கலாம். ஒரு 3 நாள் ஓய்வு கொடுத்தாலே இந்த குழந்தை முழுமையாக குணமடைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததா டாக்டர், இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு ஜுரம் வருது, இப்போ இல்லாது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த தாயை சொல்றாங்க, நீ வந்து இந்த மாதிரியான உணவு தான் எடுத்துக்கணும், நீ காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் எந்த வகையில் வந்து சரி டாக்டர்? அது வந்து குழந்தைகளை கன்ஃபார்மாக பாதிக்குமா அந்த மாதிரி தாய்கள் உணவு எடுக்கும் பொழுது? அதாவது ஒவ்வாமை இருக்குதுன்னு வச்சிங்களேன், குழந்தை அம்மாவுக்கு அலர்ஜி இருக்குது. அலர்ஜி இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சீ ஃபுட் அவாய்ட் பண்ணிவிடுங்க, குளுமையான பொருட்களை சாப்பிடாதீர்கள் என்று சொல்வது வந்து ஒவ்வாமை இருக்கிற மதருக்கு தான். இதுவே எதுவும் பொதுவான இது கருத்து அல்ல. இப்போ இந்த குழந்தை அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறகுன்னா அதுக்கும் அந்த ஒவ்வாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகையால் தான் அதை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்கிறோம். இதில் சில பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எப்பவுமே எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலும் என்ன, அவாய்டன்ஸ் ஆஃப் அலர்ஜன், அதான் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ அதனால தான் அதை வந்து சாப்பிட வேண்டாமான்னு சொல்கிறோம். இதுவோ பொதுவாக இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்றதுலாம் சுத்தமாக கிடையாது. ஒவ்வாமை இல்லாதவர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எந்த விதமான கட்டுப்பாடும் தேவையில்லை. நான் பிரசவித்த தாய்மார்களுக்கெல்லாம் நான் அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டாம் என்ற காரணமே கிடையாது. எல்லாமே சாப்பிட்டு நீங்கள் எனர்ஜியாக இருந்தால்தான் உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் நல்ல முறையில் தாய்ப்பால் கொடுக்க முடியும். இல்லை என்றால் தாய்ப்பால் குறைந்து விட்டது என்று நீங்கள் வந்து நிற்பீர்கள் என்று நான் அறிவுறுத்தி அனுப்புவேன். ஆகையால் அதில் வந்து சில கட்டுப்பாடுகள் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மட்டுமே தவிர மற்ற எல்லாருக்கும் பொருந்தாது. சரி சார், இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் பேசணும். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. விளம்பரத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், அதாவது குழந்தை நல மருத்துவர் டாக்டர் தேரணி ராஜன் அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். பல விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இந்த 6 மாதங்கள் வரைக்கும் வந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கும்? அதாவது முதல் 6 மாதம் வந்து தண்ணீர் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் தாய்ப்பால் மட்டுமே போதும். அதிலே எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறது, அதுக்கு தேவையான அளவு கலோரி, புரோட்டீன் அனைத்தும் இருக்கிறது, விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. 6 மாதத்துக்கு பிறகு ஏன் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோன்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சில் சுருக்க ஆரம்பிக்கும். எச்சில் சுருக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே அந்த குழந்தை மற்ற உணவுகளை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டது என்பதை நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எச்சில் சுருக்கும் பொழுது அந்த குழந்தை தயாராகி விட்டது என்பதை நம்ம உணரலாம். ஆகையால் தான் வந்து 6 மாதத்திற்கு பிறகு திட உணவுகளை ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ள நிலைமைக்கு ஏற்பட்டு 1 வயதுக்கு பிறகு வீட்டில் சமைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். ஸோ முதல்ல என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை வந்து பவுடர் மாதிரி வந்துட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 சிட்டிகை ஒரு உப்பும் ஒரு சர்க்கரையும் இணைத்து அதை ஒரு திட உணவாக முதல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது பாலினுடைய கன்சிஸ்டன்சி அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான திக்கான ஒரு நிலைமைக்கு ஒரு 15 நாட்கள் அது மாதிரி கொடுத்துட்டு கேழ்வரகை அடுத்து ஆட் பண்ணலாம். இந்த ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா 2:1. புரதம் 2 பாகமும் அரிசி வந்து கார்போஹைட்ரேட் 1 பாகம் என்ற கணக்கிலே, இந்த விகிதத்திலே ஒவ்வொன்றாக நீங்கள் வந்து சேர்த்துக்கொண்டு இந்த கஞ்சியை வந்து நவதானிய கஞ்சியை 11 மணி அளவிலும் 3 மணி அளவிலும் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு ஏற்றுக்கொண்டு இதனுடன் நீங்கள் உங்கள் தாய்ப்பாலையும் சேர்த்து கொண்டு கொடுக்க வரலாம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு 7 மாதம், 1 மாதம் இந்த மாதிரி போன பிறகு அடுத்து ஒரு 7 மாதத்தில் அடுத்த திட உணவு, அடுத்து வந்து சில ஜூஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து 9 மாதத்தில் வந்து சூப்பு மாதிரி ஏதாவது வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். 10 மாதத்தில் வந்து முட்டை சேர்க்க ஆரம்பிக்கலாம். முட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதலில் வெள்ளைக்கணும், பிறகு வந்து மஞ்சள் கருவும் இணைத்து கொடுக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருட்களும் கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, குழந்தைக்கு ஏதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறதா, இல்லது கண்ணிலே அல்லது மூக்கிலே ஏதாவது தண்ணீர் மாதிரி வருகிறதா என்றது நீங்கள் பார்த்தாலே இந்த குழந்தை ஒத்துக்கொள்கிறதா அல்லது ஒவ்வாமை பொருளா என்பதை நீங்கள் அறிந்துவிடலாம். அதை வைத்துக்கொண்டே நீங்கள் ஒரு டைரி மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த குழந்தைக்கு எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றாக
கொடுத்து கொண்டே வரணும். எடுத்த உடனே இப்போ 6 மாதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு சாதம் கொடுக்க முடியாது. ஸோ திரவ உணவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திட உணவிற்கு மாறி, திட உணவுக்கு பிறகு சாதத்தை கொடுக்க ஆரம்பித்து, அதுக்கு பிறகு 1 வயதுக்கு டாக்டரை அணுகி எந்த சாப்பாடு கொடுக்கணுன்ற கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலே சமைக்கின்ற அனைத்து பொருட்களையும் குழந்தைக்கு ஒரு தட்டிலே போட்டு வைத்து விட்டால் எவ்வளவு சிந்தனாலும் பரவாயில்லை என்று அந்த சாப்பிடுகின்ற ஒரு முறையையும் அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி தானாகவே உண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தையை கொண்டு வரலாம். இதில் சந்தேகங்களுக்கோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸுக்கோ போக வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை கொடுக்கலாமா, அதை கொடுக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக செலவும் ஆகும். பிறகு குழந்தைக்கு ஒரு நல்ல சத்தும் கிடைக்காது. உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேரட் கொடுக்குறீங்கன்னா அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஒரு சூப் கொடுக்குறீங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அகைன் அதில் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு பொருட்களையும் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அனைத்து விதமான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள், புரதச்சத்துக்கள் அனைத்தையும் அறிந்து அந்த குழந்தை ஒரு நல்ல நிலைமைக்கு 1 வயதுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டீங்க சார். அடுத்ததாக சில குழந்தைகளை வளர்ச்சி ஒன்று ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நார்மலாக சத்து குறைபாடாக கூட இருக்கலாம் வளர்ச்சி முறை. அதுக்காக இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலோ இல்லை டிவியில் பார்த்தோ இல்லை யாராவது சொல்லி இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அது எந்த வகையில் நல்லது டாக்டர்? அது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய இது காமனாக ஒரு பெற்றோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. என் குழந்தை சாப்பிடவில்லை, வளர்ச்சி அடையவில்லை, மற்ற குழந்தையை கம்பேர் பண்ண வேண்டியது. அந்த குழந்தை நல்லா வளர்ந்துருக்குது, வீட்டில் அருகில் உள்ளவர்கள் என் குழந்தையை பார்த்து ஏன் உன் குழந்தை மிகவும் இளைத்து இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல செவி சாய்க்கக்கூடாது. பெற்றோர்கள் தன்னை கண்ணாடி முன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் குண்டாக இருக்கிறோமா, ஒல்லியாக இருக்கிறோமா, அதுதான் அந்த குழந்தைக்கும் வரும். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாமே எப்படி டிட்டர்மின் ஆகுதுன்னா, நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு முக உருவத்தையும் கலரையும் அதனுடைய வளர்ச்சியும் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த வளர்ச்சியினுடைய பேட்டர்னும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணிட்டு பார்க்கறது மிகவும் தவறான செயல். இன்னொரு குழந்தை குண்டாக இருக்குது, என் குழந்தை ஏன் ஆகலைன்னா அது அவங்க பேரண்ட்ஸினுடைய இது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த ஃபேக்ட். அதனால் கம்பேரிசன் முதல்ல தவிர்த்தணும். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னு சொன்னால், ஒரு குறை மாதத்தில் பிறக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 9 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை 7 மாதத்தில் குறைந்து மாதத்தில் பிறக்கும்பொழுது அந்த குழந்தை நர்சரி விட்டு வெளியே போகும்போது நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் போட்டு தான் அனுப்புவோம். ஏன்னா அது அயனில் கம்மியாக இருக்கும், அதுக்கடுத்து விட்டமின்ஸில் கம்மியாக இருக்கும், கால்சியத்தில் கம்மியாக இருக்கும். இது 3மே நாங்கள் சப்ளிமெண்ட்டாக கொடுப்போம். ஒரு குழந்தை 37 வாரம் தாயினுடைய கருவறையில் இருந்து விட்டு வெளியே வரும்போது அந்த குழந்தைக்கு எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் தேவை கிடையாது. ஏனென்றால் மற்றது எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. சப்ளிமெண்ட்ஸு இதெல்லாம் பிளாசிபோன்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டால் அந்த பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகின்ற பொருட்களே தவிர அது நேரடியாக குழந்தையினுடைய வளர்ச்சியில் எந்த பங்கும் அளிக்காது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமை. எப்பொழுது நம்ம கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதை சப்ளிமெண்ட் கொடுப்பதில்ல நியாயம். இது ருட்டீனாக இது கொடுத்தா குழந்தை பூஸ்டி ஆகிடும், குழந்தை வெயிட் ஏறிடும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான எண்ணங்கள். அதை தவிர்ப்பது நல்லது. சரி சார், நீங்கள் முன்னாடி இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த குறை பிரசவம்னு சொல்லிட்டு. அந்த குறை பிரசவம் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்? அது இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்போது இதை கொஞ்சம் தடுக்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அது சரி செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்களை தாய்மார்கள் எடுத்துக்கும் போது இந்த குறை பிரசவத்தை தடுக்கலாம். ஏதாவது என்ன ரீசன் சார்? அது குழந்தை இப்போ அதுக்கான அதுக்கு ஆக்சுவலாக ஆராய்ச்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியிலே ஏன் குழந்தை இப்போ குறை பிரசவத்தில் பிறக்கிறது, நம் மாவட்டத்தில் ஏன் இருக்கிறது என்ற காரணத்துக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கின்ற வரையில் இதுக்கான காரணங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தை மதர் நியூட்ரிஷன்லாம் சரியான முறையில் ஆகாரம் எடுத்துக்காது. அவங்களுடைய வளர்ச்சி, சப்போஸ் இந்த மதர் 145 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஆனால் அதோட குள்ளமாக இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய அந்த மதருடைய பெல்விஸ், அந்த குழந்தையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் ஏர்லியராக வர்றதுக்கான வாய்ப்பு. பிறகு இந்த கர்ப்ப காலத்திலே அவர்களுக்கு ப்ரெஷர் ஏற்படுறது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது அதனால் அந்த குழந்தையை முன்னாடி எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த தாய்மார்கள் ஏற்படுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்வின் பிரெக்னன்சி, 2 குழந்தைகள் அந்த அம்மா சுமைக்கிறாங்கன்னா அந்த அம்மா முன்னாடியே டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் ரேரான ஒரு காஸ். ஆனால் மேல் நியூட்ரிஷன் தான். அயன் கம்மியாக இருக்கிறது, ஃபோலிக் ஆசிட் கம்மியாக, அயன் கம்மியாக இருக்கும்போது அந்த தாய்க்கு நியூட்ரிஷனல் அனிமியான்னு சொல்லுவோம். அதாவது உணவு வகையினால அனிமியா இருக்கும். அதெல்லாம் இது போக்குறதுக்காக அரசு இப்போ நீங்கள் எல்லாமே அம்மா அந்த கர்ப்ப காலத்தில் அனைவருக்கும் அயன் மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, ஆன்டிநேட்டல் செக்அப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தவிர்த்தா இந்த குறை பிரசவத்தை கட்டாயமாக தவிர்க்க முடியும். இதே மீறி ஏற்படுகின்றது தவிர்க்க முடியாத காரணங்களை மெடிக்கல் ரீசன்ஸில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார், இந்த இப்போ இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள், குழந்தை சின்ன வயசுலேயே ஒபிசிட்டியாக இருக்கிறது, நல்லா பயங்கர குண்டாயிடுறது, அந்த அந்த பெற்றோர்கள்
குழந்தைகள் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டே வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு சத்துள்ள தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறத தவிர்த்து இந்த ஜங்க் ஃபுட்டாக வாங்கி கொடுக்கறது. அதனால வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இந்த ஒபிசிட்டி வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு. அதை எப்படி சார் தடுக்கிறது? இப்போ நீங்கள் மேலை நாடுகள்லாம் இதுக்கு வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டே என்று கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குழந்தையின் மேலே இருக்கின்ற பாசத்தை வந்து அவங்க கேட்கின்ற பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம பாசத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்பர் 1. 2வது வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த குழந்தை வந்து இதுக்கே அடிக்ட் ஆகிடுது. இது சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்குது. நான் அதான் சொல்லுவேன், வறுத்த பொருட்களை, ஃப்ரைட் ஐட்டம்ஸை கண்ணால் பார்க்கலாம், வெந்த பொருட்களை உண்ணலாம் என்று சொல்லுவேன். எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடாக இருக்கிற ஐட்டத்தில் வந்து ஆயில் கன்சப்ஷன் அதிகம், ஆயில்னால கலோரி அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டியூஸ்பூன் ஆயில் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னா 50 கேலரிஸ், 50 கிலோ கேலரி வந்து 50 கேலரி வந்து அது கொடுக்குது. அதுவே ஒரு வெந்த இட்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு இட்லி தான் வந்து 50 கேலரி தரும். ஸோ இது வந்து நீங்கள் 2 டியூஸ்பூன் வந்து ஃப்ரை பண்ணும்போது எக்ஸஸ் கன்சம்ஷன் ஆஃப் ஆயில் இருக்கும். அதனால் அந்த குழந்தை வந்து தன்னையே அறியாமல் எடையை கூட்டிகிட்டு போகும். பிறகு வந்து இந்த நிறைய வந்து சிறு பொருட்கள்லாம், இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, நொறுவு தீனுன்னு சொல்லுவோம், அதை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, சாப்பிடும்போது டிவி பார்க்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை சாப்பிட்டா போதும்னு சொல்லி டிவியை போட்டுட்டு நம்ம சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தோம்னா, அந்த குழந்தை எவ்வளவு எடுத்து உட்கொள்கிறது என்பது அந்த குழந்தைக்கும் தெரியாது, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீர்கள் என்று உங்களுக்கும் தெரியாது. அண்ட் லெஸ் ஆக்டிவிட்டி, எனர்ஜி வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. அந்த குழந்தை எந்த விதத்திலையும் வந்து ஓடி ஆடி விளையாடாமல் சாப்பிடுவதனாலும், குழந்தை ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே வந்து சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்று சுற்றி இருக்கின்ற கொழுப்பு சக்திகள் அதிகமாகி அந்த குழந்தை வந்து ஒரு சென்ட்ரல் ஒபிசிட்டி நிலைமைக்கு போயிடும். அதனால தான் முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டால், டிவி வாட்ச் பண்ணிக்கிட்டு உணவு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ண வேண்டும். நல்ல ஒரு எக்ஸசைசஸை வந்து குழந்தைகளுக்கு அடிப்படையாகவே சொல்லிக் கொடுக்கும்பொழுது இந்த ஒபிசிட்டியை தாராளமாக தடுக்க முடியும். இன்னொன்று, இதனுடைய பின் விளைவுகள். நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒபிசிட்டியோடு வரக்கூடிய குழந்தைகளை வந்து அவர்களிடையே நான் கேட்பேன், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டால் 1 2 சொல்லும், ஒரு சில சொல்லாது. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாட முடியாது, ஒதுங்கி நிற்கும். இதனால் என்னவென்றால் மற்றவருடைய கேலிக்கு அந்த குழந்தை ஆளாகும். 3வது, உடம்பு முழுவதையும் கீழே உள்ள எலும்புகள் தாங்குவதனால் கால் வலி ஏறும், நடக்க முடியாது. இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே ஆட்டோ தேடும், ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போகலாமா, நடக்கிறதையே வந்து தவிர்க்கிறதுக்கு விரும்புவாங்க. டிப்ரெஷன், மன அழுத்தம். ஏன்னா மற்ற குழந்தைகள் பியர் குரூப்ஸ் வந்து இவனை டீஸ் பண்ணும்போது இந்த குழந்தை மன அழுத்தத்துக்கு ஏற்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், இதே தாராமல் பிபி ரைஸ் ஆகும். இந்த குழந்தைக்கு சக்கரை வியாதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு பிற்காலத்தில். இது அனைத்து விதமான பின்விளைவுகளும் அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றா நானே எடுத்து சொல்வேன். சொல்லும்போது அந்த குழந்தை புரிந்து கொள்ளும்பொழுது இது முழுமையாக இந்த குழந்தைகள் தவிர்க்கின்றன. இது என்னுடைய கண்கூடாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்து தன் பாசத்தை பெற்றோர்கள் கொடுப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சரியா சொன்னீங்க சார். பெற்றோர் கையில் தான் இருக்குது, அதாவது சரியான உணவை வந்து குழந்தைகிட்ட எடுத்து செல்றது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் இருக்குது, என்ன காரணம் சார்? அதை குணப்படுத்த முடியுமா? அது வாய்ப்புகள் எதனால் வந்து இளம் வயதில், அதாவது ஒரு 30 வயது முன்னாடி வந்து ஒரு 40 வயது இருந்தது சர்க்கரை நோய், இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயதில் கூட நிறைய பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிறக்கும் குழந்தைக்கே வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கா? என்ன ரீசன் சார்? அது டயபிட்டிஸ்ன்றது சர்க்கரை நோய். சர்க்கரை நோயில் 2 டைப் இருக்குங்க, டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1ங்கிறது ஜுவனைல்னாவே இளம் பருவத்தில் ஏற்படுகின்ற ஒரு சர்க்கரை நோய்க்கு தான் டைப் 1 என்று பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக கணையம் வந்து இன்சுலினை சுரக்க மறுக்கிறது, அதுதான் டைப் 1. டைப் 2ங்கிறது வந்து கணையம் சுரக்கிறது, ஆனால் சுரக்கின்ற இன்சுலினுக்கு பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து மாத்திரைகளால் டைப் 2 வந்து மேனேஜ் பண்ண முடியுது. டைப் 1க்கு வந்து முழுமையாக இன்சுலின் போட்டு தான் அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இன்னொன்று ஏன் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. ஜெனட்டிக் காரணங்கள், ரன்னிங் இந்த ஃபேமிலி, இந்த மாதிரி டிசீஸ் வந்து இருக்குது. ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம், அதாவது அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கணையத்தை பாதிப்பு, இதனால் இந்த குழந்தைக்கு வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை வந்து அதிகமான அளவு சிறுநீர் கழிப்பது, திடீரென்று எடை குறைவது, மயங்கிய நிலையில் குழந்தை விழுந்திருப்பது, இல்லது மூச்சு திணறலுடன் குழந்தையை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவருடைய சுகரை செக் பண்ணும்போது தான் இந்த குழந்தைக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்து விட்டால் இதற்காக வந்து என்ன நான் சொல்ல வேணும்னா, பயந்து விட்டு என்ன ஜுவனைல் டயபிட்டிஸ் வந்து விட்டது இந்த குழந்தைக்கு என்னவென்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம எப்படி 3 வேளை சாப்பாடு உயிர் வாழ முடியுமா, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு இன்சுலின் என்கின்ற மருந்து
உடலிலே சுரக்கவில்லை. அதை வந்து 3 வேளை 2 வேளையோ 3 வேளையோ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இதை சரியான முறையிலே கொண்டு போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை மானிட்டரிங் சரியான முறையில் பிளட் குளுக்கோஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துருந்து அந்த குழந்தை வந்து ஒரு முறையும் இந்த இன்சுலின் கொடுத்தோ இல்லை இந்த இன்சுலினால் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், அதாவது சுகரினுடைய அளவு வந்து மிகவும் குறைவாக போயிட்டு போகாமலும் பார்த்து கொண்டால் நல்ல நிலைமையில் இந்த குழந்தைகள் வளரக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வாசிம் அக்ரம், நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் பிளேயர், அவர் வந்து கேப்டன்லாம் வந்திருக்காரு. அவரே வந்து ஜோனல் டைப், அவர் இன்சுலின் தான் போட்டிருக்காரு. அவர் என்ன வேர்ல்டு ஃபேமஸ் ஆனது. அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது. அவர் சப்ளிமெண்ட்டாக ஒரு இன்சுலின் போட்டுக்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் அவரை சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்க முடியும் போது பல உதாரணங்கள் இருக்கின்றன. இதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பயப்படாமலும் இருக்கக்கூடாது. சரியான முறையில் சரியான சிகிச்சை முறைகளும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் பெற்றோர்கள் தெரிந்திருந்தாலோ அந்த குழந்தைகளையே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கும். இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையில். அதை வந்து பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு மருத்துவமனையுடைய ஃபாலோ அப் கொண்டு வரும்போது இந்த குழந்தையோட வளர்ச்சியில் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது, நல்ல நிலைமையில் வளர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இது ஒரு பொதுவான கேள்வி தான். டெங்கு காய்ச்சல் வந்து வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? வந்தால் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும்? தனக்கு டெங்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியை வச்சு டெங்கு காய்ச்சல் தான் நமக்கு வந்திருக்குன்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? இதை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் சார். சார், டெங்கு எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வைரஸ். டெங்கு வைரஸ் 4 வைரஸ் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4ன்னு. இப்போது இந்த சமயத்தில் வந்திருக்கிறது வந்து 2, 4ன்னு சொல்கிறாங்க. இது எதனால் பரவுதுன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு கொசுவின் மூலமாக பரவுது. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த குழந்தைக்கு பைட் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு இந்த வந்துடும். ஸோ எப்படி என்னென்ன பிரச்சனைகள் ஏன் வருது, இந்த கொசு எப்படி வளருதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டை சுற்றி இருக்கிற பயன்படுத்தப்படாத பொருட்களிலே தண்ணி தேங்கி நிற்கிறது. அதனால் வந்து இந்த கொசு வந்து வளர்ச்சி அடைந்து இந்த டெங்கு கொசு வளர்ந்து அதன் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் வந்து தடுப்பு முறைகள் மிகவும் மிகவும் முக்கியம். அதை வந்து அரசு நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த டயர்ஸு, தேங்காய் கொட்டை உடைச்சல், எந்தெந்தெல்லாம் பயன்பாட்டுக்கு இல்லாதோ அதே மாதிரி செடிகளுக்கு கீழே இருக்கிற தண்ணி தேங்கி இருக்குது. இந்த இடங்களெல்லாம் இந்த கொசு வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். இது ஏசி இருக்குதுன்னு வச்சுங்க, ஏசிக்கு பின்னாடி தண்ணி சேர்ந்துருக்குது, அதுக்கு தண்ணி வந்து கொசு சேருது. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்னால வந்து இந்த கொசு வளருது. ஸோ வந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டியது கட்டாயம். என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, கண்டினியூஸாக 3 நாட்களுக்கு இடைவிடாத காய்ச்சல், குழந்தை கண்ணை சுற்றி பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்லும், பயங்கர கடுமையான தலைவலி, உடலை சுற்றி பயங்கர வலி, குழந்தை டெம்பரேச்சருக்கு வந்து பேரஸ்டமால் கொடுத்தாலோ அந்த குறைப்பதற்கான வரிகளே இருக்காது. எவ்வளோ கொடுத்தாலும் டெம்பரேச்சர் குறைக்கல. அடுத்த கட்டமாக அந்த குழந்தை வாந்தி, கண்டினியூஸாக எதுவுமே ரீட்டைன் பண்ணலை, குழந்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமை வந்தது கடைசி ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இந்த 3 நாள் இடைவிடாத காய்ச்சல், கண்ணை சுற்றி வலி, தலைவலி, உடம்பு வலி, இந்த வலி இருந்தாலே உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. இதில் என்னென்ன பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே வந்து டெங்கு வந்துருச்சுன்னு பயந்துட்டு ரொம்பலாம் அவசரப்பட வேண்டியதில்லை. உடனடியாக சிகிச்சை முறைகள் இதுக்கு ரொம்ப எளிதானது. உடனடியாக இதை நாம் நிவர்த்தி செய்ய முடியும். என்ன செய்யலாம்னா, குழந்தைக்கு தேவையான உணவுகளை மிகவும் திரவ உணவுகளை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்து அந்த குழந்தை நல்ல முறையில் சிறுநீர் கழித்து கொண்டே இருந்தால் இந்த டெங்கு ஃபீவரை மிகவும் எளிதாக நிவர்த்தி செய்ய முடியும். இன்னொன்று என்னவென்னா, இந்த டெங்கு பேரே என்னென்னு கேட்டால் 7 நாள் காய்ச்சல்னு சொல்லுவோம். மொத்தமே 7 நாள் தான், அதுக்கு மேலே இதனுடைய பிரச்சனையே கிடையாது. ஆபத்தான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் மட்டும்தான் ஆபத்தான நாள். அந்த 3 நாள்கள் குழந்தையின் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. இந்த 3 நாள் நான் சொன்னேன் காய்ச்சல் ரொம்ப இடைவிடாத காய்ச்சல், 4வது நாள் டெம்பரேச்சர் குறைஞ்சு உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லாயிடுச்சு, அதுதான் தவறு. அந்த மாதிரி டெம்பரேச்சர் குறையக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா சேடல் பேக் ஃபீவர். அதாவது முதல்ல ஒரு ஹை ஃபீவர் டக்குன்னு வந்து குறையிறது, அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸில். ஸோ அந்த பீரியடை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். பிளட் டெஸ்ட்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். இதுதான் அந்த டெஸ்ட்டை வச்சுட்டு உடனே இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு, சார் டெங்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து NS1 பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சை முறைகள், இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டுமா, வீட்டிலிருந்து சிகிச்சை அளிக்கும், இந்த 2 விதத்தை வந்து முதல்ல தெளிவுபடுத்தி கொண்டு, வீட்டில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனையை மீண்டும் அணுக வேண்டும், எதெல்லாம் அபாயகரமான சயின்ஸு, அதை தெரிந்து கொண்டு பெற்றோர்கள் சென்று அதற்கான சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் என்றால் இந்த குழந்தைகளை முழுமையாக டெங்குலேருந்து காப்பாற்றி விடலாம். எந்த விதமான ஆபத்தான நிலைமைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சிகிச்சை முறை மிகவும் எளிது, பயன்படுத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமை. ஓகே சார், இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் வந்து பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது
குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகை எடுத்துக்கலாம், டெங்கு காய்ச்சல் பற்றிய விஷயங்களா கூட இருக்கலாம். பல விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நானும் உங்களுக்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கி என்னுடைய நேயர்களும் இதன் மூலமாக கட்டாயம் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான். நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கைக்கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கைக்கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேர் சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயத்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம்.
அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் இங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, ச எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன், இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அதை சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு
முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல, செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல. கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
Spread of novel coronavirus can be stopped. Covering your mouth with hanky and tissue while coughing and sneezing could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Baby, see this. Spread of novel coronavirus disease can be stopped. Washing your hands with soap after coughing and sneezing and before holding your child could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. If Arjun is batting, why are we cheering for Golu? He isn't even here. Arey, you don't know? He hasn't come so that we don't get infected. Spread of novel coronavirus disease can be stopped. Staying away from public places when you have fever with cold and cough could stop spreading it. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. Is the doctor there? Sir? I had fever with cough. Thought I should get it checked. Spread of novel coronavirus disease can be stopped. If you are sneezing and have cough with fever, visit your nearest health clinic or center immediately. Help us to help you. Visit your nearest health facility if you have cough, fever or difficulty in breathing, or contact helpline number 9111 2397 8046. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம இன்னைக்கு டிகேஎம் காலேஜ்ல இருக்கிறோம். நம்ம முன்னாடி ஒரு மாணவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பத்தி பேச போறோம்னா, மழை நீரை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், செந்தமிழ் செல்வி. என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. எப்படி மழை நீரை சேமிக்கலான்ட்டு உங்களுடைய கருத்து என்னவோ அது சொல்லுங்க. மழை பெய்யும் போது வீட்டில் தண்ணீர், அதான் மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு தொட்டி கட்டிட்டு அது மூலிமா மழை பெய்யும் போது அந்த தண்ணீராக சேவ் பண்ணலாம். ஓகே, தண்ணீராக சேவ் பண்ணலாம். இப்போ வாட்டரோடைய ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பியூர் வாட்டர் 3% தான் இருக்குது. அதே மாதிரி மிச்சம் எல்லாமே சால்ட் வாட்டராக இருக்குது. எப்படி நம்ம பியூர் வாட்டரை சேவ் பண்ணலாம்? இப்போ சேமிச்சு வச்சிருக்க மழை நீரை மறுசுழற்சி பண்ணி நம்ம மழை நீரை குடிநீராக மாற்றிக்கலாம். மழை நீரை குடிநீராக ஆக்கலாம்னு உங்களுடைய கருத்தை சொல்றீங்க. சரி, இப்போ வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய முயற்சி என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. மாணவர்களிடையே போய் ஒரு விழிப்புணர்வு நடத்தலாம். நம்ம தண்ணியெல்லாம் எப்படிலாம் சேவ் பண்ணலாம், மழை பெஞ்ச தண்ணீர் எல்லாம் எப்படி அதிகப்படுத்தி நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற பள்ளிக்கும் கல்லூரி இடையில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். அதில் நம்ம வீட்டிலேயே நம்மளே மறுசுழற்சி பண்ணி வீட்டில் பயன்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். மழை நீரை எப்படி சேமிக்கிறதுன்ட்டு. உங்க பேர் சொல்லுங்க. ரோசி. ரோசி, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மழை நீரை எப்படி சேமிக்கலாம்?
மழை நீர் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாச்சும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற தண்ணி வந்து பூச்செடிங்களுக்கு, அதான் மரம் செடியெல்லாம் பின்னாடி நட்டு வச்சிருக்கலாம், அதுக்கு வந்து யூஸ் பண்ணனா அது மூலம் வந்து நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதனால மழை தண்ணி வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆகாது, வீட்டுக்கு செலவு பண்ணுற தண்ணி மிச்சமாகும். அதாச்சும் காரு அதுக்கப்புறம் வண்டி அதெல்லாம் கழுவுறோம்ல, அந்த தண்ணியில் பூச்செடிக்கு விட்டோன்னா அது மூலம் மரங்கள்லாம் வளருதுல்ல, அதனால மழையும் நம்மளுக்கு கிடைக்கும், அது மரத்துல இருந்து வர காய்கனிகளும் நம்மளுக்கு பயன்படும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம தேவையில்லாத தண்ணியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தலாம், மரங்களுக்கோ இல்லை காருக்கோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க இப்போ மழை காலமா இருக்குது, தண்ணி நம்ம வந்து எப்படி வந்து அதிகரிக்கலாம்? இது வந்து சின்ன கிளாஸ்ல நம்ம படிச்ச ஒரு விஷயம்தான். ஒரு பள்ளம் நோண்டி அதில் வந்து கற்கள்லாம் போட்டு தண்ணி வந்து சேகரிச்சு வைக்கலான்னு. அது மூலம் வந்து நம்ம போர் போட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கலாம். வெள்ளோடைய தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க உங்களுடைய முயற்சி என்ன பண்ணுவீங்க தண்ணியோடைய லெவல் அதிகமாகிறதுக்காக? உங்களுடைய முயற்சி என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா இந்த ஜென்ரேஷனில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறல, நம்ம பாலித்தீன் பேப்பர். அதனால வந்து அந்த பாலித்தீன் பேப்பர் வந்து மண்ணு மேலே விழுந்துச்சுன்னா மழை தண்ணி வந்து உள்ளே போகாமல் தடுக்குது. அதனால வந்து நீர்மட்டம் வந்து அதிகரிக்காமல், அதான் மழை தண்ணி உள்ளே போகாமல் தண்ணி வராமல் இருக்குது. அதனால நிறைய விஷயம், அதான் தண்ணி வந்து சேகரிக்க முடியாமல் போயிடுது. அது வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அளவுக்கு அதிகமாக அந்த பேப்பரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மூலம் வந்து ஒரு விழிப்புணர்வு. அது முதல்ல லேடிஸ் நம்ம தான் இது பண்ணணும். ஏன்னா அளவுக்கு அதிகமா நிறைய விஷயத்துக்கு லேடிஸ் வந்து யூஸ் பண்றது வந்து அந்த பேப்பர் தான். காய்கறியை வாங்கறதா இருக்கட்டும், பூ வாங்கறதா இருக்கட்டும், நிறைய விஷயத்துக்கு ஆஸ் யூஷுவலா லேடிஸ் தான் யூஸ் பண்றோம். நம்ம முதல்ல குறைக்கணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நம்ம முன்னாடி இன்னொரு மாணவி இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஏ ஸ்ரீமதி தர்ஷினி, 3rd BSc நியூட்ரிஷன் டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். சரி, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ நிறைய தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாயிட்டு போறது இல்லைங்களா? இப்போ அந்த வேலி முள்களை வந்து எடுக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல செயலுக்காக தான் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா ஒரு நாள் கூட கொஞ்ச நேரம் கூட தண்ணி இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நம்ம வீட்டுல நம்ம வந்து அதிகமா பயன்படுத்த இடம் பாத்தீங்கன்னா சமையலறை. அந்த இடத்துல நம்ம வந்து சாப்பாடு, அப்புறம் இந்த காய்கறிகள் கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து 3-4 வாட்டி கூட யூஸ் பண்ணிட்டு வேஸ்டா கீழே ஊற்றுவாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம அந்த வேஸ்டா இருக்கிற தண்ணியை நம்ம பூச்செடிங்களுக்குலாம் ஊற்றுனா அந்த செடியும் நல்லா வளரும். அது மூலயமா நம்மளுக்கு மழை தண்ணியும் கிடைக்கும். அந்த தண்ணியும் நம்ம சேமித்து வச்சுக்கலாம். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணி வேற எதுக்குன்னா வேஸ்டேஜ், இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு, சைக்கிள் வாஷ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி கூட நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய முயற்சி என்ன? தண்ணி வந்து எப்படி நம்ம சேமிக்கலாம்னு சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் டாப்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம இல்லாமல் தண்ணியை வந்து ஒரு வாளியில் பிடிச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணனா தண்ணியோட சேமிப்பும் அதிகமாக இருக்கும். அப்புறமா வந்து குறைவாக நம்ம செலவு பண்ணலாம். அது மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் செய்யலாம். நிலத்தடி நீரை எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லுங்க கொஞ்சம். நிறைய பேர் வீட்டிலலாம் இப்போ வந்து நிறைய போர்லாம் போட்டுடுறாங்க. போர்லாம் போட்டு நிலத்தடி நீரை வந்து எடுத்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வர தண்ணியே நம்ம மிச்சம் படுத்தி வச்சு யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய நாளைக்கு வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மட்டும் நிறைய கிடச்சிடும், மற்றவங்களுக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயிங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்லாமல் நிறைய பேர் நிறைய விஷயத்தினால பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா தண்ணி வந்து சிக்கனமா சேமிக்குங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழியுமா. இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை நம்ம எப்படி சேமிக்கின்றத பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஹேமலதா. நிலத்தடி நீர் வந்து நம்ம சேமிக்கணும். எப்படி சேமிக்கணும்னா, நம்ம நிலத்தடி நீரை வந்து நிறைய இழுக்கிறது வந்து கருவேல மரம் தான். கருவேல மரத்தை நம்ம அழிச்சாலே நிலத்தடி நீர்லாம் நம்ம சேமிக்கலாம். ஏன்னா கருவேல மரம் வந்து நிறைய தண்ணீரை இழுக்கும், ஆனால் அது வேஸ்ட். அந்த மரம் இருக்கிறது வேஸ்ட், ஆனால் அந்த தண்ணி மொத்தத்தையும் அது உறிஞ்சிரும். அது இல்லாமல் பண்ணால் நம்மளுக்கு நிலத்தடி நீர் நிறைய கிடைக்கும். அதனால நம்ம விவசாயம் அதெல்லாம் நிறையவே பண்ணலாம். தண்ணீரை நிறைய சேமிக்கலாம். அதை வச்சு தண்ணீரை நல்லா யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் சொல்கிறீங்க நிலத்தடி நீரை சேமிக்கணும்னா கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் எதாவது ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா? மை ட்ரீம் வெள்ளூர் கிளப்பில் அந்த கருவேல மரத்தை நாங்கள்லாம் போய் அகற்றி இருக்கோம். நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட கருத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்கள் அன்பு தோழியுமா. இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீரை எப்படி சேமிக்குன்றதை பற்றி தான் தலைப்பு. நம்மளோட ஒரு மாணவி இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் வி கார்த்திகா. நான் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் ஃப்ரம் டிகேஎம் காலேஜ். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, வள்ளுவர் பெருந்தகை. இந்த வள்ளுவர் குரலுக்கு ஏற்ற மாதிரி இப்ப எத்தனை பேர் நம்ம நீரை பாதுகாத்துட்டு இருக்கோம். என் அன்பு தோழி சொன்ன மாதிரி சீமை கருவேல மரங்கள் அது இருக்கிறதுனால நிலத்தோட நீர் மட்டம் குறையிறது மட்டும் இல்லாம ஒரு குருவி கூட கூடு கட்ட முடியாத நிலைமை. சுத்தி இருக்கிறவங்களுடைய உடம்புல இருக்கிற நீர் பசையும் எண்ணெய் பசையும் அது உறிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல சீமை கருவேல மரம் இருந்ததுன்னா அதை சுத்தி ஒரு மாடு கட்டினாலோ ஏதாவது மனுஷன் நின்னா கூட அவன் உடம்புல இருக்கிற எண்ணெய் நீர் சத்தும் போயிடுது. அது மட்டும் இல்லாம ஒரு மாடை கட்டினா அந்த மாடு கருத்தரிக்கிறதே கிடையாது. அப்படியும் அதை மீறி கருத்தரிச்சா பிறக்கிற அந்த சிசு ஊனமுற்றதா பிறக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்கிற அந்த சீமை கருவேல மரத்தை நம்ம எல்லாம் ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்கலாம்? இப்ப நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு லேண்ட் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சீமை கருவேல மரங்கள் அழிச்சாலே போதும். ஒருத்தர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் கூட இருக்காங்க. அவங்க அதை நம்ம சரியா பாதுகாக்கிறது கிடையாது. நம்ம இடத்துல இருந்துட்டு போட்டோம், அது ஏதோ ஒரு யூஸுக்கு நினைச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் எப்படி இந்தியாக்குள்ள வந்தது? அந்நிய நாடுகள் நம்ம இந்தியா விட்டு போகும்போது மழை வரக்கூடாது, நாட்டோட வளம் கெடணும்ன்றதுக்காக யூஸ் பண்ண விதை தான் அதெல்லாம். அதை நம்ம அழிக்கணும். அதை சீரான முறையில நம்ம பாதுகாத்தாலே முதல்ல பெரிய மழை நீர் சிக்கனத்தை நம்ம ஏற்படுத்துற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற மழை நீரை அந்த இடத்துல அந்த முள் மரம் இருந்ததுன்னா இருக்கிற சுத்தி இருக்கிற ஃபுல்லா நீரையும் உறிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எப்படி நம்ம எவ்வளவுதான் வாட்டர் சேவ் பண்ணாலும், இவங்க சொல்ற மாதிரி என் தோழிகள்லாம் சொன்ன மாதிரி டேப்பை மூடி வச்சாலும் சரி, எது பண்ணாலும் ஒரு இடத்துல இப்ப நான் வரும்போது வெள்ளூர் வரும்போதே நான் ஆர்னில இருந்து வரேன், வெள்ளூர் வரும்போதே நான் ஒரு 100கணக்கான மரம் பார்த்திருப்பேன். அப்ப அந்த இடத்துல இருக்கிற மரம் அந்த சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகுது? அப்ப எப்படி நம்ம வெள்ளூர்ல தண்ணி பஞ்சத்துக்கு தீக்கிறது? முதல்ல கருவேலை மரங்களை அழிக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கருவேலை மரத்தால் மனிதனுக்கும் பாதிப்பு இருக்கு, அதை தவிர விலங்குகளுக்கும் பாதிப்பு இருக்குன்னு அதை அகத்தினாலே போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கான உங்களோட ஸ்டெப் ஏதாச்சும் இருக்கா? எங்க ஊர்ல நான் அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கேன். எங்க பட்டா இருக்கிறவங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த சீம கருவேல மரங்களை அழிக்க சொல்லியும் பாலித்தீன் அந்த இதுவை யூஸ் பண்ண வேணாவும் துணிப்பை மோஸ்ட்லா நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மற்றவங்க பார்த்து துணிப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் கடை வச்சுட்டு இருக்கோம். எங்க சைட்ல பார்த்தீங்கன்னா எங்க கடையில பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்றது இல்லை. இதுக்குன்னு சொல்லிட்டு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு துணிப்பைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். துணிப்பை நம்ம கொடுக்கும்போது அது பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். ஏதோ ஒரு புது மாடலா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த பேக்கை நீங்க கொண்டு வாங்க, இதையே நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இதை கொண்டு வந்தீங்கன்னா நான் ₹1 கம்மியா தரேன், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்போது எல்லா இடமும் அந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் நம்புறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல்ல நம்ம மாறணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள மாற்றணும் அப்படின்ற மாதிரி. இந்த உங்களோட கருத்தை பகிர்ந்துட்டு நன்றி. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. நம்ம இன்னைக்கு எதை பத்தி அலச போறோம்னா, நீரை எப்படி சேமிக்கலாம், தண்ணீரை பாதுகாக்கலாம், அதை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டிகேஎம் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு கேட்கலாம். ஹேமிஷாலினி. என்ன படிக்கிறீங்க? நான் பிகாம் படிக்கிறேன். நீங்கள் தண்ணீர் எப்படி எப்படிலாம் சேமிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கலாம், எந்த முறையெல்லாம்? முதல்ல நம்ம வீட்டில் கடைப்பிடிக்கணும். டேப் தண்ணி வந்துச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் லிமிட்டாக நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, வெளியில் டேப் தண்ணி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். அப்படி நம்மளால் முடியலன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க நிச்சயமாக அவங்க ஸ்டெப் எடுத்து செய்வாங்க. வீட்டில் நிறைய பிளான்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அந்த பிளான்ட் எல்லாம் நம்ம வச்சாங்கன்னா நிச்சயமா நம்ம சேமிக்கலாம். நிலத்தடி நீரை எப்படியெல்லாம் நம்ம அதிகரிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? எந்தெந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றலாம்? முதல்ல நம்ம மண்ணெல்லாம் எதுவுமே எடுத்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. லேண்டை வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மண்ணெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணினால தண்ணியெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதனால் ட்ரைனேஜ் வாட்ரு அப்புறம் நிறைய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கார்பரேஷனில் பார்த்துருக்கீங்க. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் நம்ம நிச்சயம் இது பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்காக எடுத்திருக்கீங்க, இல்லை யார்கிட்ட இது மாதிரி சொல்லியிருக்கீங்களா இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கேன்? நான் தண்ணீர் சேமிக்கணும்னு நான் மந்த்லி ஒரு பிளான்ட் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டனில் நட்டு வைப்பேன். அது என்னுடைய ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுத்திருக்கேன் இந்த இயர்லேருந்து. அது அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன்னா நிச்சயம் அதை பார்த்து மற்றவங்க செய்வாங்க. இதனால் நம்ம நிச்சயமாக மழை நீர் சேமிக்கலாம்.
இதன் மூலமாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன தெரிவிக்கிறீங்க? எப்படிலாம் தண்ணீரை சேமிக்கணும், என்னென்ன முறையெல்லாம் பின்பற்றலாம், வருங்காலத்தில் எப்படி சங்கதிங்களா தண்ணியை அதிகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள்? முதல்ல நம்ம மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது. அது வந்து இப்போன்னு இல்லை, எப்போவுமே அது வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அதனால் அதை டிஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தாலே நிச்சயம் நம்ம தண்ணி இது பண்ணலாம். அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கருத்துக்கு நன்றி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! வணக்கம் நேயர்களே, VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இது நான் உங்க ஸ்ரீமதி. இன்னைக்கு நம்ம நீரை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், அதை பத்தி வழிமுறைகளை தான் பத்தி பேச போறோம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் DKM கல்லூரியில அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் உதயகுமாரி. DKM கல்லூரியில BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீரை எப்படி சேமிக்கலாம், எந்தெந்த வழிமுறையெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் நிஜமாவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வேலூர்னாவே வெயில்னு சொல்லிட்டு இருப்போம். அது வெயில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே ஃபேமஸ்னு சொல்றதை விட தண்ணி பஞ்சம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. முக்கியமான இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனிப்பட்ட மனிதனா வீட்டுல எல்லாருமே வந்து நேரம் இருக்கிறது கிடையாது. நேரம்னா வாளியில புடிச்சு தண்ணியை யூஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்களை நம்ம என்ன பண்ணலாம்? டாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஷவர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷவரோட அந்த அளவு குறைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கரெக்ட் டைமுக்கு குளிச்சுட்டு வெளியில வரதுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி வீணாவது தடுக்கலாம். அது மட்டும் இல்லாம தானியங்கி குழாய்களை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால இப்போ வந்து ஒரு 500 மில்லிலிட்டர் தண்ணி நம்ம பயன்படுத்துறோம் நார்மலா கை கழுவும் போது அப்படின்னா, தானியங்கி குழாய்களை பயன்படுத்தும் போது 80 மில்லிலிட்டர் தான் வீணாவது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சமையல் அறையில நிறைய தண்ணி பயன்படுத்துறோம், முக்கியமா இந்த வாஷ் பேஷன்ல. அப்புறமா காய்கறி கட் பண்ணும்போது நிறைய தண்ணி யூஸ் பண்றோம். அந்த மாதிரியான தண்ணிகளை கண்டிப்பா குடிக்க திரும்ப பயன்படுத்த முடியாது. அந்த தண்ணியை நேரா எங்க அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செடிகளுக்கு அனுப்பலாம். இப்ப எல்லாருக்குமே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும், வீணாவாம இருந்தா நிலத்தடி நீர் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி ஊத்துறதுக்கும் சில நேரங்கள் இருக்கு. எப்படின்னா, வெயில் காலங்கள்ல தண்ணி ஊத்தும் போது அந்த நீர் எல்லாமே ஆவியாய் வேஸ்டா போயிடுது. சோ நிலத்தடி நீரை சேமிக்க முடியாது. குளிர்ச்சியான நிலை இருக்கும் போது, தட்பவெப்ப நிலை இருக்கும் போது, அந்த மாதிரி நேரங்களில் செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போதோ தண்ணி வந்து நிலத்தடியில பாதுகாக்கப்படுது. சோ இதுதான் என்னோட கருத்து. உலக தண்ணீர் தினம் கொண்டாடணும், ஆனா அந்த அளவுக்கு நாம தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்குமான்னு தெரியல. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்களால முடிஞ்ச கடமைகளை செய்யணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம்னா, எவ்வளோ மழை நீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டிருக்கு. என்ன காரணம் நம்ம இன்னைக்கு பேச போகலாம். இன்னைக்கு நம்ம DKM மகளிர் கல்லூரியில் இருக்கோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம், என்னோட பேர் ஜெனிட்டா. நான் செகண்ட் BSc ஜுவாலஜி படிக்கிறேன். எவ்வளோ மழை நீர் பெய்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? ஏரி குளங்களெல்லாம் நம்ம வந்து ஒழுங்கான முறையில் பாதுகாத்தோம் அப்படின்னாலே அது வந்து நிறைய தண்ணி சேகரிக்கிறதுக்கு வரி வருது. ஏரியிலேருந்து அதிக அளவு மணல் அள்ளுறது மூலமாக அது வந்து அதிக அளவு பள்ளமாகுது. அது வந்து ஒருவாக தூர்வார முடியறது இல்லை. அதனால இந்த காரணங்களால் தண்ணி வந்து அதிக அளவு ஏரி குளங்களில் தேங்கிறது கிடையாது. இதனாலவே ஆக்சுவலி நிறைய தண்ணி வந்து வீணாகுது. அதனாலவே பாதுகாக்க முடியறது கிடையாது. ஏரி குளம் பாதுகாத்தா நிலத்தடி நீர் அதிகரிக்கும்னு சொல்கிறீங்க, கரெக்ட் தான். இப்போ நிறைய பில்டிங் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதனால தண்ணி வந்து உள்ளே போக மாட்டிருக்கு. ஏன்னா சிமெண்ட் ரோட் தான் போடுறாங்க. சிமெண்ட் ரோட் போடுறதுனால
நிலத்தடி நீர் உள்ளே போக மாட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? ஸ்டெப் எடுக்கிறது மட்டும் என்ன சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து சிமெண்ட் ரோட் போடுறதுக்கு பதிலாக நார்மலாக ஒரு ரோட் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து நிலத்துக்கு போய் அது வந்து நிலத்தடி நீராக நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மட்டும்தான் அந்த மாதிரி வழி ஏற்படுத்திட்டு அது மாதிரி சிமெண்ட் ரோட் போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம் நிலத்தடி நீரை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது கருத்துக்களம். நம்ம எங்கே இருக்கோம்னா, எவ்வளோ மழைநீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டிருக்கு. என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு சில பேரை கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் எஸ் சத்யபிரியா. நான் செகண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேமிக்கிறதை பற்றி சொல்கிறீங்கள, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் உருவாக்குறாங்க, அப்புறமா நிறைய தொழிற்சாலைகள்லாம் உருவாக்குறேன். அந்த தொழிற்சாலையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த தண்ணி வந்து வேஸ்ட்டாக திரியும் வர தண்ணி வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணி திரியும் நிலத்தடி நீருக்கு வந்து வந்துடுதா. அது வந்து விவசாயம் பண்ண முடியாது போயிடுது. அதனால் ரொம்ப கஷ்டமாயிருது, நம்மளுக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருது. அதனால் அந்த மாதிரி தண்ணிலாம் மறுசுழற்சி செஞ்சு வேறு எதனா பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய போர் போடுறாங்க, நிறைய வீட்டில் தனிக்குன்னு ஒரு 2-3 போர் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஒரு போர் போட்டுக்கலாம், அது வந்து கொஞ்சமான தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம், வேணான்னு சொல்லலை. ஆற்று சைட்லலாம் மணல் வந்து நிறைய வாடுறாங்க. அந்த மணல் வாரதுனால தண்ணி வந்து சேமிக்க முடியாத போயிடுது. நிறைய பள்ளத்தோட தோண்ட தண்ணி வந்து சேமித்து வைக்க முடியாமல் அளவுக்கு ஆயிடுது. அப்புறமா வந்து செடிங்களாம் நிறைய வளர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து விவசாயங்கள் அவங்களால நிறைய யூஸ் பண்ண முடியல. இப்போது தண்ணி கம்மியாயிட்டு இருக்கிறதுனால அவங்க எப்படி கட்டுப்பாடோட யூஸ் பண்ணலாம், இந்த செடிக்கு இந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவங்க தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எங்கள் வீட்டில் விவசாயம் செய்கிறாங்க, நெல் பயிர் செய்வாங்க, அப்புறமா கேழ்வரகு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. கேழ்வரகு வந்து 2 டைம்ஸ் வந்து தண்ணி பாய் வைப்பாங்க. அது வந்து ஒரு டைம் வந்து தண்ணி பாய் வச்சாவே போதும், அது நல்லா வளர்ந்துடும். அதுக்கு வந்து தண்ணி விடணும்னு ரொம்ப அவசியம் ஒன்றும் கிடையாது. நெல் பயிருக்கு வந்து எப்படின்னா தண்ணி வந்து ஈரம் வந்து காத்துனே இருக்கணும். அப்போ தான் நெல் பயிர் மணி வந்து பெருசாக வரும். அப்போ தான் சாப்பாடு தான் நல்லா இருக்கும். தேங்க்யூ, நல்லா சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நம்ம கூட இருக்கவங்க நல்லா பேசினாங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்மளோட ஒரு நேயர்கள் இருக்காங்க. நம்ம என்ன டாபிக்னா, எவ்வளோ மழைநீர் இருந்தாலும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகரிக்க மாட்டுக்கு, என்ன காரணம்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட. வணக்கம். வணக்கம், என் பேர் மோகனப்பிரியா, டிகேஎம் காலேஜில் படிக்கிறேன். மழை நீரை சேகரிக்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். மழை முதல்ல வந்தால் தானே அது வர தண்ணியை நம்ம சேகரிக்க முடியும். முதல்ல வந்து அதுக்கு மரத்தை வெட்டாமல் இருக்கணும். மரத்தை வெட்டாமல் இருந்தால் தான் மழை வரும். அதுக்கப்புறம் தான் அந்த மழையை நம்ம சேமித்து வைக்கணுமா வைக்க வேண்டாமான்ற டாப்பிக்கே நம்ம பேசணும். இங்கே இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா மரம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு போகுது, அதனால மழைநீரும் ரொம்ப கம்மியாயிட்டு போகுது. ஸோ கண்டிப்பாக சேகரித்து வைக்கிற கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால் தண்ணியை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோன்னா, இப்போது நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுற அந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் கூட நம்ம செடிக்கெலாம் தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பியூர் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் இந்த மழைநீர் சேகரிப்பு அந்த திட்டத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து இன்னும் நல்லா அதை டெவலப் பண்ணி தண்ணியை வந்து நல்லா சேகரிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து குடி தண்ணீரை கூட வாட்டர் பாட்டிலில் நம்ம விற்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போ இந்த ஜென்ரேஷனில். ஸோ அந்த நிலைமை மாறணும்னா மழைநீரை சேகரிக்கணும். அதுக்கு முன்னாடி மரத்தை வெட்டாமல் இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தை நல்லா நட்டு வைங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மரம் நட்டு அந்த மரத்து மூலயமா நம்மளுக்கு மழை நிறைய கிடைக்கும். மழை வந்தால் தண்ணி நம்ம பஞ்சமே கிடையாது, தண்ணிக்கு பஞ்சமே வராது. ஸோ நல்லா மரத்தை நல்லா நட்டு வைக்கலாம். அப்புறம் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வாட்டர் இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. தண்ணி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் திங் நம்மளோட இதுவில். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோஸ்ட்லி நிறைய தண்ணி தான் இருக்கு. ஆனால் குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் இதுக்கு மட்டும் தண்ணி இருக்க மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கு. சுற்றி தண்ணி இருந்தோம், உலகத்தில் சுற்றி தண்ணி இருந்தோம், குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை. இதுக்கான ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மழைநீர் வராமல் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தண்ணியை வந்து சேவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ தண்ணியை சேவ் பண்ணி மரத்தெல்லாம் நல்லா நட்டு மழைநீர் வர அளவுக்கு நம்ம வந்து நம்ம சூழ்நிலையை நம்ம மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். மழையும் நம்மளுக்கு நல்லா வரும், தண்ணியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வர
வறட்சின்ற ஒரு இதுவே இருக்காது நம்ம உலகத்தில். ஸோ மழைநீரை வந்து சேகரிக்க என்னோட கருத்து இதுதான். சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? விழிப்புணர்வு எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் மழைநீர் சேகரிப்பை பற்றி? இப்போ வந்து நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. மழைநீரை எப்படி சேகரிக்கணும், அப்புறம் மரம் நடணும் அப்படின்ற நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நல்லது தான். அதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். எல்லா ஸ்கூல்ஸ் எல்லா காலேஜஸும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சொசைட்டிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா சொன்னீங்க. நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மக்கள் இதை பயன்படுத்துவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம எங்கே இருக்கிறோன்னா டிகேஏ மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். என் நேம் ஸ்ரீமதி தர்ஷினி, 3rd BSc நியூட்ரிஷன். நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் நிறைய இடத்துல வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அவேர்னஸ் கொடுக்கலாம். நம்மளால வெளியே போய் மற்றவங்களுக்கு சொல்ல முடியலனாலும் நம்ம வீட்லேயே வந்து சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணியோட இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு தெரியாது. அது நம்ம வருங்காலத்துல கிடைக்குமா அப்படின்னு தெரியாம இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணுவோமா இந்த தண்ணி, அது மாதிரிலாம் தெரியாம வீணாக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லலாம், இது மாதிரிலாம் வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்த்தோம்னா அவங்க வந்து பெரிய வயசுல வந்து அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம வீட்டு சுற்றுப்புறத்துல இருக்கவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சதை வந்து சொன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மாதிரிலாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கு. வயசான பாட்டி தாத்தா அவங்களுக்குலாம் வந்து தெரியாது இவ்வளோ கஷ்டம்லாம் இங்க நடந்துட்டு இருக்குன்னு. அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம ஒரு கதை சொல்ற மாதிரி, இது மாதிரிலாம் நடக்குது பாட்டி, நீங்க தண்ணியை வந்து வீணாக்காதீங்க, அப்புறம் குழந்தைகிட்ட சின்ன குழந்தைகிட்ட கதை சொல்ற மாதிரிலாம் சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. நம்ம பெரியவங்க என்ன பண்றோமோ அதுதான் வந்து சின்ன குழந்தைங்களும் திரும்ப பண்ணுவாங்க. அவங்க எதிர்க்க நம்மளும் வந்து தண்ணியை கரெக்டா சேமிச்சோம்னா அவங்களும் அதை புரிஞ்சுட்டு நல்லபடியா யூஸ் பண்ணுவாங்க. நல்லா சொன்னீங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மழைநீர் சேகரிப்பை பத்தி? எப்படியெல்லாம் சேகரிக்கலாம், இந்த மாதிரி சேகரிச்சா நிலத்தடி நீர் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீணாக்காம நம்ம சேகரிக்கணும். கிடைக்கிற தண்ணியை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும். அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். வணக்கம். நம்ம பேச போற டாபிக் வந்து தண்ணீர் சேகரிப்பு. நம்ம கூட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் டிகே மகளிர் பெண்கள் கல்லூரி. உங்க பேரு? உமா மகேஸ்வரி. தண்ணீரெல்லாம் எப்படி சேமிக்கலாம், நிலத்தடி நீரெல்லாம் எப்படி சேமிக்கலாம்ன்றத பத்தி கொஞ்சம். நம்ம முதல்ல வந்து தண்ணியை நிறைய வேஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம நிறைய தண்ணி சேமிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுங்கிறது கூட தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை மறுசுழற்சி செஞ்சு மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா தண்ணி வந்து நம்ம ரொம்ப குறைக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண தண்ணியை ரீசைக்கிள்ன்ற அப்படி ஒரு டாப்பிக்கில் நம்ம மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி நாமளே அதை யூஸ் பண்ணோம்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தண்ணி சேமிச்சு வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அவங்களும் நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாட்டில் வந்து நிறைய விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் இது வரைக்கும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி இடத்துல அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களும் தண்ணி எப்படி சேமிச்சு நம்ம சிக்கனமாக எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறதே தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. நீங்க அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சிருப்போம். நான் ஒரு அவேர்னஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டில் சொல்லி அதை வந்து நான் ரெடி பண்ணி கட்டி அந்த மாதிரி தான் நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சுட்டு இருக்கேன். நன்றி. நன்றி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். நான் உங்க அன்பு தோழி கார்த்திகா, டிகேஎம் காலேஜ்ல இருந்து பேசுறேன். நம்ம கூட இப்ப பேசுறதுக்காக மகளிர் கல்லூரியில இருந்து ஒரு மாணவி தயாரா இருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. யூவி பூவி. நான் 2nd BSc மேக்ஸ் படிக்கிறேன். இப்போ நிலத்தடி நீர் சேகரிப்பு எப்படி அதை நம்ம பாதுகாக்கணும், இது எல்லாத்தையும் விட நிலத்தடி நீர் மட்டத்தை எப்படி அதிகரிக்கலாம், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து தண்ணீர் பிரச்சனை இப்போ ரொம்ப வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து நம்மளோட நாட்டோட நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடிப்படையானதே தண்ணீர் தான். இது தண்ணீர் குறைஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம நிலத்தடி நீர் குறையிறது சொல்லலாம். இதை நம்ம வந்து பல வழியில் பாதுகாப்பலாம். இப்போ வந்து நம்ம உதாரணமாக எடுத்துனா 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்போ அவ்வளோ தண்ணி வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாமல் தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ தண்ணியை வந்து கடலில் தான் போய் தேவையில்லாமல் கலந்துச்சு. அப்போ நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அதை பாதுகாத்துருக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு எப்போ மழை வருதோ அப்போல்லாம் வந்து அதை
ஒழுங்காக ஏரி குளம்லாம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அது சரியான முறையில் அதெல்லாம் தூர்வாரி அதெல்லாம் ஒழுங்காக நிலத்தடி நீர் சேமிச்சா கண்டிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மழை வர டைமில் ஒழுங்காக சேமிச்சா அவங்களோட விவசாயமும் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாருமே வந்து 3வது உலகப் போர் வந்து தண்ணீருக்காக தான் வரும் சொல்லிட்டே இருக்குமே தவிர அதற்கான நடவடிக்கை வந்து எதுவுமே எடுக்காம தான் இருக்கும். அதனால இது மாதிரி சின்ன சின்ன ஒரு செயல்களால் கூட கண்டிப்பாக நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எவ்வளோ பிரச்சனை விவசாயத்தில் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி சீரான முறையில் வந்து நம்ம வந்து விவசாயத்துக்காக நீரை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சில கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. விவசாயிகளுக்காக நீர் நம்ம தரது பார்த்திங்கன்னா இப்போது அணைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் அணைகள் இருக்குது, அது தண்ணியும் இருக்குது, அது மழை வரப்போ ஒழுங்காக சேமித்து அது விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம விவசாயத்தை காப்பாற்று. உங்கள் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிலத்தடி நீர் சேகரித்துக்கான அவேர்னஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி கிரியேட் பண்ணிட்டு வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம். அதாவது தண்ணி எங்கே வேஸ்ட்டாக போச்சுன்னா அதை பாதுகாக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி மரம் நடுறது, தண்ணி வந்துச்சுன்னா அதை நாங்கள் ஒழுங்காக சேமித்து எங்கள் வீட்டிலே கிணறு இருக்குது, அது மூலமாக நாங்கள் வந்து அந்த மழை தண்ணி வரும்போது மாடியிலேருந்து வரது வந்து கிணத்துக்குள்ளே விடுறோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு அது மாதிரி பண்ணிட்டு வரோம். நன்றி தோழி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, நிலத்தடி நீரை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம்னு நம்ம கேட்க போறோம். இன்னைக்கு நம்மளோட ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர்? மீனா. என்ன படிக்கிறீங்க? டிகேஎம் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, நிலத்தடி நீரை எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத பொறுத்து உங்களோட கருத்து. போர்லாம் போடுறது அதெல்லாம் விட்டுடலாம். நிறைய போர் ஒருத்தரே வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழத்தில் போய் போர் போடுறாங்க. அந்த போர் வருது, அந்த மண்ணெல்லாம் வெளியே வர்றதுனால விவசாயம் பண்ண முடியல. அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அந்த மண்ணில் வந்து எந்த செடியுமே வளராது. அதனால வந்து விவசாயம் வந்து அந்த இடத்துல வந்து விவசாயம் செய்ய முடியாது. அவங்களாம் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் சாலை போட்டோன்னா தண்ணி வந்து உள்ளே போகும், தண்ணி வந்து அவ்வளோ இழுக்காது. தார் சாலை போட்டோன்னா அது தண்ணி ரொம்ப இழுக்கிறதுனால ரொம்ப தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை விட அது நிறைய தண்ணி வந்து அது இழுத்துக்கும். நீங்கள் சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மக்களுக்கு போய் சேரும்னு நான் நம்புகிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் பாக்யதா சாலியத் உருது பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடல் பாட இருக்கிறார்கள் ஃபரீதுதீன் மற்றும் ஃபைசுதீன். दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन रूं तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक अरसास से या मोहम्मद मोहम्मद निकलता रहा. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, उन तड़पती रही, दिल मचलता रहा, जिंदगी का मजा एक यार सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा, या मोहम्मद मोहम्मद मैं कहता रहा. नूर के मोतियों की लड़ी बन गई, आयतों से मिलाता रहा, आयतों से मिलाता रहा, आयतें भी जो देखा तो नाते नबी बन गई. दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन, रुन तड़पती रही, दिल मचलता रहा,
जिंदगी का मजा है क्या हर सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा जो भी आंसू बहे मेरे महबूब के जो भी आंसू बहे मेरे महबूब के सबके सब अब ने रहमत के छींटे बने छाके हाथ जब सुल्फेरा गई जब तबन उनकी चांद भी बन गई दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन उन तड़पती रही दिल मचलता रहा जिंदगी का मजा है क्या हर सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का जब चिड़ा तस्वीरा उनके रुबसार का वो दुआ पलिया वल खबर के दिया उसको रहमा गया मेरे हालात पर मेरी अजमत तेरी बेबसी बन गई दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन दिल में इश्क़ नबी की वो ऐसी लगन उन तड़पती रही दिल मचलता रहा जिंदगी का मजा है क्या हर सांस से जिंदगी का मजा है क्या हर सांस से या मोहम्मद मोहम्मद निकलता रहा நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் ஆதிஃப் மற்றும் இன்சமாம். What is the name of our country? India is the name of our country. What is the another name of our country? Bharat is the another name of our country. Which is the capital of our country? New Delhi is the capital of our country. How many states are there in India? There are 29 states in India. What is the name of our state? Tamil Nadu is the name of our state. Which is the capital of our state? Chennai is the capital of our state. How many districts are there in Tamil Nadu? There are 32 districts in Tamil Nadu. What is the name of our district? Vellore is the name of our district. Name the Prime Minister of our country. Honorable Shri Narendra Modi is the Prime Minister of our country. Name the President of our country. Honorable Shri Pranab Mukherjee is the President of our country. அடுத்ததாக திருக்குறள் வழங்க இருக்கிறார் முகமது ஹசன். திருக்குறள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்ச தன்னை சுடும் தன்னை தான் காக்கின் சினம் காக்கே காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாதர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை புகுத்து விடும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பார்த்ததோ சால்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் முகமது அமீன்.
जरा छेड़ तू अपने तारे नफस को, जरा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन 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 तन, तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा, तेरी रूह हरगिज़ करेगी ना रुखसा, जो गर्दिश में फिरती है गन गन गना गन, ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी, तबीयत मेरी मुस्तफ़ा पर दीवानी, नहीं मानती है किसी की कहानी, मेरे शीशाए दिल को लिल्ला तोड़ो, मेरे शीशाए दिल को लिल्ला ना तोड़ो, जो टूटेगी बोलेगा छन छन छना छन, ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, असीरी मेरी देख कर रोज़े महशर, असीरी मेरी देख कर रोज़े महशर, इशारा करेंगे वो महबूबे दावर, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, मेरे दस्तों पाँव में जो जंजीरें होगी, जो टूटेगी बोलेगी चन चन चना चन, ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन, उतर आया बुर्राख फर्श ज़मीं पर, उतर आया बुर्राख फर्श ज़मीं पर, ज़मीं से गए आप अर्श बरी पर, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, हवाओं से गुजरे फिजाओं से गुजरे, चले जा रहे थे वो सन सन सनासन, ज़रा छेड़ तू अपने तारे नफस को, हर एक तारा बोलेगा तन तन तना तन. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரையாடல் வழங்கி இருக்கிறார்கள் ரஹ்மான் மற்றும் ஹாயிஷா சிதிகா. Television has its good side. It can be both entertaining and educational, and can open up a new world for kids, giving them a chance to travel the globe, learn about different cultures, and gain ideas they may never encounter in their own community. Shows with a pro-social message can have a positive effect on kids' behavior. TV shows can inspire kids to try new activities and engage in unplugged learning. If children watch good educational program on TV, they can learn many new things very easily. They can learn about places and animals they have never seen, and they could learn about new scientific discovery. TV can be a great medium for educational purpose. No comments by Aisha Siddiqa. Thank you, Rahman. Television has both good and bad. The good ones are: 1. Channels are made epically for learning. 2. Fills in time. 3. Know what is going on all over the world. 4. It improves the language ability. 5. Learn past history. The bad ones are: 1. Kids who watch TV before bed tend to have a disturbed sleep. 2. Distracting. 3. Kids forget to do their homework. 4. Too much TV can actually shrink the knowledge. 5. Her choice on the world. Television has both good and bad. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆத்திச்சூடி வழங்க இருக்கிறார் ஹுஸ்னா கௌசர். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கராவே ஈவது விளக்கு உடையது விளம்பே உகமது கைவிட எண்ணெடுத்து இகாயே ஏற்பது இகழ்ச்சி அயமெட்டவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியே ஔவியம் பேசு ஔவையார்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை வழங்க இருக்கிறார் உமி குல்சம். 7 days of a week. Monday alone, Tuesday together, Wednesday we walk, wind, it's fine weather. Thursday we lodge, Friday we pray. Saturday's hours seem almost to fly, but of all the day we will call Sunday the rest day, the best day of all. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சனாப் ஹம்தனா தபுசும். காந்தி தாத்தா வந்தாரு, கருணை எங்கும் விளைத்தாரு, கொடுமைக்கார வெள்ளையரை குணத்தை கொண்டு ஜெயிச்சாரு, நலாக திகழ்ந்தாரு, ரூபாய் நோட்டில் இருப்பாரு, நூற்றில் ஒருவரை சிரிப்பாரு, ரூபாய் நோட்டில் மதிப்பை போல் 100 மடங்கு உயர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னையின் அன்பு என்ற உருது பாடலை வழங்க இருக்கிறார் நேஹா கவுனின். अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. अम्मी ने बचपन में हमको मनचाहा आराम दिया है, अब्बू ने कितना खुश होकर हमको अपना नाम दिया है, थाम के अम्मी जान की उंगली हमने चलना सीखा है, अब्बू जान ने डाला जैसे वैसे डलना सीखा है, लेकर अपने बाद उनके हम पर कितने ही एहसान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. हरदम मेहनत और शफकत करके हमको पाला भी है, हम बच्चे कमज़ोर थे कितने पाला और संभाला भी है, खाना पीना चलना फिरना जीना तक सिखलाया है, जो कुछ अपनी पास यारो हमने उनसे पाया है, बिन मांगे ही दे रखा है रोटी कपड़ा और मकान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. नरम मुलायम हाथ की थपकी मीठी नींद सुलाएं अब भी, लोरी की आवाज़ हमारे कानों में लहराए अब भी, अब्बू जी बाहों का झूला झूले अब भी सारी रात, महके ऐसे प्यार की खुशबू जैसे के फुलवारी रात, हम क्या उनको अपना बोले, हम हैं उनकी अपनी जान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान, अम्मी जान हमारी जान, अब्बू जान पे हम कुर्बान. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் என்ற தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹுமேரா ஃபாத்திமா.
வண்ண வண்ண பூக்கள் மல்லிகை பூவே எங்கே போறீங்க? மஞ்சள் சமந்தி புத்து சாண பார்க்க போறேங்க. சமந்தி பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. தாமரை பூவே எங்கே போறீங்க? வெள்ளை தாமரை புத்து சாண பார்க்க போறேங்க. ரோஜா பூவே எங்கே போறீங்க? பூத்த பூவை பறிச்சு உனக்கு சுட்ட போறேங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உரையாடல் வழங்க இருக்கிறார்கள் அபூபக்கர் மற்றும் தாஹா அட்னான். Hi friend, how are you? Why you were absent for the past 2 days? My health is not well. I was suffering from fever, Abubakar. How is your health now? Did you went to hospital? By Allah's grace, I feel better. Yes, my father took me to hospital. Okay friend, how are you going to complete your schoolwork? I am also worrying about the same. You don't worry, I will help you with my books. Thank you friend. No thank and no sorry between friends. I am very lucky to have a friend like you. Come, let's go for lunch. My mom sent carrot halwa for you. Oh, very nice. Let's go. My mom also sent something for you. Guess what? Laddu? No. Fried rice? No. Chicken fry? Yes, you are right. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காற்றினலை பொங்கும் பாட்டினலை நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் ஹஸ்மா ஹுஸ்னா. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे. अगर तैबा को जाओगे, अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. ना इतना ज्यादा चांद तारो अपनी रंगत पे. मेरे आका को देखोगे, मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा. कसम अल्लाह की माँ को, कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत. अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अजमत तो अपने बच्चों को इंग्लिश, तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे. अगर तुम जान लो इस दार फ़ानी की हकीकत
हकीकत को। अगर तुम जान लो इस दार फानी की हकीकत को, मेरा दावा है तुम दिल को, मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे। हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे। अगर तैबा को जाओगे तो आना भूल जाओगे। सलाम। நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார்கள் ஆஃப்ரீன் மற்றும் தாலியா தபுசும். सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा, सारे जहां से अच्छा हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा। सारे जहां से अच्छा गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में। गुर्बत में हो अगर हम, रहता है दिल वतन में। समझो वही हमी भी दिल हो जहां हमारा हमारा। सारे जहां से अच्छा पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का। पर्वत वो सबसे ऊंचा, हम साया आसमां का। वो संतरी हमारा, वो बासबा हमारा हमारा। सारे जहां से अच्छा गोदी में खेलती है इसकी हजारों नदियां। गोदी में खेलती है इसकी हजारों नदियां। गुलशन है जिनके दम से रश के जिना हमारा हमारा। सारे जहां से अच्छा मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी हम वतन है हिंदू सीता हमारा हमारा। सारे जहां से अच्छा इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। इकबाल कोई मुहर्रम अपना नहीं जहां में। मालूम क्या किसी को दर्द निहा हमारा हमारा। सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा। हम बुलबुले हैं इसकी, ये गुलशिता हमारा हमारा। सारे जहां से अच्छा हिंदू सीता हमारा हमारा। सारे जहां से अच्छा। நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. सलाम नमस्ते वीआईटी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज आप सुन रहे हैं आपका शो वीआईटी गपशप। दोस्तों, आप हैं आज अपने होस्ट के साथ, अपने दोस्त के साथ। नाम बंदे का है खुशवंत। आज आप सभी के साथ मैं बांटने जा रहा हूं अपनी सीरीज का एक अगला टॉपिक, और आज की हमारी बातें होंगी एक खास पहलू पर, एक खास मुद्दे पर। पहलू क्या है, आइए जानते हैं। तो आज की हमारी कहानी या आज की हमारी बातचीत है जिसका नाम है यादव। सुन के थोड़ा अजीब लग रहा है ना? चलो थोड़ा लिंक करते हैं। यादव, यादें। हाँ जी, तो मैं आप सभी के साथ बांटने जा रहा हूँ कुछ यादें। आप सभी का तो सबसे पहले वेलकम। आप सभी एक नए सत्र यानी कि एक नए ईयर
हमारे एकेडमिक ईयर में प्रवेश कर रहे हैं और आप लोगों के सामने बहुत सारे चैलेंजेस हैं जिसका डट के मुकाबला करना है। तो आज की हमारी बातें कुछ इसी बारे में होंगी। तो यादव, अब मैं आपको बताता हूँ, यादव नाम है एक रसोइये का। कुछ समय पहले मेरे घर पर एक फंक्शन था। फंक्शन के लिए खाने की अरेंजमेंट्स करनी थी, तो हमने कांटेक्ट किया हमारे एक जान पहचान के व्यक्ति को, जो कि कहा जाता है मेरे शहर का सबसे अच्छा रसोइया है, सबसे अच्छा हलवाई है। नाम बंदे का यादव है। तो मैं समझ नहीं पाता था कि बंदे में ऐसी क्या क्वालिटीज़ है जो उसको इतना खास बनाती है। वो बंदा इतना डिमांड में भाई कि जैसे ही शादियों का सीज़न चालू होता है, धड़ाधड़ लोग उसको ऑर्डर देने लगते हैं और हमारी बारी नहीं आ रही थी, लेकिन किसी तरह से हम उसे जानते थे तो कांटेक्ट हो गया। तो अब जब यादव भैया ने हमारे यहाँ काम करना शुरू किया तो उन भैया से मैं कभी कभी रसोई में जाकर बातें करता था। एक बार मैंने उनसे पूछा कि आपकी इतनी प्रसिद्धि, लोगों का आपको इतना अच्छे ढंग से जानने का आखिर कारण है क्या? क्या राज है आपकी इस खासियत का, आपके खाने को बनाने के इस हुनर की? आखिर ऐसी क्या बातें भाई हमारे साथ भी बांटिए। तो यादव भैया ने हमें बताया कि देख बेटा, अगर 8 बजे खाना मुझे पेश करना है तो मैं ऐसा मान के चलता हूँ कि मुझे 7 बजे तक पेश करना है और मैं खाना ले आता हूँ। हाँ जी, सही समझे आप। आज हम बात कर रहे हैं बिफोर टाइम होने की, यानी कि अपने काम को थोड़ा पहले खत्म करने की। अब ये आदत ऐसी है जो कि हम में से अधिकतर लोग अपने लाइफ के बहुत सारे फटीग, टायर्डनेस, थकान के कारण भाड़ में जाए कर देते हैं और आगे बढ़ जाते हैं। लेकिन याद रखिए कि जब तक आप जीवन में बड़े बड़े प्रिंसिपल्स को अपने लाइफ में, कह लीजिए यार छोटे छोटे प्रिंसिपल्स को अपनी लाइफ में नहीं लाएंगे, तब तक आप बड़े नहीं बन पाएंगे। कहते हैं ना, बूंद बूंद से सागर भरता है। हाँ जी, एकदम सही बात बोल रहा हूँ। तो आगे बढ़ते हैं। तो यादव भैया से मैंने पूछा, भैया आप क्या करते हैं? उन्होंने बताया कि अगर मुझे 8 बजे तक खाना परोसना है तो 7 बजे तक तैयार कर देता हूँ। अब ये लो, ये कौन सी बात हुई? 1 घंटा पहले कर भी क्या लेगा यार इंसान। हम लोग एग्जाम ही अगर 8 का होता है तो 8:15, 8:30 पहुंचते हैं देने के लिए। सही बोला ना? तो देखो भाई, ऐसा है कि भैया ने मुझे बताया ऐसा प्रिंसिपल जो शायद मैं एक्सपेक्ट ही नहीं कर रहा था। उन्होंने ये बोला कि देख भाई, जब तक तू 7 बजे तक खाना नहीं बनाएगा तो उस 1 घंटे में तू कैसे एक परफेक्शन ला पाएगा अपने खाने में। तो मैंने पूछा कैसे? तो उन्होंने बताया कई बार ऐसा होता है कि खाने में नमक कम, शक्कर ज़्यादा, और ये हुआ तो सारी मेहनत बर्बाद। जो लोगों के बीच में थू थू होगी वो अलग, और उसके अलावा ग्राहक जो कम हो जाएंगे वो अलग। तो उस 1 घंटे का इस्तेमाल वो कैसे करते हैं? वो उस व्यक्ति जिनके यहाँ रसोइया खाना बनाने गया है उनको बोलते हैं कि भैया टेस्ट कीजिए, बताइए कोई दाल मिर्ची कम है, हम डाल देते हैं, कुछ जो भी आपको करेक्शंस लगे आप बताइए। तो इस तरह से 1 घंटे का इस्तेमाल वो भैया ने इतने ज़बरदस्त ढंग से किया। उन्होंने हमसे पूछा कि आप टेस्ट कीजिए। उन्होंने बहुत ही गजब के पेपर डोसा बनाया था। उन्होंने पेपर डोसा, सांभर, इडली हमें टेस्ट करवाई और पूछा कि बताओ कि इसमें कहीं कुछ पेपर डोसे में कड़कनेस कम है कि नहीं। कड़कनेस थोड़ा शब्द थोड़ा अजीब है स्टिल। तो कड़क उसकी वो कितना ज़्यादा कड़क है, कैसा बन रहा है भाई बताओ। हमने उन्हें फीडबैक दिया और इस ढंग से उन्होंने कुछ थोड़े से चेंजेस किए और क्या लाजवाब, यम, एकदम यम यम वाला खाना और यम वाले पेपर डोसे खाए मैंने अपनी लाइफ के शायद बेस्ट पेपर डोसे। तो दोस्तों, शायद उन भैया से बात करने के बाद मुझे लाइफ के एक बहुत ही अच्छे लेसन का एहसास हुआ। वो ये कि लाइफ में कभी सीखना मत छोड़िए। भैया ने हमें कहा कि उन्होंने अपने लाइफ में जब से अपने जीवन की शुरुआत की हमेशा सीखते रहे, और अपने जीवन का सबसे अच्छा गुण जो उन्होंने सीखा वो था हमेशा अपने काम को समय पर खत्म करने का। और याद रखिएगा, जब भी आप कोई बहुत बड़ा और या कोई ऐसा नियम लाइफ में फॉलो करेंगे ना जो आपको किसी बहुत अच्छी पोजीशन पर ले जाने वाला होगा, तो आपके सामने बहुत सारे रेजिस्टेंस आएंगे। कभी कोई सामने आ जाएगा, कभी कोई काम याद आएगा, कभी दिमाग खराब होगा, कभी मन में लगेगा यार भाड़ में जाए, और भी न जाने क्या क्या। लेकिन जब तक आप रेजिस्टेंसेस को पार नहीं करेंगे तब तक आपकी पोटेंशियल एनर्जी बढ़ेगी कैसे? अब साइंस स्टूडेंट हूँ भाई, बातें ऐसी करता हूँ। खैर आगे बढ़ते हैं। तो इसके लिए एक बहुत ही अच्छा ईडियम है। ईडियम ये, एन अर्ली बर्ड कैचेस द वर्म। बिल्कुल सही है। अब आप सभी इसका कॉन्टेक्स्ट तो जानते ही होंगे। बहुत सारी चिड़ियाँ होती है और रिसोर्सेज बड़े कम होते हैं। क्या खाती हैं वो? केचुए। और ये केचुए यही चिड़िया लोग पकड़ के दबा जाती हैं, वही दबा पाती हैं जो सुबह सुबह सबसे पहले उठ के केचुआ खोजना शुरू करती है। जी हाँ, जीवन भी कुछ इसी तरह से है। तो दोस्तों,
ऐसा ही एक और एग्जाम्पल मैं आपको देता हूँ। रिसेंटली मैं एक नॉवल पढ़ रहा था, सर APJ अब्दुल कलाम की। नॉवल का नाम है विंग्स ऑफ फायर। क्या नॉवल है, गजब की। उन्होंने अपने लाइफ में बताया कि जब भी मैं सुबह सुबह वॉक करने जाया करता था, तो वॉक करते करते मैं सारी प्लानिंग पहले से ही कर लेता था कि मुझे आगे लाइफ में क्या करना है, मुझे आने वाले 2 दिनों के अंदर कौन कौन से काम खत्म करने हैं। और हम जानते ही हैं कि आज उन्होंने हमारे जीवन में कितने बड़े चेंजेस लाए हैं। आज हमारे देश के राष्ट्रपति होने के बाद आज हमारा देश जिस भी पोजीशन पे है उसमें उनका कितना बड़ा योगदान है। और हमारा यह जीवन तो बना ही दूसरों के लिए है। अगर आप सांस छोड़ते भी हैं तो वो भी पेड़ों की कार्बन डाइऑक्साइड बन जाती है। बिल्कुल सही। तो आपको अपनी लाइफ का कुछ समय ऐसे बिताना है कि याद रखना है कि हम लाइफ में जो भी करते हैं ना, वो सब दूसरों के लिए। तो कभी कभी अपनी इन सांसों के अलावा अपने विचारों को भी दूसरों के लिए समर्पित कीजिए और फिर देखिए कैसे आपका जीवन खुशनुमा और मस्त हो जाता है। और दोस्तों, जाने से पहले कई आप लोगों को लगेगा मैंने बड़ी बड़ी बातें तो कर दी, बंदा बोल के बड़बड़ करके चला गया, लेकिन ये नहीं बताया कि भाई इसको इनकॉर्पोरेट कैसे करें। तो हाँ जी, तो अब इनकॉर्पोरेशन की बारी आती है। तो क्लास 12th में मेरी एक बहुत अच्छी फैकल्टी थी। उन्होंने मुझे एक बार समझाया, बेटा अगर कोई काम बहुत बड़ा हो ना तो उसको छोटे 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 हिस्सों में बांट लो। और जब तुम किसी बड़े काम को छोटे हिस्सों में बांटते हो, यानी कि 1 large task into small tasks, तो वो आसान हो जाता है। इसलिए अगर आपका काम मुश्किल है तो उसे छोटे हिस्सों में बांटिए। अब आपको सीखना है अगर कि आपको अपने हर काम को समय पे करना है, तो अपने लाइफ के छोटे छोटे कामों को समय पे करना सीखिए। यदि माँ ने कहा कि बेटा 2 बजे तक खाना खाने आ जा, तो दोपहर में ठीक 2 बजे से 5 मिनट पहले पहुंच जाइए। उन 5 मिनटों में हाथ धोइए, सैनिटेशन का यूज कीजिए, आराम से बैठिए, आराम से मुंह धोइए और अपने दिल खुश करके खाना खाइए और कहिए अन्नदाता सुखी भव। ठीक वैसे ही कुछ। और कभी माँ कहे कि बेटा सुबह उठ जाओ, 5 बजे उठो, 7 बजे उठो, घर से नाश्ता करके जाओ, तो माँ की उस बात को सुनो और सुबह 7 बजे उठो। और ऐसे छोटे छोटे हिस्सों में अपने जीवन को बांट दो और इन छोटे छोटे हिस्सों में इस पंक्चुअलिटी के नियम को अप्लाई करने की कोशिश करो। फिर देखो कैसे ये नियम आपके जीवन के हर पहलू में घुस जाएगा और आप अपने लाइफ के हर छोटे छोटे काम को बिल्कुल समय पे और फर्राटेदार सही ढंग से कर पाएंगे। और मानिए दोस्तों, ये एक बहुत बड़ा राज है। राज ये कि अगर आप मानते हैं, अगर आप विश्वास करते हैं कि आप कोई काम बहुत अच्छे ढंग से कर सकते हैं, तो इस संसार की कोई ताकत आपको नहीं रोक सकती। और अगर आप इस बारे में और पढ़ना चाहते हैं तो रोंडा बायर्न की एक बहुत अच्छी किताब है द सीक्रेट, रहस्य। तो उसे जरूर पढ़िए और समझिए कि यदि एक बार आपने कुछ ठान लिया तो उस बारे में सोचिए और ज्यादा सोचिए कि मैं कर सकता हूँ और जरूर कर सकता हूँ, और सारी राहें आपके सामने खुल जाएंगी। खैर, बड़ी बड़ी बातें हो गई, छोटी छोटी बातों को जीवन में अप्लाई करते रहिए और जीवन के मजे लूटिए दोस्तों। तो ऐसी कुछ और बातों के साथ अपने लाइफ को और खुशनुमा और हैपनिंग बनाने की छोटी छोटी टिप्स के साथ VIT गपशप पर मैं आपका होस्ट, आपका दोस्त खुशवंत आपसे मिलता रहूंगा। तब तक के लिए आप मुझे दीजिए इजाजत और आप सुनते रहिए VIT Community Radio। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello listeners, this is VIT Community Radio 90.8 FM with your host Digjay on the show Opinions. Today we are discussing on the topic objectification of women in media platforms, their rights and the dilemmas. So let's have a view. What do you think, Prakhar, about it? Well, I think women should be given full right everywhere in the common scenario, whether it's media, whether it's the field of sports. They should be given the right to expose themselves to the best. What do you think, Anjali? Digjay, I would just like to add a point to what Prakhar said. I would just like to add one word. Women should be given equal rights just as the rights given to men. It should not just be like full rights. Men and women should be treated equally in every case. And that's where from the concept of feminism comes from. So basically feminism is not women's superiority over men, it's just the equal right. So why are we discussing this particular topic is that we have the equal representation from the girls as well as boys, with me and Prakhar sharing our views from the point of view of men and Lakshya and Anjali sharing their point of view from the point of view of women. So we need to understand what this particular agenda and how it affects us
in every basic way, in every detail, minute aspect. We have to analyze. As we go on throughout this particular show, we'll analyze all these major points, howsoever minor they might be, so in order to solve this particular problem. Recently, the Vogue magazine came out with a video called My Choice featuring Deepika Padukone. It drew criticism, but from time being, we have been seeing such sort of empowerment missions coming into action. But exactly, are they conveying the message that we want to listen? That's important. You should see the positive aspect of the message. That was to empower the movement, that to provide with their choices. Everything about that wasn't right, and I'm not here sitting judging that video. It's just my opinion that everything displayed in that video wasn't right. We have talked about many of these aspects for many years. India being a male-dominant country, a certain thing that we still accept in the 21st century. Even right now, women fight for the basic right, and they are not considered equal in a basic middle-class family and the lower background. A rich family from a rich upper middle class and upper class financial backgrounds are sound, and they do provide women with education, so to the aspect that even if they don't have the money, they do spend it. But even in the middle class backgrounds, even in the lower class background, if they have money, they choose to spend it on the male rather than the female, because the female is not going to be the part of the family after many years. Well, I agree with you, AJ, but still I think that in the present scenario of rapid urbanization, where the technology is improving at a very fast pace, though we have reached the moon, but the basic value that we need to inculcate in ourselves is the respect for the human, the respect for the especially the feminine. But this is somewhere lacking in our society. Although if we take it on a positive note compared to how it was earlier, the empowerment has been on a rise. People have been expressing their opinions about women empowerment. They have been making people aware of all the points that we need to go through to make sure that women have equal rights. So if you look at it that way, it's actually becoming better for us right now. But still, the concept of perfect girl is the one who doesn't express her opinion. So that is something we should change. We all need to change. We have been talking about many of these aspects that, yeah, I do agree to the things are changing in the 21st century, and it is for the better than the 50 years that it was there. But we have to analyze something. On the date of independence in the 1950, the women people analyzed what was the situations of the women at that particular time. Another survey was conducted in the 1970s, in which the same thing was analyzed, that what is the status of the women in the 1970s. And it was seen that the status of the women though Indian society has progressed, the status of the women has degraded. Therefore, we had the Ministry of Women and Child come in and have actively support the rights of the women in order to their liberation and to set an equal footing as to the men. Though I analyze your particular aspect that yes, we are becoming more intelligent, we are becoming more literate, but even to this present date of 2015, we have only 71 or 72% of the population who's literate, and out of the remaining population, they still do not cater the idea of women being equal to men. Because I agree to any of your points that yeah, things are changing, but you also need to analyze the majority of the population are not part of that upper class that I was trying to raise before, but they are part of the low class and the lower middle class, or even middle class families. So how would like to initiate this change actually, which is going to, there should be some methods. Education is one of them, but what can be the other methods? Can you please elaborate? The issue should be discussed in public as we are doing now, because until and unless everybody doesn't know what the problem is, there cannot be a solution. Everybody needs to know. Everybody needs to accept it that women is equal to men. The male chauvinism should be decreased, and that would be done by various measures. Though I agree to your particular point, Lakshya, that yeah, women, the idea of the men should change, and that it is the basic psychology of every man as in whole that needs to change. Just knowing about a particular topic brings no change, but having a basic, because if you need to analyze that if a person is above the age of 30 or even 35, the change in his psychology is not going to happen. This is just not practically possible. He might be condemned by the law, he might be stopped by the law. That where the law comes in, but we need to inculcate this idea even to the younger generation and the generation to follow. I do agree with you, AJ. Like we all just discussed, public awareness is the first foot of every journey. But one thing that we need to know is half the knowledge is always the most dangerous knowledge. So
As in, what I mean to say is that when we talk to people about women empowerment, we need to make sure that we don't give it halfway through. We need to make sure that they know everything about it so that they don't get confused in the middle or mix up two completely different topics together, because that has actually happened in a couple of scenarios. Yeah, because they actually start comparing feminism with women's superiority. Feminism is not female chauvinism. It is nowhere related to that. Feminism believes in equal rights of both men and women. I agree to both of your points, considering my mother was a feminist and she was the leader of the Rajiv wing in Jharkhand. I'm coming from a family that had these feminist idea with all of my grandmother, my great-grandmother, all of them were working throughout their generation, all of them were literate. But yeah, on this particular point, I do agree with that psychology comes in, and wherever the psychology of a person doesn't change, the laws comes. So far as the psychology part is concerned, what I feel is the inculcation of respect inside the human thought, inside the human brain, that needs to be changed. When you take an example from the very basic beginning of the life, when the life starts, take an example of a normal baby. He is being discriminated. He's been bifurcated that if he's a boy, he'll be given a gun or a bat ball to play. So far as the girl child is concerned, she'll be given the dolls. So this is the very basic beginning where the problem starts. And once we are done with this, I'm sure in the coming time, we'll get over with this problem. Don't agree with your point totally for the very basic fact that agree to the point that okay fine, a boy is given with a boys toys and the girl is given with girls toys. There's a particular reason. I agree with all your points that okay, men and women are still equal, but they are still not equal to one very basic particular point, is that when they become adults, a man has to be a gentleman and a woman has to be a lady. Not that they are not strong or not that they are not literate enough or equal foot. I'm just saying that a man needs to protect his woman dignity at all platforms. That is the responsibility of the man, because if a woman dignity is hurt or if a woman respect is hurt, that respect coincides with the respect of the man. A man should inculcate this feeling that yes, if she is my woman and if she is my partner for my life, I need to protect her. And on this particular note, I agree that if a man is not capable, then the woman also supports her. This goes hand in hand, and this is when the idea of a woman being a woman-like and a guy being a guy-like comes in. Because if a guy is not strong and stern, though this is not compulsory, but at least for the majority of the population, that is more than 80%, this needs to be there. And this thing comes only because at the stage of a kid, when a kid is 2 years small, that is when his psychology is the most domicile part, and we need to inculcate him to become certain someone. But during the duration of when he becomes a teenager, when he starts to analyze that what makes a girl different from a boy, and we go through puberty, that is when he needs to learn the ideas of respect to women. Though respect can come in before also, but that is when he needs to analyze, yes, this is my duty, this is my situation, I need to protect my sister, I need to protect my family. I want to say that strength is not all about physical strength. It's about mental strength, it's about emotional strength, providing support when she needs it. And she should do the same for her men. So it's not about a guy should be taught about it or inculcate these habits just from his childhood. A woman should be also taught she has to protect her man, to support her men. So it's not one-sided, it's both-sided. Both should be made strong about the physical emotional strengths and the mental strength, just not about the physical strength. Just giving him gun doesn't prove anything. And I agree with all your points, but then you're failing to analyze one basic idea, is that I clearly said that on the equal footings of education and on the equal footing of age and maturity that comes as we go forward in life. What I meant by this basic fact is, yes, a man will protect the dignity of the woman. My protection of the dignity of women was not the fact of strength, but was the fact of her social standard of what she was there in the society. A woman also provides the same to a man, because a man cannot go and fight with a woman. For the sole fact, man needs to respect a girl. Even if I don't know you, and even if, say for example, Lakshya, even if I'm not directly related with you, there's still a certain degree of way that I'll act with you. Even if you're a little tough on me, or even if you're a little angry on me, even if the fact you abuse me, there's still a certain way I need to
keep myself. And that should be followed by both, not just you. That should be done by both male and female. And that is what I call feminism. The equality in the rights. I agree with Lakshay. I think that from your kids, you should make sure that the quality of respect and dignity should be inculcated in both boys and girls. I mean, yes, boys should be taught that they should behave respectfully towards girls, but the same should go for the girls as well. I never said that a girl shouldn't respect a man, but you yeah, were focusing on the point of men. But you did seem to analyze the particular aspect. That considering I'm a man, I was taught this, and I'm pretty sure that I'm doing it a very right way. I would like to say here one thing, that often it is feminism is misunderstood by the society. It is said that it is something that females only do. I would like to point out here that if a man does feminism or follow feminism, it's not at all wrong. It's not at all wrong. Lakshay, what it's not wrong, it's right. You should believe in equal rights. You shouldn't believe in male chauvinism. Obviously, we should be provided with as many as rights as you are provided with. So, saying that feminism is wrong, I don't agree with it at all. It's actually the mentality of, you can say, half the people that they say that feminism is something to do with always with girls. This is not something, but it should realize that there is a platform for equality, right? That is very important over here. Exactly, that's the thing. Not many people know much about feminism. Feminism it basically means equal rights to women, but the main point is that people get confused with feminism and female chauvinism. So we need to make sure that people know the difference. I'll give you an example what my mother told me, because then during that time I wasn't born. My mother was, as I said, was an active feminist when she was young, in her 20s, early 20s, and she was the leader of her wing. She was pregnant and she delivered me as a kid. I'll tell you what female chauvinism is. These women come up to her and say that you being the leader, you being our torch bearer, you teach us what feminist is. How did you had a kid as a son? Why don't you let him die on the street? That is some of the ideas that is coming about. I just wanted to highlight this particular point, though I don't support it, but still, this was an idea that my mother, spending whole 10 years of her life saying this particular aspect, had to face. So that is what Anjali said. Half knowledge is always harmful. The full knowledge should be given about feminism. So even she was leading it, the people who were with her weren't right about it. Their opinions weren't right. Exactly, I do agree with you all. But now we are at such a point, at such a bar, it's a high time that we should think about its solution. What could be done in order to change this mindset, in order to bring a new era, a new scenario where we could have a clear concept about feminism. So basically we can say that education is one of the methods, but like changing mindsets of villages, in the villages where there is male chauvinism or male patriarchy existing, like, do you think that it's education and just public awareness is enough, or giving a role example within ourselves? That is very important. This is something that needs to come in from the within of a person. That's what we have all been trying to analyze, and we have all said that even all the cases, like in India, not 90% of the cases of female abuse are not reported to the law authorities. What's the reason for that? That women often feel that either it's not worth it to go to them, or either they feel scared enough to go to the law, because they feel that even if they go to the law, nothing will change, and that this is the society will stay the very same as it is. We also need to analyze that this particular idea that comes from within of a person, that all the 1.2 billion people of India needs to analyze, is that a real female is equal to a man, and that this needs to seep in deep inside the brain and deep inside the subconscious too. So basically we can say that that's it, very important to come from within. So how do you say, for example, there's a person who's very orthodox minded, how do you want to bring about a change in him? Well, one way to bring about a change would be having a person inside that particular community know about topics like this and know the right things.
might I just add, just the right things that need to be inculcated into the minds of people. If there's at least one person in that community who knows all that, that would be the best case scenario. There is my personal experience related to it. Actually, my parents are not that open-minded and all. But once I started telling them that society works like this, there's an age gap, there are differences, I can do as good as a guy, they started to understand. So it's basically their kids or someone who is closely related to them influence them a lot. That was the very same example that I was going to raise to the Anjali's point, that often if you say a man is well within his 60s and he still feels has that aura that no, women are not equal to man, at that particular age to change the psychology of a man is very tough. That is sole very fact that our psychology makes us what we are. So the only way that he can analyze and self-improve himself is to see that someone within his family or some changes that happen very closely to him, someone he really feels about. Because these things, if he sees his daughter or say even his granddaughter becoming successful and becoming a person to be known, and he being a proud grandfather of that particular girl, he'll inculcate these ideas. Okay, feminism is there, and yes, women are equal to men, and this is one of the ways a 60-year-old man could have a change in his psychology, so bringing in a better society. So basically, we being the youth of the country, we are the ones who should actually bring about the change. So basically, by what you're saying, we are the ones who need to make sure that the adults in our families, in our communities, need to follow the right ideas of feminism. We also want to make a point over here that there was this time when the government said that there should be reservation for women in parliament. It is actually breaking down this principle where it says equality of women. Don't you all agree about it? I completely agree with it, but as we are saying that there are still orthodox people. So for women to come up, there are not just orthodox men, there are orthodox women as well. So for women to come up, there should be some initiative that should be taken to enhance the number of women in such aspects like political aspects and all. Okay, I need to analyze this particular reservation thing. That okay, reservation was something like a bill being passed in the parliament. What happens when a bill is being passed in a parliament? It becomes part of the politics of that particular country. Politics is a very dynamic process. At this particular solution, at this particular year, 2015 that we are living in, this particular year we are still facing the problem of male-dominated society. Okay, yes, at this particular point of time, I do support the women reservation bill, but we can have, if this bill fails to have this particular idea or inculcate these ideas, 50 years down the line, when the India society is not so much male dominated, we can still bring in a new law that doesn't support this particular idea. And because politics as it is a very dynamic. A country which might be a communist sometime later might become a capitalist as well. So it depends on the people, it depends on the general population. The general population, as it is, you said, is the one who controls everyone and the general thinking of a particular country. But if just being the youth of a country doesn't make solves our problem, because even if we are the youth of the country, we still need a political leader who's around the age of 40 to 45. We being the youth are from the 20 to 30 age group. We need to analyze that there's still at least 65% of the population that is not considered youth, and we need to have a certain degree of organic change, slowly and steadily, that we are trying to do through the feminist idea, so that the feeling of women being equal to men inculcates to everyone, each and every particular person, or at least the majority of the population. And the position should be directly related to the capability of the person rather than being about gender. It's not about women or men, it's about the capability. The one who's capable of leading that position, the one who's capable to be on that position should be on that position. Okay, so now after having these topics, I think so far as orthodox, if we need to eliminate the orthodox thoughts from the people in 50s, 60s, we can do one thing. Apart from these things, we can make a rehabilitation form of scenario where we can teach them the very basic needs of what society expects, what the coming generation, what the coming era expects. On this very particular note, I'll like to object to that, because there is a particular way of organic change. Listen,
We all live in a democracy. Even if you say these particular ideas or these particular educations to the very same 50 years to 60 years of people only go for something given by the government if they feel it's worth it. Say the free education, say the free food, say the free supplies that and all the benefits that we get from the government. And you cannot force all the peoples to go over there and have this knowledge given to them, because you have to be accepting too. And that's where the psychology comes in again. And second very fact is that this is a democracy. Everyone is allowed to have a very free will of to do what they want, and within the laws of a country, obviously. Another point I would like to add is that aside from public awareness, as in directly going and speaking to people, we could also talk about feminism through media, like movies and videos and songs. That I was thinking more on the lines of movies, because let's face it, a lot of people are influenced by scenarios and things happening in movies. So one way to inculcate these ideas into the minds of people, the right ideas into the minds of people, are by movies. From the era of 1913, movies has been something that has affected us in quite a very big way, considering big screen is directly affects us as human, and whatever we see on the big screen is something that we tend to believe that happens in the real life. Considering the very fact that yes, these ideas could be inculcated through the movies, yes, it has affected us, considering now the new generation of say 35, under the age of 35, has started to believe in the idea of feminism. Above the age of 35, not so much still. But still, there's a very thin line when we have started to talk about media. There's a very thin line between the objectification of a woman with her choice, that's something that feminist people are trying to fight against, and the non-objectification of women. Because if a man, I start to objectify say Anjali, I don't consider me being equal, because an object can never be equal to a human. So what are your particular ideas on this particular topic? Because even though we say that it's the girl's right to lead a life whatever way she wants, choose and wear whatever she wants, but on the media platform, is it really her right, or the media creativity, or that media should also inculcate some ideas to inhibit these particular process, or at least have a certain degree of morality to these particular topics? One way I think we could go about with it is by taking a survey maybe and knowing what other women think. Like one way in which, say I was making a video on feminism, one thing I would do is go around and take surveys of all my female friends as well as male friends, so that I know their views. So it's possible that maybe when they were making other videos, it was basically the media's idea of how a feminist woman should be, but I cannot say much about that, because it's basically every person's perspective. And in my opinion, we should make sure that what we display on the screen is something which most of us agree with, and not something that just the media thinks. And choice is not just related to body or objectification of someone. It's more related to career choices she makes, the way she wants to live her life. That is more about choice, and that is what is empowerment. Letting her live her life is something she needs to know, like within the limits of the society, within the limits of morality. Again, if you go to the limits of society, today we know that there are a lot of societies which doesn't allow much freedom, whether it's male or female, but mostly in cases of female, right? So how do you think that what should be the the level of freedom that you can define over here? Can you just elaborate? Well, so far as the level of freedom is concerned, we generally consider that if one boy is in between a group of 5 to 6 girls, if they are friends, then that particular guy is stud. And if one girl is between 3 to 4 boys, then she is considered as a slut. But that concept needs to be changed, and I think that is the basic thing that's the basic line which needs to be figured out. So for example, if we take the many of the societies that are there are some levels of freedom which we may not know, right? Somewhere it says that women should not go out after this time, or the girls should not go out.
So how do we bring change that is there? not morality, not going out, staying in. That is not all about morality. Morality again comes to being equal. If men can't go out, okay, fine, we'll also not go out. But if they are going out, then we should also be allowed to go out of houses after 7, after 8. It's not the point. Digjoy, on this particular aspect, I'll have to agree with Lakshay, considering women going out is her free will. I said that independence gives us the right of free will, that what we choose and what we want to wear, and this is something that is associated with the very same thing. Unless and until it's a wartime situation, unless and until it's a civil war going on, a woman can go at the very same time a man can go. It's the duty of the government to provide the security even at 3 in the night or 7 in the morning. I would agree to you, but I was presenting a different perspective, that the society considers even morality also in different aspects over here. It's not about the society, it's about we live in a democratic country. So what morality is, it's not hurting other, it's not like hurting other in any other way. Like it's not like challenging someone else's opinions, okay? So it's basically, choice basically means the way you live your life. Okay, so we had a very good discussion today on the topic, and I would like to conclude by saying that we discussed various agendas and we talked on how to improve. We talked that equality is guaranteed to us, definitely equality to women and men is guaranteed, but the thing is its implementation. In many places not implemented. So how to like overcome this effect? So we talked about education, we talked about public awareness platforms, we also talked about mindset of people changing and change coming from within ourselves. That's very important. And also, as Anjali pointed out rightfully, that we should know completely, like full knowledge about our rights and ideas. So this is Digjoy Samanta signing off from the show Opinions from VIT Community Radio. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Srujana. Welcome to our show Vijaya Bata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా, జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన, ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశమని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్.
ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీటు వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్ కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనసా వాచా స్వీకరించారు ఈ పదాలను. మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు. కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి, మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో, ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు. వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి? ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటము నుండి పాఠాలు నేర్చుకున్నారు.
దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్క దానిలో ప్రత్యేకత కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ డిఆర్డిఎల్లో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం, అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను, అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్, అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికీ ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావి తరాలకు అద్భుత శక్తి.
కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనుల మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों व कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने दो किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का ये कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात, शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि ये एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं। गजदंत, एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी।
बिल्कुल सही कहा विदु तुमने। मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు. సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశ పడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening.
song is presented by SparkX Music Band. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம், இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் அன்பு தோழன் ரஞ்சித் பேசுறேன். நம்ம இன்னைக்கு சினிமா மக்களின் கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம கூட இதை பத்தி பேச 4 தோழர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்களே அறிமுகம் செஞ்சுக்க போறாங்க. நான் ஹரிஷ், குடியாத்தம்ல இருந்து வரேன். வணக்கம், நான் தயாநிதி பேசுறேன். நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், இது சிவநரேந்திரன், நான் வெள்ளூர்லேருந்து வரேன். வணக்கம், நான் வாசுதேவன், வாலாஜாலேருந்து வரேன். சினிமா, அதாவது முன்னெல்லாம் நாடகத்தின் மேலே இசையோட நடந்த விஷயம் இப்போ வந்து திரையரங்கங்கள்ல 3 மணி நேரம் ஒரு காட்சியா போய்கிட்டு இருக்கு. அது நிறைய பரிணாம வளர்ச்சிகளும் அடைஞ்சிட்டு இருக்கு. அது மக்களை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க சொல்லுங்க, உங்களோட பார்வையில் சினிமானா என்ன? சினிமா அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் டே டு டே அப்டேட் ஆகிட்டே இருக்குமோ, நம்ம வளர்றதுக்கு ஏற்ற மாதிரி சினிமாவும் வளர்ந்துகிட்டே இருக்கு.
அந்த காலத்துல எல்லாம் ஏலிசை நாடகம்ட்டுன்னு சிம்பிளாக இருந்த விஷயம் இப்போ வந்து 3 மணி நேரம்குள்ள ஒரு பெரிய விஷயத்த சொல்கிற விஷயம்தான் சினிமா. இந்த சினிமாவை வந்து பொழுதுபோக்காகவும் இல்லை மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரியும் பல கருத்துக்களை சொல்கிற மாதிரி கற்பனை விஷயங்கள் அப்படின்ட்டு பல விதமாக பிரிக்கிறோம். என் கண்ணோட்டத்தில் சினிமாவை பார்க்குறது வந்து என்னென்னா ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, அதுதான் சினிமா. என்னோட பார்வையிலேருந்து சினிமாவை சொல்லணும்னா ஒரு அன்றாட மக்கள் வந்து தன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை தினமும் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக குடும்பத்தோடு போய் பார்க்குறது ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்ற போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் படம் பார்க்குறது ஒரு சந்தோஷமான விஷயம், அவ்வளோதான். இப்போது என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ பலரோட கனவாகியும் அதுவே அவங்க ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணிட்டும் அவங்க லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு வந்து சினிமா வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் அடிக்ட் ஆன மாதிரி அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து சினிமா வந்து நிறைய சினிமாவில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடித்த சினிமா, ஏன் அந்த சினிமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சினிமாவை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நமது தோழர்கள்லாம் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க. பொழுதுபோக்குக்காக சினிமாவை பார்க்குறோம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து அது பலருடைய எதிர்காலமாக பார்க்குறோம் அப்படின்னு அவங்கவுங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை முன் வச்சாங்க. என்னோட பார்வையில் நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னும் போது அது வந்து எனக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. எப்படி இந்த உலகம் முன்னேறுது, பல தலைவர்கள் வாழ்ந்தாங்க, இல்லாட்டி இதுக்கப்புறமா உலகம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பல தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அதனால் எனக்கு வந்து சினிமாவை பார்க்க பிடிக்குது, நான் ரசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புது நடிகர்கள், காமெடியன்ஸ் அப்படிலாம் வரும்போது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இதனால் நான் சினிமாவை ரசிக்கிறேன். நான் ஏன் சினிமாவை ரசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சினிமா வந்துருக்கு. எனக்கு வந்து நான் ஒரு ஆத்லெட், அதாவது விளையாட்டு வீரன். வந்து எனக்கு வந்து இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட சினிமாக்கள், இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒரு விஷயத்த தகுந்த மாதிரி சினிமாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியதும் நம்ம பசங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத வேண்டியதும் அது மூலிமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க யூஸ் ஆகுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க டூன்ற திரைப்படம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காருங்க. அதனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் எப்படி அவங்க பசங்களை வளர்க்கணுன்ட்டும் பசங்க எப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பழகணும், எப்படி அவங்க லைஃப்பை கேரி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கு. சினிமா எவ்வளோ பொது வாழ்க்கையில் ரிலேட் ஆகிருக்கு, அது வந்து பொது வாழ்க்கையில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கைன்னும் போதே நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் அதில் கவர் ஆகிடுது. பாலிடிக்ஸ், அதுக்கப்புறமா அன்றாட விஷயங்கள், பெரிய பெரிய நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், வெளிநாட்டில் நடக்கிறது, இது எல்லாமே வந்து அதில் கலந்து வருது. பொது வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களையும் உண்மைகளையும் வெளிப்படுத்த சினிமா ஒரு ஆயுதமாக இருக்குது. கண்டிப்பாக சினிமாவை ஆயுதம்னே சொல்லலாம். எதனாலன்னா பாலிடிக்ஸ் விஷயம் மெயின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ சினிமா வந்து நிஜ உலகத்துக்கு சாத்தியமா? சினிமாவில் நடக்கிற எல்லாமே, சினிமாவில் நடக்கிற எல்லாத்தையுமே நிஜ உலகத்துக்கு சாத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க, கற்பனை கதைகளும் இருக்குது. ஆனால் வந்து முக்கியமான பல விஷயங்களை சினிமா மூலயமா மக்கள்கிட்ட சேர்க்க முடியும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. சினிமாவனால் பலர் வந்து அதை வந்து அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணுறதுனால வேறு மாதிரி ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா லவ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்க காட்டுற தோற்றமே வேறு. இப்போது குடிச்சிட்டு ரொம்ப வேறு மாதிரி காட்டுறதுனால அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் அந்த மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து மக்கள் இதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கலாம். அவர் சொன்னதும் ஒரு சரியான பதில் தான். எதனாலனா சினிமாவில் வர எல்லாமே பொது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சாத்தியமானதே இல்லை. ஏன்னா அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம பொது வாழ்க்கையில் புகுத்தும் போது பயங்கர கான்ட்ராஸ்ட் அதுவும் இதுவும். அவர் சொன்ன மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற நிறைய அநியாயங்களை வந்து நம்ம தட்டி கேட்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் சில விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமுதாயத்தில் நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கேட்கணும்னு ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வருது சினிமா. சினிமா வந்து பலரோட அறியாமை போக்கவும் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி ஒரு சில படம், நிறைய படம் இருக்குது அரசியலை பற்றி. அரசியல்னா என்ன, அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பல பேர் இருக்காங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் சினிமா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பல இயக்குநர்கள் இன்றைக்கும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சினிமாவில் நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? சினிமான்றது நிறைய விஷயம் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், டைரக்ஷன், கதை, திரைக்கதைன்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் சினிமாவில் இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? என்னோட பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம பார்க்கறது தான் நம்ம முக்கியமாக ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு பாமர மக்களுக்கு வந்து சினிமா ஸ்கிரிப்டோ கதையை பற்றி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து காட்சிகளை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. காட்சிகளை வந்து வெளிப்படுத்துறதை தான் அவங்க முக்கியமாக பார்க்கறதுனால ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து கதையும் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அதன் மூலியமாக அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு கதையை அமைக்கிற மாதிரி இருக்கு. கதை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், இது எதை பற்றியுமே நான் பேச விரும்பலை. இது எல்லாத்த பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். இது எல்லாமும் கலந்து அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு, ரொம்ப நாலேஜ் இல்லாத, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் இல்லாதவங்களுக்கும் புரியணும், ஐடி பீப்புள்ஸ்க்கும் புரியணும். எல்லா எண்ட்லேயும் போய் சேர்ற கதை தான்
கரெக்டாக இருக்கும். ஸோ டைரக்ஷன், மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாமே முக்கியமான விஷயம். சினிமா, அதாவது இப்போ சினிமான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லீடிங் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அது வந்து மக்களை நிறையவே பாதிக்குது. அந்த ரசிகரோட படம் ரிலீஸ் ஆகலைனாலோ இல்லை அது ரிலீஸ் ஆனாலோ அதால் சமூகத்துக்கு வந்து நிறைய இன்டரப்ஷன் வருது. ஸோ அது வந்து சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நடிகருக்காகவே ஒரு படம் பார்க்குறது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரையும் அது ரொம்ப தவறான விஷயம். நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம் அப்படின்றது வந்து அந்த ஆக்டருடைய பிரதிபலிப்பாக இருந்து மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச நல்லதை பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மன்றங்களே தவிர, இந்த மாதிரி பேனர் அடிக்கிறது, போஸ்டர் ஒட்டுறது, காசை வேஸ்ட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் பண்ணுறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட மன்றங்களும் சங்கங்களும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து ஆக்டருக்காக படம் பார்க்குறது, அது ஒரு கூடாத விஷயம்னு நினைக்கிறேன். எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா படத்தையும் கருத்து ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா தேவையானதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்துலலாம் வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் நடக்கிற போஸ்ட்டு பார்த்து தான் சினிமாவோட கதையும் ஸ்கிரிப்டை பற்றியும் முடிவு பண்ணுறாங்க. சோஷியல் நெட்வொர்க் நண்பர்கள்லாம் ஒன்றோட கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்த கதையை கூட நல்லா இல்லைன்னு கூட சொல்ல முடியும், நல்லா இல்லாத கதையை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இதனால் வந்து யாருக்கும் வந்து நஷ்டம் அதிகமாகும், ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் அதிகமாகும். இதனால் வந்து சோஷியல் நெட்வொர்க்காக இருக்கிறதுனால சினிமாவோட இது வந்து கம்மியாகிடுச்சு தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ்டு படமாக இருக்கிறதுனால அவங்க டீசரை வந்து இவங்க வந்து கிளாஷ் பண்ணுறதுக்காகவும் அந்த மாதிரி தான் ஒரு விதமான ரசிகர் இருக்காருன்னா அவர் வந்து இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி இன்னொரு ரசிகர் வந்து முள்ளில் இருக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்க. கதை பேஸ் பண்ணியோ ஒரு ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு அவங்க ஃபேன்ஸுக்குள்ளேயே. போட்டிகளும் பொறாமைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ரசிகர் மன்றங்களும் நற்பணி மன்றங்களும் மட்டும்தான் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி ஒரு நாள் எல்லாம் மாறும்ட்டு நினைக்கிறோம். சரி, இப்போ இந்த சமூகத்தில் சில சரியில்லாத படங்களும் நிறைய நல்ல படங்களும் தோத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான், அவர் சொல்கிறது உண்மைதான். காரணம் என்னன்னா கண்டிப்பாக தோத்துருதுங்க. ஒரு ஹை எண்ட் பட்ஜெட்டு, பெரிய ஆக்டரு இவங்கெல்லாம் நடித்தா மட்டும்தான் படம் நல்லாயிருக்கும். பயங்கர ப்ரொடியூசர் இருந்தால், பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தால் அப்போ மட்டும்தான் படம் ஹிட் ஆகும். கதைக்காக இங்கே யாரும் நிறைய பேர் படம் பார்க்கறதில்ல. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாரும் படம் ஏன் பார்க்குறாங்கன்னா பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய மியூசிக் டைரக்டர் தான் பார்க்குறாங்க. எப்போ இந்த பெரிய குரூவை விட்டுட்டு நல்ல கதைக்காகவும் நல்ல டைரக்டருக்காகவும் படம் பார்க்குறாங்களோ அப்போ கண்டிப்பாக நல்ல கருத்துள்ள படம் சக்ஸஸ் ஆகும். அப்படி சொன்னாலும் சில படங்கள் வந்து வெற்றி பெறுது, சில நல்ல கதைகளும் வந்து இடம்பெறுது தமிழ் சினிமாவில். அதனால் வந்து நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸும் தமிழ் சினிமா வந்து வாங்கியிருக்கு. என்னென்னா இன்னும் ஆஸ்கர் லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமா வந்து போகணும், ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம போகணும், வளரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சினிமான்றது வந்து எந்த விதத்தில் பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த படத்துக்கு எவ்வளவு விளம்பரம் கொடுக்க முடியுமோ அந்த விளம்பரம் இட்டுக்கேற்ற மாதிரி தான் படமும் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கப்படுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணியும் பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் பண்ணியும் இதை மூலியமாகவே படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகப்படுத்தி அதை மூலியமாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு படம் வர மாதிரி இருக்குது. இப்போது விளம்பரங்களையும் விமர்சனங்களை மட்டும் நம்பாமல் அந்த விளம்பரங்களையும் விமர்சனங்களை கொடுக்குறவங்களும் கரெக்டாக துல்லியமான இதுவை கொடுத்தாங்கன்னா எந்த பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ யார் நடித்த படமோ கருத்து கரெக்டாக இருந்தால் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சினிமா வந்து தமிழகம், இந்தியா அப்படின்றத தாண்டி உலக அளவில் போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம வெறும் தமிழ் படங்களை மட்டும் பார்க்கறது இல்லை, எல்லா வகையான படமும் பார்க்குறோம். ஹாலிவுட் படம்ஸ் வந்து இப்போ தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் அதோட பிரம்மாண்டம், அதில் காட்டுற புதிய புதிய விஷயங்கள், 3D அனிமேஷன், 2D அனிமேஷன், இதெல்லாம் தான் சினிமாவோட மிகப்பெரிய வளர்ச்சி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான ஹாலிவுட் படங்கள் பிடிக்கும், இல்லை ஆங்கில திரைப்படங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் பார்த்த படம் ஹாலிவுட்டில் வந்து காஜிலா ஒரு படம். அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். முதல்ல ஒரு பெரிய உருவத்தை வந்து திரையரங்களில் பார்க்குறேன். அது வந்து பிரம்மாண்டமும் அந்த ஹாலிவுட்டோட முதல்ல அதை பார்த்துட்டு அதுதான் முதல் டைம். அந்த படத்தையும் நான் அன்றைக்கி ஒரு நாளே 3 தடவை பார்த்தேன். பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி கனவாக நான் கண்டேன். அது மாதிரி அடுத்த பாட்டு வரும், அந்த காஜிலாக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன வயசில் என்னோட திங்கிங் வந்து மாறிடுச்சு, முழுசாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து ஹாரி பாட்டர் படம்லாம் வந்துட்டு சீரியஸ்னு சொல்லிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு தொடர்ந்து வந்துச்சு. அது வந்து அந்த படத்தை பார்க்குறது அடிக்ட் ஆகிட்டேன் நான் சொல்லப்போனால். அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் படம் வந்தது. ஸ்பைடர்மேன் படம் பார்த்துட்டு சவுத்துலலாம் நடந்து போயிருக்கேன். ரொம்ப பெரிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கிறது தான் ஹாலிவுட். அப்படி பார்க்கும்போது அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்டினியூவேஷன். இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட், இந்த பார்ட் முடிஞ்சோன்னா இந்த பார்ட், அதையும் பெரிய விஷயமா காமிக்கிறது. இந்த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கர பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், அதுக்கப்புறமா இந்த கோல் காமிக்கிறது, இந்த ஹில்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் வந்து
எல்லாரையும் இருக்கும், எல்லா வயசு பசங்களையும் சரி இளைஞர்கள் எல்லாருக்குமே காமனாக பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால ஹாலிவுட் படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. ஹாலிவுட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொதுவாகவே ரிசர்ச் பேஸ் பண்ணி அதை மூலியமாக படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாரோட யூத்தோட கனவாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடில் ஒரு யூத்தோட பக்கா கனவை அதை வந்து ஒரு விஷுவலாக காமிக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு படம் எடுக்கிறதுனால தான் ஹாலிவுட் படம் இன்றைக்கும் வெற்றி அடையுது. சரி, இப்போ வந்து இந்த ஹாலிவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் திரைப்படம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அனிமேஷன்ஸ் வரைஞ்சி அது மூலயமா அனிமேட் பண்ணி எடுக்கிற அந்த திரைப்படங்கள், அதை பற்றின சில கருத்துக்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்த அனிமேஷன் மூவி. நான் ரீசெண்டாக பார்த்த படம் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ். அந்த படம் வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு கேமாக தான் இருந்தது. குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரும் பரமிச்சு பார்க்காம அந்த கேமை விளையாடி இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கேமையே ஒரு கதையாக ஒரு இதை வச்சு ஸ்கிரிப்டாக எழுதி ஒரு படத்தை அனிமேஷனாக கொண்டு வரது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அருமையாகவும் இருக்குது. அதுவும் தமிழில் வந்து அது பார்க்கும்போது வந்து வேடிக்கையாகவும் இருக்குது. அது பார்க்கும்போது பேசிக்காக அனிமேஷன் மூவிஸ் எதுக்காக எடுத்தாங்கன்னா சிம்பிளாக என்டர்டெயின்மெண்ட், அதாவது சின்ன பசங்க வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அனிமேஷன் மூவிஸ் எடுத்தாங்க. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுச்சு, அனிமேஷன் மூவிஸ்லேயே வந்து பல நம்மளுடைய இதிகாசங்களையே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியாமலே வளர்த்துட்டோம். இதை சொல்கிறதுக்கு பெரியவங்களும் கிடையாது, ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் இந்த அனிமேஷன் மூவிஸில் இது எல்லாத்தையும் போட்டதுனால பசங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆச்சு, அட் த சேம் டைம் அவங்கள என்டர்டெயின் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதே வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அனிமேஷன் மூவி எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. நானும் ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே வந்து ரொம்ப நல்ல மூவி. நம்ம காரசாரம் நிகழ்ச்சியில் சினிமாவை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடருவோம். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும் மாயம் செய்திடுவே. இது காட்சி நலை பொங்கும் பாட்டி நலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும் விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. இடைவேளைக்கு பிறகு காரசார நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது சினிமாவை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம். சினிமா அதாவது அது திரையரங்கோட நிற்காம தொலைக்காட்சி, செல்போன் இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அதை பற்றியும் சினிமா எத்தனை வகைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். சினிமா வந்து டிவியில் எப்படிலாம் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்க? சினிமாவோட பாதிப்பு தொலைக்காட்சியில், அதாவது எப்படி சொல்லலாம்னா தொலைக்காட்சியில் குறுந்தொடர்கள்லாம் அப்படியெல்லாம் வருது. அதெல்லாம் வந்து சினிமா வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வீட்டில் வந்து சாதாரணமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு டைம் பாஸ்க்காக சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது இப்போ வந்து ஒரு பெரிய அடிஷனாகவும் ஆயிடுச்சு. அடுத்த தொடர் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவங்க வந்து சினிமாவை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க, நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நாடகம் வந்து ஒரு அடிஷனாகவும் கொண்டு போயிடுச்சு வீட்டு அந்த பெண்கள் மத்தியில். சினிமா வந்து சினிமா பார்க்குறதோட நிறுத்தாமல் நிறைய பேரை சினிமா எடுக்கணும்னு தூண்ட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா சினிமாலேயே டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம் இப்படின்னு நிறைய இருக்குல்ல, அதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன? இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி மியூசிக் போடுறாரு, அவர் இந்த சின்ன ஏஜ்லேயே அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூஸாக மூவிஸ் கொடுக்குறாரு. இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் மியூசிக் போடக்கூடாது, டைரக்ஷன் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஆக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கனவுகள் எதுவும் கண்டிப்பாக எழுந்தால் தான் அது வந்து ஒரு இளைஞனுக்கு அழகு. இந்த மாதிரி பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஆசைகள் தோணதான் செய்யும். இதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி மூவிஸ் லைனுக்குள்ளே போகணும். மூவிஸ் லைன் என்ன, எல்லா டெக்னிக்கல் லைன்லையுமே ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது இந்த எண்ணம் எழத்தான் செய்யும். ஆனால் சினிமான்றது வந்து எல்லாத்தையும் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு அடிக்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற விஷயம். அதனால் வந்து நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கனவாகவே ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து சினிமா வந்து ஒரு கலை இல்லாமையும் ஒரு எஜுகேஷன் நாலேஜாகவும் மாறிடுச்சு. இப்போ வந்து ஒரு கல்லூரியில் வந்து ஒரு சினிமாவும் ஒரு வந்து எஜுகேஷன் ஒரு கோர்ஸ்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பல சினிமாக்களை வந்து திரும்பவும் நடக்கிற ஒரு விஷயத்தையும் படமாக பிடிச்சு அது நம்மளுக்கு காட்டுறாங்க. அது வந்து சில டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்னால் நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு சமூகத்தில் என்னென்ன ஏற்றத்தாழ்வு இருக்குது, என்னென்ன விதமான சூழ்நிலைகளை மக்கள் வந்து வாழ்கிறாங்க, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சொல்லிட்டு. சினிமாவை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச நாட்களிலேயோ இல்லை நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்ட் கம்மியாக போட்டும் ஃபேமஸாகவும் ஆகணும், அதே நேரத்தில் ரிச்சாகவும் ஆகணும். அதுதான் ஒரு சாதாரண மனுஷனோட ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை பயன்படுத்த ஒரு ஆயுதமாக தான் நம்ம சினிமாவை யூஸ் பண்ணுறோம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு 2 படம் 3 படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுனாலே அவர் ஹீரோவாக ஃபார்ம் ஆயிடுறாரு, அதுக்கப்புறம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுறாரு, ஒரு செலிபிரிட்டியாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் சினிமாவாக பல பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுக்க காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதை தவிர இப்போ அன்றாடமாக நம்ம படிக்கிறோம், +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொட்டீனாக திருப்பி படித்த எல்லாரும் படிக்கிற படிப்பு பிஇ, மெடிக்கல், இல்லாட்டி யூஜி கோர்சஸ் இப்படின்னு இல்லாமல் புதுசாக டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிருக்கு. விஎஃப்எக்ஸ், 3D அனிமேஷன், அதுக்கப்புறமா மல்டிமீடியா இப்படின்லாம் வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லாமல் இல்லை புதுசாக ஏதாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சினிமா ஒரு வழியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நண்பர் சொன்னார் குறும்படங்கள், கருத்து படங்கள் அப்படின்னுட்டுலாம். இந்த குறும்படம்ன்றது வந்து இப்போ பயங்கர ஃபேமஸான ஒரு விஷயம். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. நிறைய பேர் எப்படி சினிமாவில் புகுறாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா மட்டும்தான். ஒரு சின்ன கருத்தை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே பதிவு பண்ணுற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட் அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து குறும்படம்னு சொல்கிறாங்க. கருத்து படம் பயங்கர பெரிய கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு இந்த கருத்து படங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எப்படி ஏழைங்கள்லாம் வாழ்கிறாங்க, எப்படி டெவலப் ஆகுறாங்க, பசங்க எப்படி எஜுகேட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் பல பேருக்கு தெரியுது. அதனால் கருத்து படங்களும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். கருத்து படங்கள் ஜாஸ்தி ஆகணுன்றது தான் என்னுடைய எண்ணம். உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சினிமாவில் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற ஐடியா இருக்கா? சொல்லப்போனால் சினிமாவில் இன்வால்வ் ஆகணுன்றது எல்லாருக்குமே ஒரு வகையான கனவு தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாள் எல்லாருமே அந்த கனவை கண்டவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நானும் சினிமாவில் அது பண்ணணும் இது பண்ணணும். ஒரு நாள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இது விஎஃப்எக்ஸ், இந்த இதில் வந்து அந்த இடத்துல பிரிட்ஜு கிடையாது, மொத்தமே வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு ரோட்டில் நடந்ததை இந்த மாதிரி பிரம்மாண்டமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி மாற்ற முடியும்? ஒரு சின்ன ரோட்டில் ஒரு வியூவை ஒரு சீனை எடுத்துகிட்டு அது பெரிய அரண்மனையில் நடக்கிற மாதிரியோ மாளிகையில் நடக்கிற மாதிரியோ மாற்றுறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நடக்கும்? கோச்சடியான ஒரு மூவி எடுத்து ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அனிமேஷன்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி எதை பண்ணுறாங்க அப்படின்னு ஆர்வம் ஜாஸ்தி ஆகும்போது எனக்கும் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. சினிமா வந்து தற்போது இளைஞர்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா இல்லை பலவீனம் நினைக்கிறீங்களா? பலமும் சொல்லலாம், பலவீனமும் சொல்லலாம். பலம்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை தட்டி வைக்கணும்னு உணர்வு கொண்டு வருது சினிமா பார்க்கறதுனால. பலவீனம்னு சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வரதுன்னு சொல்லலாம். இப்போ தேவையில்லாமல் காதலிக்க வயசில் காதலிக்கணும், படிக்கிற வயசில் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படிக்கிற வயசில் காதலிக்கிறாங்க, காதலிக்கிற வயசில் படிக்கிறாங்க, மாறி செய்கிறாங்க. எல்லாமே விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. இப்போ பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் வந்து இதனால் வந்து படிக்காமல் அவங்களோட படிப்பில் வந்து ஆர்வம் காட்டாமல் காதல் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து திசை மாறி போயிடுறாங்க. இதனால் வந்து நிறைய பாதிப்பும் இருக்குது சினிமா மூலமாக. சினிமாவோட பலமே பலவீனமாக மாற ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சினிமாவாக பார்க்காம சில முடியாத விஷயங்களை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது பலவீனமாக ஆகுது. பலம்னு பார்த்தோம்னா அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது. பலவீனம்னு பார்த்தோம்னா அந்த மோட்டிவேஷனையே பயங்கர பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் முடியாததை பண்ணி மாட்டிக்கிறது. அதனால சினிமாவோடைய நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கினா அது பலமாகவும், நம்மளை தாண்டின நம்மளால் முடியாத இல்லாட்டி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாததை பண்ணும்போது அது பலவீனமாகவும் இருக்குது. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோன்னு காமிக்கும் போது பேக் பஞ்சர்ஸ், ராக்கர்ஸ் அந்த மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் நம்ம பையன் இருப்பான். அப்போ அவன் மனசுலேயும் நான் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைப்போட வாழ்ந்து அவனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு மூவி பல எடுக்கப்படுறதுனால அதையும் அவன் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் கெட்டு போகிற அளவுக்கு மாறிடுறான். சில படங்கள் வந்து சில வயது சில ஏஜ் கேட்டகரிக்காகவே எடுப்பாங்க. பட் அது வந்து சின்னவங்களோ இல்லை பெரியவங்களோ பார்த்து அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை இந்த சமூகத்துக்கு தப்பா ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை பார்க்குற எல்லாருனாலையும் அந்த கதையில் சொல்லப்பட்ட கருத்தை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே மனுஷங்க வந்து வேற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க. ஒரு கருத்தை எவ்வளோ தெளிவாக தான் சொன்னாலும் பார்க்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மாறத்துக்கு பல சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது சில பேருக்கு பாசிட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்கலாம். இதை வந்து பேஸ்ட் ஆன் பர்செப்ஷன் ஆஃப் பர்சன், அவங்கள பொறுத்து தானே தவிர சினிமாவை பொறுத்து இல்லை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சினிமாவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எப்படின்றதுக்காகவே பல பேர் இருக்காங்க. மூவின்னு பார்த்தீங்கன்னா சில மூவிகள் வந்து மக்களுக்கு வந்து டேரெக்டாக கரெக்டாக சொல்லும். இப்போ வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால வந்து கோஆப்ரேட் கம்பெனிஸில் என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்போ தான் முதல்ல நமக்கு தெரியுமே அந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது, நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தது. அது சினிமா பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கருத்துக்களை நேரடாக சொன்னாலே அவங்க வந்து கேஸ் போட்டுறாங்க. கேஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உண்மையெல்லாம் தெரியாமல் போயிடுது. சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க கரெக்டுகள்லாம் டேரக்டாக சொல்கிறதுனால. அதனால வந்து சினிமாக்களோட சுதந்திரம் பறிபோகுதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் வந்து பல கருத்துக்களை நேரடியாக சொல்கிறது மூலயமா பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நம்மளுடைய தோழர் சொன்னார். அது என்னமோ உண்மைதான். அதுக்காக மட்டும்தான் பல கருத்துக்களை இன்டைரக்டாக சொல்ல வராங்க. அதாவது
அவங்களுடைய ஏதோ ஒன்றத்தை வச்சு பிரதிபலிக்கிறாங்க. இவங்க தான் அதை பண்ணாங்க, இவங்க தான் அதை செஞ்சாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இந்த விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த இவங்க அப்படி அப்பாற்பட்டு மற்றவங்களும் நம்மளையா தான் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழுது. இதனால தான் நான் சொன்னேன் முதல்லையே, சினிமா வந்து அந்த கருத்தை ஒவ்வொருத்தங்க ஏற்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. சினிமாவில் சில தப்பான விஷயங்களை காட்டும் பொழுது அந்த கேரக்டருக்கு அந்த விஷயம் தேவை, புரியுதுங்களா? அந்த கேரக்டர் வந்து சிகரெட் பிடிக்கலாம், இல்லை தண்ணி அடிக்கலாம், சில தப்பான விஷயங்கள் செய்யலாம். ஆனால் அந்த சினிமா மூலயமா எல்லாரும் அட்மையர் ஆகுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு திரையில் காட்டும் போது அது வந்து ஒரு பார்க்க ஒரு பிரம்மாண்டமாகவும் ஒரு வில்லனுக்கு வந்து ஒரு இதுவாகவும் இருக்கும், ஒரு வீரசமும் காட்டுற மாதிரி இருக்கும். சிகரெட் பிடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ வந்து ஒரு ஆம்பளைக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா போதும் அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு இது கடிச்சிரும். அது வந்து இது மாதிரி நான் ஆம்பளை ஆகணும்னா சிகரெட் பிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் மாறுது. அந்த எண்ணம் மாறுறதுனால என்ன ஆகுது, பள்ளி மாணவர்களும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அது இல்லாமல் தண்ணியும் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா பின்வர காலத்தில் வந்து அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இதில் சினிமாக்காரங்களும் யாரும் வந்து ஹெல்ப்பும் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து அவங்க சமூக சீரழிவுன்னு சொல்லுவேன். இந்த ரசிகர் நற்பணி மன்றங்களும் என்ன பண்ணுதுன்னா, இன்னமும் அந்த ஆக்டரை பற்றின வெறியை ஜாஸ்திப்படுத்துது. ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த ஆக்டருக்காக அவங்க பலவிதமான வேலைகளை செய்கிறாங்க. அந்த படத்தில் அவங்க அந்த ஆக்டரை அட்மையர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்டர் என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான பழக்கங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க வாழ்க்கையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஸ்டைலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்க, பார்ப்பாங்க, மதிப்பாங்க அப்படின்ட்டுன்னு. அதுக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்கள், அதாவது படத்துக்காக அவங்க பண்ணுற சில தீய விஷயங்களை இவங்களும் பண்ணி நம்மளும், அதாவது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கெத்தாக தெரியணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த ஏஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அது புரியாத ஒன்று. அட்மையர் ஆகிறது வந்து அந்த ஏஜோட ப்ராப்ளமே தவிர பசங்களுடைய ப்ராப்ளம் இல்லை. அதை கொஞ்சம் தெளிவாக கிளியராக சினிமா எடுக்கிறவங்களே புரிஞ்சுக்கின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா அது சமூகத்துக்கு நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பைக் ஓட்டுறாரு, ஒரு ஸ்பீடில் போனால் வேகமாக போகிறாரு, அந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ சில நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி நிறைய கெட்ட விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் இல்லாமல் சினிமா நிறைய நல்ல விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சினிமா எப்படி எடுப்பீங்க? எல்லாருக்குமே புரியுற மாதிரி எடுக்கணும், முக்கியமான விஷயம் அதுதான். அப்புறம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வந்து தனிம நபர்கள் எடுக்கலாம், படத்தை எடுக்கலாம், ஆனால் வந்து குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கதைக்களம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் பாதிக்காத, சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிற, பொழுதுபோக்குக்கும் சம்மந்தப்பட்ட தெளிவான ஒரு படமாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்ன்றது ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டோட மட்டும் இல்லாமல் அவன் வெளியே போகும்போது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனோடையோ இதன் மூலியமாக அவன் ஏதாவது செய்யணும் அப்படின்ற துடிக்கிற அளவுக்கு ஒரு கருத்து உள்ள படமாக செய்யணும்னு ஆசை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதாவது வரேங்க ஹீரோ என்ட்ரியாக வர்றாரு, காமெடியாக கொண்டு போகுது, ஒரு பாட்டோட முடியுது, அந்த மாதிரி ஃப்ரீயாக எடுக்கணும். அந்த மாதிரி தான் என்னுடைய இது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் கமர்ஷியல், லவ், ஃபைட், அதுக்கப்புறமா பாலிடிக்ஸ், இதை பேஸ் பண்ண மூவிஸை பற்றி மட்டும் தெளிவாக இன்னமும் புரியல. அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு படங்கள் நான் எடுக்க விரும்புகிறேன். எந்த மாதிரி படங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் சமுதாயத்துக்கும் தேவை? ஒரே பதில் பாலிடிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். வரலாறுன்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து அவங்களோட வரலாறே தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களோட வரலாறு சம்மந்தப்பட்டமான மூவிஸ் வந்து எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன், தமிழோட மொழி எப்படி அந்த காலத்தில் எப்படி பேசப்பட்டாங்க, அதை பற்றில இப்போ நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. அதை மாதிரி எடுத்தால் நல்லதாக இருக்கும். என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அரசியலை பற்றி நம்ம அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன, எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியாத நிலைமையில் நம்ம இருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஒரு அரசியல், ஒரு எம்எல்ஏ, ஒரு முதலமைச்சர், அவங்களோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எப்படி, நம்ம ஓட்டிங் பண்ணுற ஒரு ஓட்டிங்கோட பவர் என்ன, நம்ம இந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் வந்து எப்படிலாம் பிரிக்கப்படுறாங்க, அந்த ஒரு ஓட்டால் எத்தனை பேர் மேலே நிற்கிறாங்க, மேலே வராங்க, அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு கருத்துள்ள படமா. சரி தோழர்களே, இப்போ இருக்கிற சினிமாவில் எந்த விஷயத்த மாற்றப்படணும், நீக்கப்படணும்னு நினைக்கிறேன்? இப்போ இருக்கிற படங்களில் பார்த்தீங்கன்னா காதல் கம்மி பண்ணிட்டோம், வாழ்க்கையில் முன்னேற விதமான படம், ஒரு மோட்டிவேஷனுக்குரிய படமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்ம இன்னமும் ரொம்ப காமெடியான படமும் என்டர்டைன்மெண்ட் பேஸ்டான படமும் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஹாலிவுட்டாக பார்த்தீங்கன்னா பல விதமான கோணங்களில் காமிக்கிறாங்க. நம்ம படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு என்டர்டைன்மெண்ட் காமெடி பேஸ்ட் பண்ண படமாக மட்டுமே போய் கொண்டு இருக்குது. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மது, சிகரெட்டு இது ரெண்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும்.
சரி நேயர்களே, இன்று நம் சினிமாவை பத்தின பல கருத்துக்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட ஒரு காரசாரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, with me, Manish Dev.
In our last session, we talked about the ills of deforestation. We talked about how this problem is not simply virtual but a ground reality, and how we all shall reap what we have sown, that is, and how we shall all suffer if we damage our planet any further. Has all hope been lost? Can we never bring back planet to its state of paradise? Of course we can, but only with the community's participation. You may start alone, but you will build up a team. This team will grow an entire conservationist community, and if this community is successful, it can spread awareness to the world. The world then can act upon this. We all know about these problems, but why do we not face it? Seeing others perform, we might as well start by ourselves. We have to act, and that too now. Hope is not lost. We bring to you some success stories in our country and perhaps abroad where conservation is being carried out, where people are willing to do something. Our goal is to inspire you to take up the mantle of change, a change that is for good, for the betterment of our planet itself. And we would love it if India leads this effort. Human population growth and its accompanying poverty lead to irregular or overexploitation of natural resources, resulting in soil erosion, thus reducing the land's productivity. As a consequence, many young men abandon the degraded lands of the rural regions to look for work in towns and cities, leaving the women behind to cultivate the unproductive lands. The NGO Youth for Action decided to concentrate its efforts on helping these women develop their environmental knowledge and skills to take the initiative to improve their living conditions. YFA chose to focus their varied environmental protection activities on women since they suffer the consequences of desertification more directly than men. Traditionally, women have cultivated and managed common natural resources such as water, fuel, fodder, and fruits. In the Mahbubnagar district in the state of Andhra Pradesh in southeast India, a great majority of women work. Many of them work in agriculture. In general, it can be said that the greater the levels of poverty, the more women have to work. Women also suffer from the effects of male migration as the men leave for cities in search of alternative lifestyles, leaving the women behind to fend for themselves on meager subsistence activities and the threat of famine. According to a survey undertaken in Arapalli, 10% of all households are headed by women who are single, separated, widowed, or divorced. Women are more receptive to and affected by their natural environment and are therefore the principal victims of resource degradation strategies due to limited access to information and education compared to men. Before engaging in any specific project, YFA wanted to invest primarily in training women to develop group leadership skills that would enable them to coordinate their activities more effectively. YFA concentrated their efforts on the Karyakathas, a name given to women who have a higher level of education and certain leadership qualities and are concerned about their environment and their social situation. Women were elected by the self-help group composed of active women in the Sangha community. This NGO completed their training by helping them strengthen existing skills to encourage the women to stay in the region and from migrating to other regions of India. YFA explored alternative income generating activities such as mango plantations, vegetable cultivation, dairy production, and leaf plate or bamboo basket making. The project was carried out in a small peaceful village called Arapalli in Atmakur Mandal, situated in the Mahbubnagar district of Andhra Pradesh. That is a region vulnerable to severe drought conditions. Here, the farmers have always depended on subsistence living because of the hilly landscape. When strolling through Arapalli today, however, you can see the many trees planted by the Sangha community. As the children sing on their way to school, which is incidentally managed by the women, the whole village gives a neat impression, and it is apparent that the women feel confident again. Now, how can this be explained?
About 35 years ago, the government offered Inam land to the villagers. The land belonging to the state and situated on rocky and steep hills distant from the village was generally in a very poor condition and seemed unfit for cultivation. So, when YFA proposed the land to the men of the village, they were far from enthusiastic. On the other hand, the women showed a keen interest in cultivating the land for fodder and tree plantations. The women here are leading in reforestation now. During the summer of 1992 to 1993, the women of Arapali began by improving water retention on the arable land by establishing mounds of earth called bunding on the borders of the fields. A small nursery was started and species such as subabul and mango were later replanted on the hill. Convinced of the determination showed by women, the district inspector visited the fields and approved a pipeline to irrigate the hill that prompted the women to begin horticulture plantations, selecting the species they wished to cultivate. In 1995 to 96, reservoirs or percolation tanks were installed with the help of the government to collect rainwater. Indeed, around the reservoir area, the farmers took advantage of the increased humidity to grow cereal crops such as jowar and pulses. These initiatives slowly interested the men, and they also agreed to contribute to the cultivation of the entire patch of 34 hectares. The men and women finally agreed on an arrangement to share responsibility of the land. The trees have since grown and the hill has taken on a green color. In a couple of years, the women have been able to sell their produce at the local markets. Going global, Wangari Maathai formed the Green Belt Movement, an environmental, non-governmental organization focused on the planting of trees, environmental conservation, and women's rights. In 1986, she was awarded the Right Livelihood Award, and in 2004, she became the first African woman to receive the Nobel Peace Prize for her contribution to sustainable development, democracy, and peace. Maathai was an elected member of parliament and served as an assistant minister for environment and natural resources in the government of Kenya. The Green Belt Movement is an indigenous grassroots non-governmental organization based in Nairobi, that is in Kenya, that takes a holistic approach to development by focusing on environmental conservation, community development, and capacity planning. The Green Belt Movement organizes women in rural Kenya to plant trees, combat deforestation, restore their main source of fuel for cooking to generate income, and stop soil erosion. Maathai has incorporated advocacy and empowerment for women, ecotourism, and just economic development into the Green Belt Movement. Since Maathai started the movement in around 1977, over 51 million trees have been planted. Over 30,000 women trained in forestry, food processing, beekeeping, and other forestry-related trade that help them earn income while preserving their lands and resources. Communities in Kenya, both men and women, have been motivated and organized to both prevent further environmental destruction and restore that which has been damaged. The Greenbelt movement went from Kenya and incorporated many neighboring countries in Africa to involve a much larger Pan-African Greenbelt movement. Just by spreading awareness and deciding to act, and more importantly showing others how even conservation can reap monetary benefits in addition to the environment's health, Wangari Maathai showed to the world our capacity to inspire and bring about change. Have there been such conservationist movements in India as well? Any school kid will have heard of the Chiko movement that practiced the Gandhian methods of satyagraha and non-violent resistance through the act of hugging trees to protect them from being felled. The modern Chipko movement started in the early 1970s in the Garhwal Himalayas of Uttarakhand, then in Uttar Pradesh, with growing awareness of rapid deforestation.
The landmark event in this struggle took place on March 26 in 1974 when a group of peasant women in Raini village in Hemual Ghati in Chamoli district of Uttarakhand, India, acted to prevent the cutting of trees and reclaim their traditional forest rights, which were threatened by the contractors assigned by the State Forest Department. Their actions inspired hundreds of such actions at the grassroots level throughout the region. By 1980s, the movement had spread throughout India and led to the formulation of people-sensitive forest policies, which put a stop to the open felling of trees in regions as far from the Himalayas as the Vindhyas and the Western Ghats. In India, the forest cover started deteriorating at an alarming rate, resulting in hardships for those involved in labor-intensive fodder and firewood collection. This also led to the deterioration in the soil conditions and erosion in the area. As water resources dried up in the hills, water shortages became widespread. Subsequently, communities gave up raising livestock, which added to the problems of malnutrition in the region. Gradually, a rising awareness of the ecological crisis, which came from an immediate loss of livelihood caused by it, resulted in the growth of political activism in the region. Soon, villagers, especially women, started organizing themselves under several smaller groups, taking up local causes with the authorities, and standing up against commercial logging operations that threatened their livelihoods. The struggle soon spread across many parts of the region, and such spontaneous standoffs between the local community and timber merchants occurred at several locations. Hill women demonstrating their newfound power as non-violent activists. As the movement gathered shape under its leaders, the name Chipko movement was attached to their activities. This movement has today become synonymous with the efforts of conserving trees, one of the other steps to save trees by now felling the trees. But will simply stopping forests from being destroyed solve the problem? Have we not already lost so much of forested land? Will that simply stop climate change? The answer is no. Once this process has started, it needs countering measured to eventually slow it down and control it. We need to follow reforestation. So what is social forestry then? It means the management and protection of forests and afforestation on barren lands with the purpose of helping in the environmental, social and rural development. In 1976, the Government of India embarked upon a social forestry project with the aim of taking the pressure off currently existing forests by planting trees on all unused and fallow land. Government forest areas that are close to human settlement and have been degraded over the years due to human activities needed to be afforested. Trees were planted in and around agricultural fields. Plantation of trees along railway lines and roadsides and river and canal banks were carried out. They were planted in village common land, government wasteland and panchayat land. Social forestry also aims at raising plantations by the common man so as to meet the growing demand for timber, fuel wood, fodder, etc., thereby reducing the pressure on the traditional forest area. This concept of village forests to meet the needs of the rural people is not new. It has existed through the centuries all over the country, but it was now given a new character. With the introduction of this scheme, the government formally recognized the local community's rights to forest resources and is now encouraging rural participation in the management of natural resources. Through the social forestry scheme, the government has involved community participation as part of a drive towards afforestation and rehabilitating the degraded forest and common lands. The main objectives are to, number one, improve the environment for protecting agriculture from adverse climatic factors. Number two, increase the supply of wood fuel for domestic use, small timber for rural housing, fodder for livestock, and minor forest produce for local industries. Number three, increase the natural beauty of the landscape to create recreational forests for the benefit of a rural and urban population. Number four would be to provide jobs for unskilled workers
and also provide land rehabilitation. Finally, number 5, the object is to raise the standard of living and the quality of life of the rural and urban people. See, even the law is on our side. But how far is this implemented? This can be seen in many places in India. Those who have followed these follow better living standard in rural India, or at least are exposed to a better environment. The focus is on implementing laws, taking the steps forward and not just sit and wait for someone else to do it. We may not be able to directly go to a forest and start planting trees, but perhaps we can help to do that in our own locality. Any unused barren land can be used to grow trees, which may be flowering trees that give fruit. That would improve the view as well as give us fruits to eat. If you have a garden, let's say, grow plants which use water appropriate to the climatic conditions. A little bit of intelligence and a lot of effort and a love for our planet is required. There is still hope of saving our country, our planet, from increasingly hostile climate conditions, especially in the summer. There is a way to protect all of our natural biodiversity. But for that, we must choose to act and then act now. There is a silver lining to the grey clouds of our problems, and all hope is not lost yet. This is Manish Deo signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the dire situations, only on VIT Community Radio 90.8. Stay tuned. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நான் உங்களது பூங்குழலி, உதவி பேராசிரியர் VIT வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று நாம் நெல்லில் இலைப்பேனின் அறிகுறிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றி பார்க்கலாம். அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, இலைப்பேன் இளம் இலைகளை சுரண்டி சாற்றை உறிஞ்சிவிடுகிறது. இலையின் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். நனைந்த உள்ளங்கையை இலையின் மீது 10 to 12 இடங்களில் தடவி எடுக்கவும். வீச்சுக்கு 60க்கு இருந்தால் அல்லது 10% நாற்றுகளில் மேலிரண்டு இலைகள் பாதியளவு சுருண்டு காணப்பட்டால் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஒன்றான அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். 3 கிராம் தயோமீத்தாக்சைன் மருந்தை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் நெற்பயிரில் தென்பட்டால் இந்த முறைகளை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி, உங்கள் பூங்குழலி, உதவி பேராசிரியர் VIT வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண்மை செய்திகளில் நாளை சந்திப்போம். இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி Festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் Festivity, oh festivity, festivity, oh festivity. பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அது தொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி விஐடி பண்பலை 90.8 நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொளுத்துறக்கோடைய கொண்டாட்டத்தோடு கடக்க சில அரிய டிப்ஸை நம்ம வேலூர் மக்களுக்காக ஷேர் பண்ண வந்திருக்காங்க வேலூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார். இந்த சம்மர் டிப்ஸ் பகுதியை உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம் சுரேஷ். இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல போறீங்க நம்ம சம்மர் டிப்ஸ் பகுதியில்? ஒரு ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது குல்ஃபி தானே. ஸோ குல்ஃபி ரெசிபி பற்றி பார்க்கலாம். வீட்டிலே வந்து ஒரு பாதாம், ஒரு 10 பாதாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க. பால் ஒரு 1 லிட்டர் பால் ஒரு 1/2 லிட்டராக ஒரு சுண்டை வச்சுடுங்க. நல்லா கொதித்த பாலில் கொஞ்சம் மில்க் மெய்டு, 1 கப் மில்க் மெய்டு கலந்து, சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் மெய்டு நிறைய வேணுன்றவங்க அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சர்க்கரை 1 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா திக்காயிடும். இப்போ பாதாம் கூட வேணும்னா ஃப்ளேவருக்கு பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அரைச்சிட்டு அந்த மிக்ஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா ஒரு திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி
நீங்கள் ஒரு மட் பாட்டில் வேணும்னா அந்த மாதிரி குல்ஃபி பண்ணலாம். இல்லை நிறைய பிளாஸ்டிக் மோல்டு எல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லா ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ இது நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நம்மளுடைய கார்ன் இருக்குது இல்லைங்களா, மொக்கச்சோள மாவு, அதை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மொக்கச்சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் நல்லா கலந்து இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துருங்க. நம்ம மட் பாட்டில் வேணும்னா உங்களுக்கு சின்ன சின்ன சொப்பில் வச்சுக்கலாம். இல்லை அந்த மோல்டில் ஊற்றி ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குல்ஃபி. ஹோம் மேடாக நம்ம வீட்டிலே செய்கிறது. வெளியே எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது சம்மர் இல்லைங்களா, ஓல்ட் ஸ்டாக் எல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு இதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணாங்களா? 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணோம். முன்னாள் நைட் பண்ணி வச்சிட்டாலே போதும், மறுநாளுக்கு யூஸ் ஆகிறதுக்கு ஆகும். வெளியில் வாங்குற குல்ஃபியோட இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லை ஓகேம்மா, எனவே நல்ல ஒரு டிப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஹோம் மேடு வந்து குல்ஃபின்றதை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைய சம்மர் டிப்ஸ் பகுதியில் வெள்ளூர் ஃபுட்டி யூடியூப் சேனலின் அட்மின் பவித்ரா அருண்குமார் கொடுத்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு சம்மர் டிப்ஸ் பகுதியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today, we have picked up the books Across 5 Aprils by Irene Hunt and The Secret Garden by Frances Hodgson Burnett. Talking more about Across 5 Aprils. Jethro Creighton, the protagonist, is young and idealistic when the Civil War begins. At first, he thinks the war will be neat, full of marching soldiers and demonstrative patriotism. He learns the realities of war soon enough as he watches his 3 brothers, his cousin, and his teacher go off to fight. One of his brothers, Bill, chooses to fight for the South in a decision that plagues him for a long time. Jethro and his family follow the progress of the war through the newspapers, but it is hard to tell exactly what is happening. Each day, the paper is full of praise or criticism for one of the Union generals, and Jethro has trouble
sorting out what is actually going on. One day, Jethro's parents ask him to take the team of horses 15 miles into town to get supplies. Jethro, excited to prove his responsibility, goes to town, makes his purchases, and then talks to some men at the store. One of the men asks Jethro about Bill and gets angry at the prospect of Bill's betrayal. Jethro stands by Bill, and later the editor of the town paper, Ross Milton, takes Jethro to lunch to apologize. Milton and Jethro begin a friendship that lasts throughout the book. On the way home, Jethro is stopped by Mr. Burdo, the father of the boy who killed Jethro's sister, Mary. Mr. Burdo rides with Jethro for a while, and initially Jethro is scared, but Mr. Burdo explains that he thinks one of the men from the store is waiting for Jethro down the road. They encounter the man, and Mr. Burdo is able to prevent him from hurting Jethro. Jethro makes it home and tells his family about the encounter. The men from the store begin to haunt the Cretans, eventually burning down their barn and putting oil in their well. The Cretans become sleepless and scared that the men will take further retribution. One day, a boy who is on leave from the war for an injury comes to the Cretans to tell them that their son Tom is dead. While the Cretans mourn, Rose Wilton writes a letter in the paper to the men that have been tormenting them, saying that regardless of Bill's decisions, the Cretans have sacrificed and lost enough. The attacks stop. Not long after, Matt, Jethro's father, has a heart attack that renders him unable to work the field. Jenny and Jethro assume that responsibility together. Meanwhile, the war goes back and forth, with reports indicating no clear victors overall. The only concrete information they glean from the papers is the atrocious death toll. One day, while working the fields, Jethro hears a sound in the woods. He investigates and finds his cousin Eb, who has deserted the war. Says that he could not continue fighting, the conditions were horrible, and the soldiers did not believe they could win the war. Jethro, unsure about what to do, sneaks food and blankets to Eb but does not tell the rest of the family, who are subjected to penalties for housing a deserter. He writes to President Lincoln to ask for advice, and Lincoln responds by telling Jethro that he too has been plagued with that problem and has decided to grant amnesty to the deserters who return to their post by a certain time. Word comes that Shadrach, Jethro's teacher, has been critically injured during a battle, and Jenny and Ross Milton leave for Washington, D.C. so that Jenny can see Shadrach for one last time. Eventually, she is able to nurse Shadrach back to health, and Matt gives his consent for the two to marry. Meanwhile, the Union Army plunders the South, as General Sherman leads troops north from Savannah, ransacking and devastating farms and homesteads along the way. He soon joins forces with Grant, and they are able to cut off supplies to the Confederate Army. The Confederate Army surrenders, just when it seems that with the war over, life is going to return to a state of security. President Lincoln is assassinated. His murder leaves Jethro barefoot, and nothing is able to soothe him. Shadrach returns and tells Jethro that Jethro is going to move in with him and Jenny so that Jethro can continue his studies. Alright, Anne, so can you tell us something about the author? Irene Hunt was an American children's writer known best for historical novels. She was a runner-up for the Newbery Medal for her first book, Across 5 Aprils, and won the medal for her second, Up the Road Slowly. For her contribution as a children's writer, she was a U.S. nominee in 1974 for the biennial International Hans Christian Andersen Award, the highest international recognition available to creators of children's books. Hunt was born to Franklin P. and Sarah Land Hunt on May 18, 1907 in Pontiac, Illinois. The family soon moved to Newton, Illinois, but Franklin died when Hunt was only 7, and the family moved again to be close to Hunt's grandparents. Hunt's childhood was lonely, but she shared a special relationship with her grandfather. He told her stories about his childhood during the Civil War. In Minneapolis, she earned her M.A. In Illinois public schools, she was a teacher of English and French. Later, she taught psychology at the University of
South Dakota Vermilion, but eventually came back to elementary and junior high school to become a director of language arts in Illinois. After she retired in 1969, Hunt devoted her time to writing. Hunt was 57 when her debut novel Across 5 Aprils was published in 1964, and it received much acclaim. Chosen a Newbery Honor Book, the novel was also Hunt's personal favorite among the ones she wrote. A critic maintains brilliant characterization, a telling sense of story, an uncanny ability to balance fact and fiction, and compassionate, graceful writing mark Hunt's small but distinguished body of work. With Across 5 Aprils, Hunt established herself as one of the great historical novelists, proving that she can write for both adult and children audiences. With her faith in courage, love, and mercy, Hunt wrote her books to emphasize this faith. Her next novel, Up a Road Slowly, won the 1967 Newbery Medal. She died on her 94th birthday on May 18, 2001. So, Anne, what would you say is the theme of this book? The power of presidency could be the theme of the book. Jethro and Ross Milton, among others, secure their faith ultimately in the president. The Northern Army swaps generals, the war ebbs and flows, the citizens fall victim to the back and forth of gossip and public opinion, but the one constant is Abraham Lincoln. His constancy is of great personal significance to Jethro when they exchange letters, and Lincoln reveals the same issue that let Jethro trouble him. Lincoln commends Jethro on seeking out what was right and reminds Jethro that even in the midst of war, people must continue to value rightness as most important. Lincoln indirectly rescues Ebb. He provides a way for Southern deserters to rejoin the Union without penalty. He does not want to enter into war, but knows he must and remains steadfast in his decision. When everyone else falters with worry, and when everyone doubts a war effort and that any good can come of it. So, Anne, who is your most favorite character in the book? I can say Jethro Crichton. When the war begins, Jethro is quite young. He even thinks the war is kind of neat, imagining horses, trumpets, and polished brass buttons. Throughout the book, he not only loses the glamorous image, but he comes to understand that the war is an unrelenting force that propels him and everyone else forward without mercy. Jethro is hurled from boyhood into manhood as he assumes responsibilities left after his father has a heart attack. He is the only boy in the family not fighting in the war, and thus he is somewhat of an outsider. While he does not have to experience the death and destruction of war directly, what he does experience, the news of his family members' experience of war, is more out of his control and sometimes harder to handle. He must wait for letters from his family to know if they are dead or alive, and he must sit back and watch the deteriorating effects of the war on people he loves. He worries about the outcome of the war and consumes himself with trying to understand exactly what is happening and why. The war strips away Jethro's identity. Tangibly, it takes away his brothers, his teachers, and his ability to enjoy the freedom of boyhood. Jethro must deal with the set of alien circumstances while at the same time growing up. Jethro loses some of the shine in his eyes and is less precautious and talkative at the end of the text, but he gains valuable knowledge and experience, and at the end of the book, he returns to his study. So who would you say is your second most favorite character in the book? Bill Crichton. Bill is only a physical presence in the beginning of the book, but his decision to fight for the South has a presence of its own throughout the text. Bill simply wants to do the right thing, and he does not know what that is. Much like President Lincoln, he thinks that the two choices before him are both wrong. The only question is which is the lesser of two evils. His decision to fight for the South is brave because it combines the courage of fighting with the fortitude of defying expectations and risking estrangement from friends, family, and the community at large. Shadrach tells Jethro that even though Bill is on the other side, he should be proud of Bill's bravery and steadfast attempt to do what is right. Alright, so now I will move on to the review of the book, The Secret Garden by Frances Hodgson Burnett.
It was initially published in serial format starting in the autumn of 1910 and was first published in its entirety in 1911. It is now one of Burnett's most popular novels and is considered to be a classic of English children's literature. Several stage and film adaptations have been produced. The Secret Garden opens by introducing us to Mary Lennox, a sickly, foul-tempered, unsightly little girl who loves no one and whom no one loves. At the outset of the story, she is living in India with her parents, a dashing army captain and his frivolous, beautiful wife, but is rarely permitted to see them. They have placed her under the constant care of a number of native servants as they find her too hideous and tiresome to look after. Mary's circumstances are cast into complete upheaval when an outbreak of cholera devastates the Lennox household, leaving no one alive but herself. She is found by a group of soldiers, and after briefly living with an English clergyman and his family, Mary is sent to live in Yorkshire with her maternal uncle, Archibald Craven. Misselthwaite Manor is a sprawling old estate with over 100 rooms, all of which have been shut up by Craven, a man whom everyone describes as a miserable hunchback. Master Craven has been in a state of inconsolable grief ever since the death of his wife 10 years before the novel begins. Shortly after arriving at Misselthwaite, Mary hears about a secret garden from Martha Sowerby, her good-natured Yorkshire maidservant. This garden belonged to the late Mistress Craven. After her death, Master Craven locked the garden door and buried the key beneath the earth. Mary becomes intensely curious about the secret garden and determines to find it. This curiosity, along with the vigorous exercise she takes on the moor, begins to have an extremely positive effect upon Mary. She almost immediately becomes less sickly, more engaged with the world, and less foul-tempered. This change is aided by Ben Weatherstaff, a brusque but kindly old gardener, and a Robin Redbreast who lives in the secret garden. She begins to count these two people, along with Martha, Dickon Sowerby, and Susan Sowerby, as the friends she has had in her life. Her curiosity is whetted when she hears strange, far-off cries coming from one of the manor's distant rooms. However, Mrs. Medlock, the head of the servants as Misselthwaite, absolutely forbids her to seek out the source of the cries. She is distracted from this mystery when she discovers, with the Robin's help, the key to the secret garden. She immediately sets about working there, so that the neglected plants might thrive. Dickon, who brings her a set of gardening tools and promises to help her bring the secret garden back to life, vastly aids her in her endeavor. Dickon is a boy who can charm the animals of the moor, the way snake charmers charm snakes in India. He is only a common moor boy, but he is filled with so much uncanny wisdom that Mary comes to refer to him as the Yorkshire Angel. One night, Mary hears the distant cries and, flagrantly disobeying Mrs. Medlock's prohibition, goes off in search of their source. She finds Colin Craven, Master Craven's invalid son, shut up in an opulent bedchamber. Colin was born shortly before his mother's death, and his father cannot bear to look at him, because the boy painfully reminds him of his late wife. Colin has been bedridden since his birth, and it is believed that he will become a hunchback and die an early death. His servants have been commanded to obey his every whim, and Colin has become fantastically spoiled and imperious as a result. Colin and Mary strike up a friendship, but Colin becomes furious when she fails to visit him because she prefers the garden with Dickon. That night, Colin throws one of the infamous tantrums. Mary rushes to his room in a fury and commands him to stop crying. He tells her that his back is beginning to show a hunch. When Mary examines him, she finds nothing whatever the matter with him. Henceforth, she will maintain that Colin's illness is only in his mind. He will be well if only he makes up his mind to be. Dickon and Mary secretly begin bringing Colin out into the secret garden. On the first of these outings, the children are discovered by Ben Weatherstaff, who has been covertly tending the secret garden once a year for 10 years. Ben has done so out of love and loyalty for the late Mistress Craven. He was a favourite of hers. Weatherstaff refers to Colin as the poor cripple and asks if he has crooked legs and a crooked back. Colin, made furious by this question, forces himself to stand up on his own feet for the first time in his life. After this feat, Colin's health improves miraculously.
The Secret Garden, The Springtime, and Dickens' Company have the same rejuvenating effect upon him that they did upon Mary. The children determined to keep Colin's improvement a secret, however, so that he can surprise his father with his recovery when Master Craven returns from his trip abroad. 3 children, along with Ben Weatherstaff, spend every day of the summer in the Secret Garden. Only one other person is admitted into the secret, Susan Sowerby, Dickens' saintly mother. Susan sends a letter to Master Craven telling him to hurry home so that he might see his son. She does not, however, specify why, in deference to Colin's secret. Master Craven complies and returns immediately to Misselthwaite. His first act is to go into the Secret Garden. He does so at the behest of a dream in which the voice of his late wife told him that he might find her there. Just as he lays his hand to the doorknob, Colin comes rushing out and falls into his arms. Father and son are reconciled, and the miracle of Colin's recovery becomes known to all. Alright, Sanjana, so can you tell us something about the author? Frances Eliza Hodgson was born on 24th November 1849 in Manchester, England, third child of 5 born to Eliza Boone and Edwin Hodgson, who owned a successful interior decorating store. After his death in 1852, the decline of the economy in Manchester and Eliza's failed attempt to maintain the business, she decided to move her family to America. They settled near Knoxville, Tennessee in 1865. Their once prosperous English household was now reduced to much more humble circumstances. In order to assist financially, Frances drew on her creative disposition and natural love of telling stories, put pen to paper, and started writing stories. Miss Carruthers' Engagement and Hearts and Diamonds appeared in Godey's Lady's Book in 1868. After her mother's death, the burden to financially support her 5 siblings increased, but she was soon earning a regular income from her writing. In September of 1873, she married Dr. Swan Burnett. They would have 2 sons, Lionel and Vivian. After traveling in Europe for a number of months, they were back in America, first in Washington, D.C., then New York City. In 1879, Burnett had the first of many stories published in St. Nicholas magazine. The same publication, some of Edna St. Vincent Millay's poems appeared in the early 1900s. Other magazines that printed Burnett's stories include Scribner's Monthly and Harper's Bazaar. She was soon working on novels including The Last O'Lories, Haworth, A Fair Barbarian, a play co-authored with William Gillette Esmeralda, Through One Administration, and Sarah Crewe. Positive reviews of her work were appearing, but it was not until her best-selling novel, Little Lord Fauntleroy, that her reputation was set. Burnett often suffered from various illnesses, possibly brought on by the pressures of her career, and her being the main financial source for the family. When her son Lionel died of consumption in 1890, she was beset by depression. The White People was dedicated to him. She turned to spiritualism, theosophy, and Christian Science to assuage her grief, topics that would occur in her novel. Her marriage was not a happy one. They often spent much time apart and finally divorced in 1898. Burnett soon ensconced herself at her country home in England, where she would get the inspiration for and write The Secret Garden, often writing outside in the garden. She also pursued her love of gardening and wrote other works including The One I Knew Best of All, A Lady of Quality, His Grace of Osmond, Emily Fox Seton, A Little Princess, and The Shuttle. In 1909, Burnett moved back to America and continued to write. Titles to follow were The Dawn of Tomorrow, T. Tembaram, The Lost Prince, Robin, and The Head of the House of Coombe. Frances Hodgson Burnett died on 29th October in Plamden, New York, and lies buried in the same cemetery where author Christopher Morley is buried, Roslyn Cemetery, Nassau County, New York State. Her son Vivian is by her side, and a statue of Lionel stands nearby. So now tell us, what is the theme of the book? The Secret Garden is the book's central symbol, inspired by Burnett's interest in Mary Baker Eddy's Christian Science theory. The Secret Garden at Misselthwaite Manor is the site of both the near destruction and the subsequent regeneration of a family. Using the garden motif, Burnett explores the healing power inherent in living things. The story constitutes a struggle between common sense and the accepted wisdom of the day, in which common sense wins. Servants and father are seen to do harm by getting caught up in false ideas that come from the doctor who espouses medical practices of the day.
though another doctor does take a different view. Children, by their own observations, strengthened by the common sense of Dickens' family, break free of the imposed regime and triumph. Another theme is what today's might be called positive thinking, and belief in its power to bring about psychological and physical healing. Along with this goes a powerful message about the way in which life circumstances affect the formation of personality. Mary, described as sour-faced and spoiled, becomes more aware of her own personality. Mary, described as sour-faced and spoiled, becomes more aware of her own personality when confronted with selfishness and tantrums in the boy Colin. Both are very affected by the simple kindness and understanding of Dickon and his mother, who live a happy family life despite being poor, with the emphasis on fresh air, exercise, and being at one with nature, as well as kind to other people. Belief in magic also features strongly, though the exact nature of this magic is not made clear, and Colin talks of a career in science where he will discover the nature of magic through experiment and will lecture about it. Christian Science, with its belief in God as a life force rather than a person, is clearly an influence here, the author being a follower of the movement. So, what did you like about the novel? The story follows Mary's and Colin's journeys and even Mr. Craven's journey to health and happiness, and this growth is paralleled in the awakening and fostering of the secret garden. The symbolism is simple, but is weaved in so well that the reader can enjoy watching the simultaneous growths. Also, in the secret garden, the orphan Mary's rightful inheritance is ultimately herself and the natural world, the ability to speak truth to others and to have it spoken back to her, to live a full life of both the body and the imagination. Now tell me, is this book just meant only for children? No, adults can read this book as well. While The Secret Garden is now catalogued as children's literature, it was originally serialized in a magazine for adults before being published in its entirety in 1911. Marketed to both young and adult readers, it had lukewarm success and became more often a footnote in Burnett's prolific career. Her other novels, such as A Little Princess and Little Lord Fauntleroy, were far more popular at the time of her death in 1924. What probably saved the book from the out-of-print netherworld was the 20th century rise in children's literature scholarship and the general attentiveness to literature for children as a distinct genre. That, and the fact that the book's copyright expired in the US in 1987 and most other places in 1995, opening the way for untold numbers of abridged, unabridged, and adapted editions. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள
கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோ மண் குதிரை மேல நின்று சதிராடினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோ செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோ அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. ஆத்தோரம் ஆத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூப்பறிக்க போகலாம் வாரியா நாம பூப்பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது ஒத்த கல்லு மூக்குத்தி என் கண்ணுக்குள்ள நிக்குது கொஞ்ச நேரம் பார்க்கலன்னா என் மனசு நோகுது நித்தம் வந்து ஓன் நினப்பு என் உசுர வாட்டுது நித்தம் வந்து ஓன் உசுறு என் உசுர வாட்டுது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஊருக்குள்ள ரொம்ப நாளா நம்ம பேச்சு நடக்குது ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா நாம பூ பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க ஊரு சானா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சானா எல்லாம் பாரு போகுது பொழுது விடிஞ்சு நேரமாச்சு புறப்படினே கருதருக்க ஊரு சானா எல்லாம் பாரு போகுது நம்ம ஊரு சானா எல்லாம் பாரு போகுது அடி பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்ம நாட்டு நிலவரம் பொதி சுமக்கிற குடும்பம் தாண்டி நம்மனோட நிலவரம் நிரந்தரமா உழைக்கல நம்ம பாடு அந்தரம் நிரந்தரமா உழைக்கல நம்ம பாடு அந்தரம் ஆத்தோரம் அடி ஆத்தோரம் அத்தி மரம் பூத்திருக்கு நந்தவனம் பூ பறிக்க போகலாம் வாரியா நாம பூ பறிக்க போகலாம் வாரியா அடி பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா நாம கோயிலுக்கு போட்டுடலாம் வாரியா
18 வயது நிறைவடையாத பெண்ணிற்கும் 21 வயது நிறைவடையாத ஆணிற்கும் நடத்தப்படும் திருமணம் குழந்தை திருமணமாகும். இது குழந்தை திருமண சட்டம் 2006 படி குற்றமாகும். இது குறித்த தகவலை மாவட்ட சமூக நல அலுவலர் தொலைபேசி எண் 041622526663 மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தொலைபேசி எண் 041622223110 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம். எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வந்தம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் கரம் பிடித்து நடைபயின்றேன் நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன் உனை உருக்கி என்னை வளர்த்தாய் நீ ஒளி கொடுத்தாய் நல் வழி நடந்தேன் தவம் என்ன செய்தனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை காதல் கொண்டேன் காத்திருந்தேன் நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன் சோர்ந்திருந்தேன் சேர்ந்து நின்றாய் வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய் இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே வைரம் ஒன்று கேட்கிறேன் அதை தருவாய் தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும் தந்தை போல தோழன் இல்லை என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை வரமாய் வந்த தெய்வம் நீ தவமாய் கிடைத்த செல்வம் நீ என்னென்னம் நீ வண்ணம் நீ எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay.
Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. So let's start with today's episode. This is known as a pilgrimage center. I'm sure you guys must have guessed it by now. It is the exotic Rishikesh. What people mostly do not know about Rishikesh is that it has got two parts. One is that it's a known pilgrimage center, and second, it is home to water sports. Yes, and has the most exotic features in India. And I'm not exaggerating, people. And the thing about it is most people don't know about the destination, and that makes it even more exquisite because that's what makes it all picture perfect. And when I'm talking about Rishikesh, I'm saying picture perfect because imagine blue waters, white sands, snowy peaks, starry skies, shooting stars, wild pine trees. It has it all. And I'm not exaggerating one bit about what I just said. It has it all, and that is what Rishikesh is all about. Most people do not know that it has a second part to the whole pilgrimage center. Most people just go to the pilgrimage destination for the temples, etc. And they do not bother exploring the other half, which is home to the beautiful rivers and the rapids. And the beauty can only be witnessed if you go there. And according to me, it is easily the best destination I have been to in India. So that's why this episode is going to be pretty special. So why is Rishikesh so picture perfect? First of all, when I'm saying there's no pollution, there is absolutely no pollution. Maybe because there are less cars and less population and it's a small place. And of course, they restrict the emissions. There are no industries permitted in that area at all. So basically, there's absolutely no pollution. And this means that, or probably that explains the starry skies. I am not kidding when I say when I look up in the night, middle of the night, when we went for camping in Rishikesh, the skies were spotted with stars everywhere you look. I've never seen so many stars in my entire life, and that is what I saw in Rishikesh. So that's starry skies. And first of all, in Rishikesh, the most exquisite part is that you can spot shooting stars every 15 minutes. When we went camping, I was a little bit upset that I missed a shooting star. And I turned the next moment and I actually saw a shooting star. So that's how frequent the shooting stars do come across in Rishikesh. The beautiful thing is probably everywhere, probably in the night sky, shooting stars do pass. But probably because of the pollution, we do not see them. Since Rishikesh is eradicated from the entire pollution which is seen in the other cities and other places, it is still visible. It is definitely a treat to the eyes in the middle of the night. So that explains the starry skies and the shooting stars. So what about the blue waters? When you say blue waters, the first thing you'd think about are the seas and the oceans. But Rishikesh is home to blue rivers just flowing across. And it is just beautiful to see that during the day. And of course in the night you hear the rivers gushing, and that itself is an amazing experience. So how are the rivers so clean? Okay, I think they're going to get a little bit dirty. So basically in Rishikesh, there are no toilets. There are absolutely no toilets, no bathrooms, nothing. So when you have to go to the toilet or bathroom or when the nature is calling, you go the nature's way. So they dig up pits in your resort or wherever you are, and that is how you use the bathroom. So I guess that explains how Rishikesh's rivers are clean. So that is why none of the dirt or the load is left into the water bodies. And that is why till today, Rishikesh remains really pure, especially the waters. And of course, the white sands come across with that. And the snowy peaks is something that you would witness as you drive into Rishikesh. And wherever you stay along the banks, probably nearby, there would be snowy peaks depending on the season which you go in. And if you're lucky, if you're going trekking, you might even witness it up close. So that explains the snowy peaks, blue waters, white sands, starry skies, and shooting stars. And of course, you'll be surrounded by wild pine forests. It does sound marvelous, and not only does it sound marvelous, when you go there, you would be absolutely blown out of your mind. Trust me upon that. So let's get to the first segment of the episode. How to get there to this beautiful destination. Of course, since it's a pilgrimage center, it is pretty well connected. You can take the train, you can go by air, or you can go by bus.
But of course, there are a little bit glitches here and there, which I will tell you about. First of all, you can take the train, and the closest destination is Haridwar. Rishikesh is a bit isolated from any type of connection of trains or air. So thus you reach Haridwar, and from there you can take a bus or a taxi. And there are frequent trains to Haridwar because that is also an important pilgrimage center. It's just that Rishikesh's geographical location does not permit the railway networks to be happening there. So that is that. You can take the train first to Haridwar, and then you can take a bus or a taxi. The next, air travel. The nearest airport is probably the nearest big cities like Delhi or Chandigarh, but the closest city or the closest airport is in Dehradun. You could probably take a flight to Dehradun from any of the major cities, so it's a very well connected place Dehradun is. So from there you can again take a bus or a taxi. Now personally, I think the best way to get to Rishikesh is to drive. The drive is absolutely exotic because you're driving across these beautiful mountains and it's an exquisite scenery. So you will definitely enjoy that. So if you're going to Rishikesh, somehow or the other you have to take the bus or the taxi to reach there, or whether you take the train or the flight. But personally, wherever you are, just take a long drive and I'm sure you guys are going to enjoy it. So let's get to the main segment. What to do in Rishikesh. As I said, Rishikesh has got two parts. One is the pilgrimage center, which I do not intend to cover on this episode, but soon I shall. And the second part are the water sports or the river rafting. Of course, I'm not going to only talk about river rafting. There are various other things that you can do in Rishikesh. First of all, there's kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, cliff jumping. So these are all adrenaline rushing sports. And for people, for especially youngsters who want to go in a group and have a good time, this is the destination. It's filled, I could rather say it is like the king of water sports in India, undoubtedly, unanimously is what you'd agree with. So first thing is kayaking. So I'm sure people would know what is kayaking, right? So it's something like a banana boat, and it's for a single person, of course, and you're given a paddle. And it's very narrow, the entire boat. So then you go across, you paddle across the river with it. So you can go in the calm waters or you can go in the rapids. But of course, the instructors do not allow you in the rapids with a kayak because you need to be a professional for that. Of course, maybe you can go in the small rapids, but I don't think that is advised. Probably in the calm waters, you can go kayaking. Kayaking is a very popular sport in Rishikesh and it is something that you definitely enjoy. I personally had a very good time. Now the next thing is paddling. Paddling is very simple. So probably you're given a tube and then you get into the tube. There could be double tubes or single tubes. So you just paddle with your hands across the calm river. Then the third thing, flying fox. This is super exciting. So probably you will be harnessed to an peak and from there you would be led down. It is something like zip lining or it is synonymous to zip lining. So you'll be led down from the peak all the way from one peak to another or one peak to the other valley. So it is super exciting. You actually feel like you are flying. And it is an amazing, amazing experience because first of all, you get to see the scenery. But that is not the thing probably you'd be focusing on because this is adrenaline rush to the ultimate level. So you will actually be flying and the wind dashing through your face. It is a beautiful experience. So if you guys go to Rishikesh, you should try Flying Fox. And of course, Flying Fox is available in a lot of other destinations. But going across the river and almost skimming through the river is absolutely exquisite. And it only belongs to Rishikesh. So please try Flying Fox in Rishikesh. Then the fourth and the most important thing, actually the most important thing is rafting, which I would be getting into a little bit later. Now the most important thing, that doesn't make sense. The other important thing is bungee jumping. That is truly amazing and a lot of people have that on their bucket list. Yes, of course, from a really, really high point, around 80 meters or more than that, as far as I've read, you'd be harnessed and you'd be let down almost into the water. So you'll be let down and probably you would touch the waters and then they take you back up. So that's how it goes. So basically you're just free jumping, but it's an ultimate experience. And free jumping into the rivers of Rishikesh, you won't be going into the rivers, of course. You'll be free jumping and when you're almost there, the harness will stop, the rope will stop. So it is beautiful. So please, actually it's not even beautiful, it's just adrenaline rush all over. And before you bungee jump, you have to decide like, this is like do or die situation. And it was in my bucket list and it was the best experience of my entire life.
So that's bungee jumping. So please do not miss bungee jumping in Rishikesh. The next and the most important thing about Rishikesh is the rafting. I'm sure most people have heard about rafting, and you might have gone even in other destinations, but whitewater rafting is super famous in Rishikesh. Rishikesh is known for its whitewater rafting. It was personally the best experience of my life. First of all, the gears. You're just given a helmet, and then you're given a big, it's a raft you can call it, which is probably inflated raft. So over there you're given gears, and there are absolutely no belts. So all you're given are helmets and paddles. This is mainly like a team sport. So if you guys go as a group, like especially from college or a group of friends, just go. It is amazing. So basically you have the raft, which is inflated, and then you have the paddles and you have the helmet. That is it. So you don't have belts as you go through the rapids. So you just have to wait till the guard rescues you, even if you end up falling into the rapid, which is very scary because most people die while river rafting due to a heart attack because of the sudden gush that they feel throughout themselves because they just dropped into the huge waves of the rivers. So that is the most common cause of death if you're going into rafting, but I'm not scaring you guys. That happens very, very, very rarely. In fact, even my friend fell into the water, but nothing happened because you have this amazing lifeguard. So he would be going forward in a kayak. So he would be rushing through the huge waters and the huge waves of Rishikesh. And looking at him itself, you'd be amazed. That itself is part of the Rishikesh experience because I personally loved my lifeguard. He was amazing in the sense that he went through it seemed like whirlpools all around. The rapids looked like whirlpools. So basically he was swirling through all of them. He was tumulting half the time, but he came out of it all fine. I'm guessing he's used to this day in and day out, but he definitely seemed to have a good time, and looking at him, we all have a good time. So don't worry if you fall into the waters because that itself is also another experience. And then the lifeguard will definitely save you. He saved my friend. So yeah, so talking about river rafting. River rafting is different from whitewater river rafting. Whitewater river rafting is more fierce and of course gives you more adrenaline rush because of the huge waves. So the huge waves in the rivers, we call them as rapids. These rapids have various grades. Grades in the sense they will determine how fierce the rapid is. So of course they won't allow everybody who goes whitewater river rafting to go into all the rapids. The rapids are graded based on the height of the waves, the fierceness of the waves, the drops as in, you have this sudden waterfall in the middle of the river, like that, those are the drops. So all that determine the grade of the rapid. Rapid is nothing but a portion of the river which is host to many little whirlpools or huge waves or fierce water gushing in and out and drops. So these rapids are pretty common through the rivers of Rishikesh and they're graded, as I said. So they're graded from 1, 2, 3, 4, 5, 6. And Rishikesh is home to rapids which range from 1 to 4. Before we go into the discussion about the rapids and the grades and all about the cliff jumping and further rafting and tumulting into the waters, let's give a short break and we'll be back on Travel Bonanza with their host Ashika. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி, வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். Hello VIT, you're listening to VIT Community Radio 90.8. And this is your show Travel Bonanza with your host Ashika. So we are back after the break and we were talking about Rishikesh, the most exotic tourist destination in India. And before the break we were talking about various water sports. We started off with kayaking, paddling, flying fox, bungee jumping and of course rafting, which is the main segment of Rishikesh. So when we talk about rafting, we stopped with discussing about the rapids and the grades that they're divided into. So this is divided based on the international scale of river difficulty. And the grades, as I said before the break, range from 1, 2, 3, 4, 5, 6. But Rishikesh is home to 13 adventure-packed whitewater rapids. And these range from 1, 2, 3, 4. I'll first tell you about the grades of the rapids.
The first grade is fairly simple. It's basically for the non-swimmers or the kids or the first timers. So there's small waves, barely any rocks, so you can just raft and paddle through that rapid. So that is fairly simple. That is the grade 1 rapid, and anybody can go for it, even the faint-hearted people. Then the grade 2 rapid. It has some rough water, maybe some rocks, might require some basic maneuvering. The art of river rafting is that it's a team-based work. So it's a teamwork. So everybody has to paddle together, and the better your team is, the safer you'd cross through the rapid and probably have a better time. So grade 2 rapid has some rough water, maybe some rocks, and might require some skills, some basic paddling skills. The rapids that we went through most of the time were grade 3 rapids. These are actually called whitewater rapids. They are actually small waves, maybe like a small drop. Your raft will probably drop down into the water, so that is absolutely amazing. I loved the thrill of that. But then it has no considerable danger. So may require probably a significant maneuvering or a little more than basic paddling skills. But since we were all youngsters, and this happened when I was in my school before I graduated. So this was in 12th grade. Since we were all excited and we were all young, and we were, I think, maneuvering pretty well. So we had gone through most of the grade 3 rapids, and it was an amazing experience. In a short while, I will tell you about the various rapids that are present in Rishikesh and which I have been to and which I would probably recommend you all to go to. So grade 3 rapids are pretty popular in Rishikesh, and they give you the adrenaline rush that you've been looking for all your life. So that is there. Then you have the grade 4 rapid, which is again a whitewater rapid. And these are medium waves, maybe like rocks here and there, maybe like a considerable drop, not even a small drop, maybe a little more than that. And then you require probably sharp paddling skills that might be needed because this is recommended probably a starting step for all the professionals. So grade 4 rapid, you need a professional along with you, and you need to make sure that you have proper paddling skills, not only as an individual, as a team. Then you have the grade 5 rapids. These are also whitewater rapids. They are large waves, large volumes. The rapids are huge. They would be almost as big as the room, which you're probably sitting in right now. So possibility of large rocks and hazards, and possibly of a large drop, which is like almost like a half of probably a big waterfall or something. And this definitely requires precise maneuvering and precise paddling skills. So this would not be recommended to non-professional people. Grade 5 rapids or probably grade 4 rapids and onwards are recommended only for professionals, and they are breathtakingly amazing. To come out of them alive itself feels like an achievement as you pass through the rapid. But trust me, it is worth it. And being in Rishikesh, there are only rapids till grade 4. So most of the other groups were allowed till grade 3, but since our group was maneuvering pretty well, I guess, and we were having a lot of fun, so the instructor took us to a grade 4 rapid. I will tell you about that in a short while. So I stopped with grade 5 rapid. Then there's, of course, the grade 6 rapid, which is the last one on the international scale of river difficulty. So the class 6 rapids are considered to be so dangerous that even professionals think twice before going upon it, and it could be fatal, God forbid. So grade 6 rapids are mostly forbidden in most of the places, but don't worry, Rishikesh has rapids only till grade 4. So let's talk about the rapids of Rishikesh. First of all, there are various rapids, like it's called, each rapid has a name, by the way. Sweet 16, 1, Crossfire, the Wall, the Roller Coaster, the Golf Course. That's a few just to name. So about Sweet 16. This is a grade 1 rapid. It is small and very easy. So as I said, grade 1 rapids are for kids and non-swimmers and first timers, of course. They can easily raft down the Ganges. Grade 1 rapids are easy because they offer clear passage to rafters. Apart from a clear rafting passage, these river rapids are also devoid of any serious obstacles. So you don't have basically any big boulders or any drops in the rivers or the rapids. So it is pretty safe. And Sweet 16, as the name says, if you want to combine a genuine taste of adventure and lots of family fun, Sweet 16 is the rapid that you have to cross. So that's Sweet 16 for you guys. Then there's Crossfire. Sounds pretty deadly, doesn't it? This is a grade 3 rapid. So which means this is almost like medium waves, or rather small waves, but a small drop and probably boulders here and there, but no significant danger. So do not worry about that. And most of Rishikesh's rapids, as I stated, are grade 3 rapids. So Crossfire, this is a grade 3 rapid.
it comes along with serious obstacles including multiple high and irregular waves and rocks, of course. Though passages are clear, they are narrow, creating difficulty for the rafter. But of course, expertise is needed to enjoy this whitewater rafting. But you would definitely have a good time going through this. And we went through Crossfire and it was a lot of fun because there's one wave coming from the right side and another wave coming from the other side. So to go past that and go past both the waves, it is an amazing obstacle, and I almost died before that. And I did not know that I would get past it alive. And when we passed through Crossfire, I fell, but luckily I did not fall into the rapid. I fell into the raft. But I'm not trying to scare you guys or anything. As I told you guys, the lifeguard is pretty awesome. So he would save you no matter what. All you need to do is not panic and hold the rope which is along the raft. So that is pretty easy to do. And I had mentioned about my friend also who fell into the rapid. He fell into a grade 4 rapid, which I will get into a little bit later. So Crossfire is probably a rapid that you guys should try, and it would probably be the first rapid that you guys come across after the grade 1 and the grade 2 rapids. And it's absolutely amazing because you have 2 like medium-sized waves and boulders and drops here and there, and it is absolutely amazing. So Crossfire is something that you guys might have to witness. And then you have the Wall. This is another popular Ganga rapid, and it falls into grade 4. Actually, you know what? I'm going to save up the Wall for a little bit later. So I'm going to talk about roller coaster before that. This is another grade 3 rapid. They are longer with like probably high and irregular waves. So they're pretty huge waves. And it's a little more scarier than Crossfire, and which means it's a little more adrenaline rush, right? So that's going to be even more amazing if you're going with friends. And there are serious obstacles like dangerous rocks and boiling eddies. The passages are difficult to scout, but maneuvering along them requires a little bit of accuracy and power, but you will make it through. And the boatman must have expertise, while the raft and the rafting gear should be of superior quality, because you would be given helmets and you won't be given belts, but then you would be given paddles. But make sure your life jacket and your headgear is secured. And if you have an expert person right in the front of the raft and your team is maneuvering well, this is a rapid that you would definitely have so much fun. We went through the roller coaster and it was the best time of my life when I came out alive. So that was about roller coaster. Then you have the golf course. This is the grade 3 rapid, but it almost falls into grade 4 because that is how fierce it is. If you are an adrenaline junkie and well versed with the techniques of adrenaline pumping while river rafting, golf course is just waiting for you. It is definitely something that you should not miss. And even if your guide does not allow you, please just force him into it, because golf course is something that defines Rishikesh's whitewater rafting. So you have golf course, and before you start to run into this rapid, make sure you have adequate expertise and are equipped with all the rafting gear and of superior quality, of course. And trust me, you're going to have a very, very, very good time. Golf course defines Rishikesh's rafting. Now for the rapid that you guys have all been waiting for, and which I've probably given a small introduction before, the Wall. This is a grade 4 rapid, which means it is pretty fierce. And as the name says, it is a huge obstacle. So if you want to really feel that adrenaline rush and enjoy your expedition at the same time, this rapid is made just for you. And of course, not everybody will allow you. In our group, the group of people that we went, only our group was allowed to go to the Wall, which is the grade 4 rapid. And before you start to sail along this river rapid, do consult your instructor, because this requires proper maneuvering, as I said, and a little bit of experience is necessary. We were first timers, but I don't know how our instructor allowed, but it was an amazing experience. I first hesitated to go into the rapid, but then since everybody was hooting and everybody was excited, and in that moment we all just went through and we were just happy to be back alive. And in this rapid, I don't think anybody fell into the water. So it just might be your lucky day. But trust me, when you get out of it, the feeling that you have, it is like crossing out everything on your bucket list. So the Wall is a rapid that you guys should try going. It is amazing and is super incredible. And it is the ultimate level of adrenaline rush, which I've been going on and on and on. So that's about river rafting. So that's all about the rapids and the grades. We went river rafting. It was absolutely amazing because after all the rapids and after we were so glad to be alive,
there were the calm waters after that. So in that, when we were rafting through it slowly, paddling, and we let the river take us along with it because it was slowly moving without any waves, then the instructor suddenly toppled our raft. That was an amazing experience because we did not expect that at all. So we were all in under the raft and we were swimming along the slow, calm river. Of course, this is after the rapids. So yeah, they toppled the raft and we were swimming till an area where there was cliff jumping available. So the next thing I'm going to talk about is cliff jumping. That is also an amazing experience. So if you go to Rishikesh and you're rafting, of course, do not miss cliff jumping. So basically, this is like a hub where people, after rafting and after all that fierceness that they go through and all that life that they got back into them and all, so you have this destination where it's like a hub where they serve a lot of food, etc. And this is popular after you finish rafting. So there's food, and along beside that there is a huge cliff. So from that cliff, people are just running, and all they have is a life jacket, and you have the same gear that you have for rafting. So basically, you're jumping. First, you're running actually really fast, and then you jump off or you leap into the river from that huge tall cliff. So it is absolutely amazing. So bungee jumping is whole new level, river rafting is whole new level, and cliff jumping is absolutely amazing. So if you go river rafting and you're in Rishikesh, you would stop by the cliff jumping place. So it's your wish whether you want to go or not, but do not miss it. Personally, I really recommend that. So that is about what to do in Rishikesh. I know you guys must be wondering, Rishikesh is a pilgrimage center. I talked about 2 parts, but this time I'm not going to talk about the pilgrimage center. I decided to only go with the picture perfect, beautiful blue waters of Rishikesh, which is absolutely untouched. And all you can do is, or rather, it is home for all the water sports. So please try all of this. Again, as I said, kayaking, paddling, flying fox, bungee jumping, rafting, which you're definitely going, and then cliff jumping. So please try all these stuff, and trust me, you would not regret it. So that is about what to do in Rishikesh. Now about where to stay and what to eat. I clubbed these 2 sections because what to eat is seriously your second priority. I know, because when you're in this paradise, food is definitely not in your mind. You can trust me upon that. So basically, let me tell you about where to stay. The resorts are all along the river bank. So the bank is there, and there are beautiful white sands, and then you have the river gushing, and you have nice little camps. These camps belong to each of the resorts, and sometimes you get to make your own tents, and basically you're living very close to nature. So when we went there, we were just lying down in the middle of the night. There was bonfires, starry skies, shooting stars here and there, sound of the river gushing, and of course the food also was really amazing. So all of this made this a perfect. So depending on your resort, and most of the resorts are really amazing to be in because all they require are small little tents, a bonfire, and a place to eat, and along the riverbank. So you would have a good time no matter which resort you're staying in. They all have instructors and guides which will also arrange the packages for the whitewater sports or whichever events that you guys want to go through. So you don't have to worry about how to join the whitewater rafting or the flying fox or bungee jumping. The resort will tie you up with whatever you guys need. So do not forget to go to a resort which allows you to pitch your own tent, because that is really a lot more fun. So if you're pitching your own tent, it is a lot more fun, and you're probably living very close to nature. And as I said, there are no bathrooms or no let-ins. So basically you have pits and you have the necessary water which would be given to you from the river. So you use that, and that is how you address to nature's calls. So all that is an experience in itself. And as I said, there are 2 areas to the Rishikesh. So as I said, we won't delve that much into the food segment. But of course, there are 2 areas of Rishikesh. One, the pilgrimage, and the other one, the pure adventure sports and the ideal destination for tourists. When you go to the pilgrimage area, of course, you're restricted to only vegetarian food. So that is there. But once you guys are staying in the resort offers all types of food. So it depends on the resort that you're actually staying in. And if you're lucky, they might even cook river fish. So that is an amazing experience, like bonfire, late in the night, eating good food. It's all a perfect trip. So Rishikesh is not home to a particular cuisine, but depending on your resort, you do get great food. I personally got amazing food.
But as I said before, when you're in this paradise, food is definitely not in your mind. So that was it for this episode. I hope you guys enjoyed listening to this. And not only this, I hope this encouraged you guys to visit Rishikesh. And believe me, it is definitely the best destination. And of Travel Bonanza and all the places that I have visited in India, I would undoubtedly rank Rishikesh as the #1 destination, especially for you youngsters. Once you go, I'm sure the choice would be unanimous too. You would have the time of your life, and trust me, you'd have something to cross off your bucket list. So please, please do not miss out on Rishikesh, one of the top places to visit before you die. So guys, that was it for today's Travel Bonanza episode. This is Ashika signing off. This is your show Travel Bonanza, only on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க பாதுர குடி ஊர் மண்ணே அடி பொண்ணே எங்க தஞ்சாவூர் மண்ணே முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா வேப்பங்கா தடிக்க அடி வெள்ளரி பூ வெடிக்க ஆத்து மணலில் பேர அடி எழுதி பாப்பவாவா பஞ்ச பூமியிலே ஏனெஞ்ச உழுத புள்ள கெஞ்சி பேசும் காற்ற நீ குற்றம் சொல்லலாமா செவக்காட்டு மண்ணுல சேர்ந்து நடந்தா பாதம் பூசுமே மகாராணி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி தலனி சாய மாமன் மடிதான் இலவம் பஞ்சு தலகானி முத்து முத்தா அத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி கலப்ப கவி எழுதும் சிந்தும் வியர்வை உயிர் தழுவும் விதைச்சது முளைச்சது போல நீ நினைச்சது நடக்கும் வாடி அடுத்தது மாசம் மாசி அடி அழகே அத நீ யோசி தோளுல விழுமே மாலை சொந்தமாக போற கால உழைச்ச கூலிய உன் கையில் கொடுப்பேன் மிச்சம் வைக்கணும் மகாராணி தவிச்ச வாய்க்கு தண்ணிய போல கிடைச்சவள் நீதான் நம்மாடி முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா முத்து முத்தாத்த மக சிரிச்சா மனச பட்டா போட்டு தான் புடிச்சா தரிசு விளைஞ்சது போல மனசு நிறைஞ்சிருக்குமானே அடி பொண்ணே எங்க தஞ்சா
போட்டு தான் புடிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா மனசப்பட்டா போட்டு தான் புடிச்சா. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Motivation for Innovative Engineering Projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic Motivation for Innovative Engineering Project. Each one of you have dreams to make it big in life, and youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident of providing some innovative solutions to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is Srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life. It is commonly used when describing a workaround to get through commercial, logistical or legal issues. Sometimes Jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice Jugaad in your day-to-day life. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty. Fifth, if you get lost in halfway finding a solution, celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you are all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs
and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done. The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminium cabin in which there is a horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes, washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine, thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves. First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures for using internet. When computer was invented, no one knew internet was possible. When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office.
That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price. Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes, and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright, and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend, and even an ordinary idea can give extraordinary results. The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of Rs 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth. So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea. Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house salon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns.
I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it. Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, Clap1.com, martmobi.com, etc. So, I would advise all of you listening to this lecture, please go through these incubation programs available in your respective cities and give life to your idea. Finally, before ending, I wish to talk about few private and government agencies which encourage and help innovations. First is National Innovation Foundation, India. It is an autonomous institution of Department of Science and Technology. Government of India based on the honeybee network philosophy, which provides institutional support to grassroots innovators and traditional knowledge holders from the unorganized sector of the society. The second is SRISTI. It is a non-governmental organization set up to strengthen the creativity of grassroots innovators and inventors and entrepreneurs engaged in conserving biodiversity and developing eco-friendly solutions to local problems. Here on the website of SRISTI, you can read about its activities and participate in them. Please visit sristi.com and be its member, volunteer, or one of its innovator. I would like to give a few problems identified by SRISTI seeking solutions or augmenting existing solutions. You may want to consider working on one of these. First one is, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again after filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. Please post a solution for this problem. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through water vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed. But for larger volume or space like in official buildings, we need to have a large capacity cooler or some other advanced solution to have cooling equivalent to air conditioning.
The third problem they would like to find solution is draw energy balance graph using web-based technology. I would not go further into description of the problems, but few more problems they are interested are how to apply knowledge management techniques for application of engineering knowledge, saving in total energy cost as electricity cost by cogeneration through gas turbine, use of Linux-based network and Office, use of Linux-based network and Open Office. Windows-based operating system is expensive and all Office softwares are also expensive. In many cases, it is crossing cost of PC. So they would like to find an open source Office tool which can be used on Linux operating system. Next is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the load. Next is development of online power measurement instrument. Few more are comparison between compressed air and hydraulic forging machines in terms of capacity. Both can handle operating and maintenance cost of both technique and specific energy consumption. Saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. They would also like to augment few already existing innovations. Example, automatic pump operator, amphibious bicycle, bullock cart operated sprayer, compost aerator, gas operated iron press, washing machine cum exercise machine which has already been discussed, Mitti Cool, improving the refrigerator that is designed based on mud model, tractor, tea making machine, Pani Hari. All these are few existing technologies to which they would like to augment with newer solutions. The Srishti group is seeking solutions to following real world problems. The first one, in induction furnace, charge is filled and heated, thus metal melts which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing wherein empty crucible is weighed first and then weighed again filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. For more details, you could visit the website. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed, but for larger volume or space like in official buildings, we need to have large capacity cooler and some other advanced solutions to have cooling equivalent to air conditioning. The third problem is draw energy balance graph using web-based technology, that is PHP. The problem is it is required to draw and display energy balance for all forms of energy being used on a web-based platform. By having energy balance on internet, many stakeholders can access it and further energy conservation work can be carried out. The next problem is how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Knowledge management is considered as a potential tool to deliver solutions. Here, in more fundamental thoughts are required on how knowledge management can be used with engineering knowledge, which are the modeling tools or technologies of knowledge management and how they are applied. The next is saving in total energy cost, that is fuel consumption cost for spray dryer as well as electricity cost by cogeneration through gas turbine. In ceramic industry, raw material is mixed with water in a ball mill and then dried in a spray dryer. Electrical operating load in a typical tiles manufacturing unit is about 1000 kilowatt. Grid electricity traffic is about rupees 3.85 kilowatt per hour. Plant operates 24 hours and 300 working days. Lignite is used as a fuel to generate producer gas which is fired in the spray dryer. Initial moisture content of input material to spray dryer is about 35%. Here, the cogeneration heat and power ratio can be taken as 20%
power and 80% heat. And price of lignite is also very high. They would like to have a solution for this problem. The next is an IT-based problem wherein they want to have a Linux-based network open office system. The current Windows-based operating system is expensive and all office software are also expensive. In many cases, it is crossing the cost of PC. Further, these are highly susceptible to viruses, which increases expenses for antivirus software. When one wants to scale up, non-affordable. The next problem is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the node. The next problem is development of online power measurement instrument. The next problem is comparison between the compressed air and hydraulic forging machines in terms of capacity that both can handle, operating as well as maintenance cost of both techniques and specific energy consumption. The final problem is saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. In a hall containing a large number of computers, the hot air from the exhaust fan of computer puts an additional load on air conditioning system. Suggest some innovative measures to minimize this additional load on AC to save extra power consumption by AC. This can be carried out by designing a duct collecting hot air exhaust from each of the PCs and throwing exhaust out. You can also think any innovative approach for minimizing this load. Please visit the website for more such problems. They would also like to have augmentation to the existing innovations. Few of the innovations that already existing are automatic pump operator. The machine consists of three basic units. Water level sensor unit for overhead tank. It consists of two floats and electrical signaling unit. Based on level of water in tank, different signals are activated and fed to control unit. Second, water level sensor unit for all reservoir source. In normal cases, the pump starts once the water level in the overhead tank falls below the threshold level, and stops when it is filled up. Sometimes it happens that the water source is empty, which results burning of motor winding. Whenever the water level sensor unit for overhead tank sends signals to control unit for switching on the pump, this unit checks the water level in the source and sends feedback. But there is no water in the source. It sends signals to control unit for switching of the pump. Third, the control unit. This is the main unit of the system which receives signals from water level sensors and switches on or off the pump accordingly. They would like to augment this innovation. The second innovation is amphibious bicycle, a unique attachment retrofitted to a conventional bicycle to make it amphibious in nature. It is ergonomically designed, low-cost, manually operated transport vehicle with capacity to transport one person at a time. The bicycle has capabilities of having front and backward movement in water. The project has been supported under MVIF and has also been featured in leading national as well as international channels. They would like to improve this design. The third is bullock cart operated spray. The main components of the sprayer are self-made frame, lunged iron wheels, differential unit, belt and pulley drive. This device is pulled by a pair of bullocks. The gearbox has 3 gears. When operator shifts the level to higher gear, frequency of strokes of pump increases, which consequently develops more pressure. As a result, the spray fluid atomizes into fine droplet with wider swath. When the gearbox is in neutral position, the drive to the pumping unit gets cut off. The suction pipe of the pump is connected to the spray tank and the delivery pipe is connected to the spray boom. The height of the spray boom can be adjusted as per the requirement suiting to the height of the crop. They would like to augment this design. Next design is compost aerator. The present innovation relates to a compost aerator machine which can efficiently turn, mix, aerate and humidify the waste
for easy conversion of bio-waste to compost useful as rich manure in agriculture field. An Indian patent has been filed for the innovation. His manufacturing unit is registered as Donshi Mechanization. The next innovation is gas-operated iron press. The innovation consists of an iron box that is operated through LPG gas. There is an inbuilt automatic lighter for ignition of the filament in the iron. The box has a capacity of holding 1 kg of gas. The iron gets warmed within 2 to 3 minutes up to 45 degrees. The cost for operating the iron box for an hour is rupees 1.8 approximately. The low-cost gas-operated iron is ideal for tailors and washermen due to its cost effectiveness and simplicity in design. The next design was already discussed, which is washing machine cum exercise machine. The innovation is a mechanical, semi-automated, pedal-operated washing machine for clothes, which works on the principle of tumbling effect. The device comprises a cuboid-shaped encasement which rotates through a shaft integrated to pedals with a seating arrangement for the user. The operation facilitates physical exercise for the user. They would like to augment this design so that it can start up for a mass production. The next is Mitti Cool. It is a refrigerator developed using mud as its ingredient. Next is Tractor. Bachubai's tractor is to be optimized with variable speed engine and a newly designed gearbox. Next is tea making machine. It needs to have control system to enable the mixing of tea, milk, sugar in proportion one wants. It should be able to remember the preferences of different consumers for different moods with a smart card. Tea has to be made in Indian style. Last is Panihari. Can we make it more efficient, comfortable and redesign load distribution system in any other way for this Panihari? For further details, you can visit srishti.org. And here I end my lecture on motivation for innovative engineering project. You have heard some prospective ideas and possible solutions. Now it's time to gear up your wit and decide what do you really want to do with your engineering knowledge. If you are prepared to make it big, keep questioning yourself what really motivates you. I hope my lecture has been useful to each and everyone and identifying an appropriate platform to incubate your idea and finally coming out in flying colors. With this, I end this lecture. All the best. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை
தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என் மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. நான் உங்களது பூங்குழலி, உதவி பேராசிரியர் VIT வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று நாம் நெல்லில் தண்டு துளைப்பானின் அறிகுறிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றி பார்க்கலாம். அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, தலைப்பருவத்தில் புழுக்கள் தண்டினுள் நுழைந்து வளரும். தண்டுகளை உட்கொள்வதால் அதன் நடுப்பகுதி காய்ந்து விடுகிறது. இதுவே குருத்து காய்தல் எனப்படுகிறது. நன்கு வளர்ச்சியடைந்த பயிரில் முழு தானிய கதிர்களும் காய்ந்துவிடும். மிஞ்சியிருக்கும் தட்டையான தானியங்களே வெண்கதிர் எனப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: பொருளாதார சேத நிலை அளவு அறிந்து, அதாவது 25% குருத்து காய்தல் அல்லது ஒரு மீட்டருக்கு 2 முட்டை குவியல். இதனை அறிந்து பூச்சிக்கொல்லி மருந்தான ஒரு ஹெக்டேருக்கு 0.03% அசாடிராக்டின் 100 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம். அல்லது ஒரு ஹெக்டேருக்கு கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 10 கிலோகிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். அல்லது குளோரோன் ட்ரேனிபுரில் 150 மில்லி என்ற அளவில் ஒரு ஹெக்டேருக்கு தெளிக்கலாம். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் நெற்பயிரில் தென்பட்டால் இந்த முறைகளை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. உங்கள் பூங்குழலி, உதவி பேராசிரியர் VIT மேலாண்மை துறை. மீண்டும் ஒரு தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். இது உங்கள் VIT பண்பலை 90.8 VITயின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த VIT வேளாண் துறை மற்றும் VIT சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. எட்டி எட்டி பாக்குறா, பார்த்தா சிட்டா பறக்குறா. கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா.
எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா கட்டான உடல் அழக வளமாக எனக்கு காட்டுறா வளமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா வளமாக நான் புடிச்சா போர்க்களமா துடிக்கிறா தந்தானானே 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 எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா கண்ணையும் தான் சிமிட்டி உருட்டுறா அவ என்னையும் தான் விரும்பி தவிக்கிறா மண்ணை பார்த்த நிலையில மனசில் கோலம் போடுறா மண்ணை பார்த்த நிலையிலே மனசில் கோலம் போடுறா தந்தானானே 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 எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா காதல் தானே நெஞ்சில் இருக்குது சொல்லதானே மனசு துடிக்குது காதல் தானே நெஞ்சில் இருக்குது சொல்லதானே மனசு தவிக்குது இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் இதையெல்லாம் நான் அறிவேன் விரைவில் மனம் முடிக்கிறேன் தந்தானானே 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 எட்டி 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 என்ன எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா எட்டி எட்டி பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் வந்தாக்க கட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா எட்டி 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 பாக்குறா பார்த்தா சிட்டா பறக்குறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா கிட்ட நானும் போனாக்க லட்டா மனதில் நிக்கிறா விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்களது பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. தினம் ஒரு வேளாண் செய்தியில் இன்று நாம் நெல்லில் செம்புள்ளி நோயின் அறிகுறிகளும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் பார்க்கலாம். இதன் அறிகுறிகள் என்னவென்றால், நாற்றாங்காலில் நாற்று பருவத்திலிருந்து நடவு வயலில் நெல் அறுவடை வரை இப்பூஞ்சானம் பயிரை தாக்கும். முதலில் இந்நோய் மிகச்சிறிய பழுப்பு புள்ளிகளாக தோன்றும். பின் எல்விதை வடிவிலான கரும்புள்ளிகளாக மாறிவிடும். அதிக அளவிலான புள்ளிகள் இலைகளில் தோன்றுவதால் இலைகள் காய்ந்துவிடும். இப்புள்ளிகள் நெல்மணிகளிலும் தோன்றி நெல்மணிகளின் தரத்தை குறைக்கும் தன்மையுடையது. இதனை கட்டுப்படுத்தும் முறைகள்: 1 கிலோ விதைக்கு 4 கிராம் திரம் அல்லது கேப்டான் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இதனை தொடர்ந்து மான்கோசெப் 0.2 சத கரைசலை நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் தெளிக்க வேண்டும். மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் நெற்பயிரில் தென்பட்டால் இந்த முறைகளை பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி. உங்கள் பூங்குழலி, உதவி பேராசிரியர், விஐடி வேளாண்மை துறை. மீண்டும் தினம் ஒரு வேளாண்மை செய்தியில் நாளை சந்திப்போம். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
என் இனிய காலை வணக்கம். நாங்கள் வாணி வித்யாலயா பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். உங்களுக்காக இன்று ஒரு தமிழ் பாட்டு. முதலில் ஜெய் விஷ்ணு, இரண்டாம் அவர் கிருஷ்ணபிரியா, மூன்றாம் அவர் இஷிதா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற மதன்னிக்கை விலங்குகள் போகும், என்ற மதன்னிக்கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல் தீர்ந்து பொய்யாகும், என்ற மதின்னல் தீர்ந்து பொய்யாகும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், பஞ்சமும் நோயும் மின் மெய்யடியார்க்கோ, பஞ்சமும் நோயும் மின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறினியார்க்கோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தஞ்சமடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை கல்லிடக்கூடும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி, பஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய் சொல்லில் வீரனடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி, நாட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றல் அன்றி, நாட்டத்தில் கொள்வாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற தன் கை விலங்குகள் போகும், என்ற மதன் கை விலங்குகள் போகும், என்ற மதின்னல் தீர்ந்து பொய்யாகும், என்ற மதின்னல் தீர்ந்து பொய்யாகும், என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நன்றி, வணக்கம். பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே, பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே. உலகம் போற்றும் உன்னத தேசம், காற்றை போல நம்
உலகம் போற்றும் உன்னத தேசம் காற்றை போல நம்முள் வீசும் மக்களாட்சி மகத்துவத்தை மானிடம் போற்றும் மக்களாட்சி மகத்துவத்தை மானிடம் போற்றும் மகத்தான தேசம் எங்கள் பாரத தேசம் மகத்தான தேசம் எங்கள் பாரத தேசம் பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே. கங்கை புனித தீர்த்தமாய் எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவநதி காவிரி கங்கை புனித தீர்த்தமாய் எங்கள் தாகம் தீர்க்கும் ஜீவநதி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் சுதந்திரத்தை பேணி காப்போம் பெருமை கொண்டே அதை எந்நாளும் காப்போம் பெருமை கொண்டே அதை எந்நாளும் காப்போம் பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே. பாரத தாயை தலை கொண்டு வணங்கிடுவோம் தரணியிலே நாம் புகழுடன் வாழ்ந்திடுவோம் பாரத தாயை தலை கொண்டு வணங்கிடுவோம் தரணியிலே நாம் புகழுடன் வாழ்ந்திடுவோம் மொழிகளால் வேறுபட்டு இருந்தாலும் மொழிகளால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமை என்னும் வேர் கொண்டு வாழ்ந்திடுவோம் ஒற்றுமை என்னும் வேர் கொண்டு வாழ்ந்திடுவோம் பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே. பாரத தேசத்தின் விடுதலையே என்றும் பெருமை கொள்வோம் நினைவினிலே. Exchange of ideas. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. People who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. Tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year. Hello VIT, this is Vit Community Radio 90.8 and I am Akash Goenka here to present to you an exchange of ideas. It is my distinct pleasure to welcome you this morning to a discourse on the World Earth Day. I have with me in the studio Professor Sat Ghosh and Akshat Sharma, also from the School of Mechanical and Building Sciences.
The World Earth Day is an annual event celebrated on April 22nd, on which day events worldwide are held to demonstrate support for environmental protection. It was first celebrated in the year 1970 and is now coordinated by the Earth Day Network and celebrated in over 192 countries, including India. In India, it is headquartered in the city of Calcutta and is engaging partners to build and enhance the region's civic mobilization and leadership in the environmental protection. So without any further ado, we'll begin this interactive session with Professor Ghosh. Professor Ghosh is a senior professor in the School of Mechanical and Building Sciences and has mentored several projects focusing on issues of sustainability and environmental protection. He was recently in the Masai Mara in Africa, and I will begin by asking him about his experiences in the Mara, the importance of preserving game reserves, and its relevance to the World Earth Day. Thank you, Akash, for that wonderful introduction. At the outset, I'd like to thank Dr. Binod Sharma from the United Nations to have invited me and my very dear student Akshat for organizing this life-changing trip at the Masai Mara. My first impression upon entering the game reserve, as I approached the game reserve, I was fascinated by the changing landscapes. And what I had seen as a child, the iconic acacia tree and the many-pronged cacti started looming up in vista upon vista of sort of sunburnt red soil. So that sight itself, that expansive wilderness, and we had a wonderful tour guide in the name of John, who knew the pulse and verve and feel of the place. He knew everything about the animal movements. He knew about their behavior, the characters, the personalities. He knew about every plant and flower and the tree and the shrubs. So it was indeed extremely lucky for us to have John with us. So my first impressions upon entering the reserve was a sense of amazement. Sort of amazement seemed to ravish my senses when I saw a herd of giraffes. And I must mention I had my wonderful student and now a colleague, Mr. Siddhartha Mukherjee from the Technical University of Delft, who photographed the sequence, and Dhruv, an SPST student at VIT University, who is doing a project on fluid flows around game reserves. So we were a team of 4 people on an open-fronted safari jeep with John driving us through. So when we first saw the herd of giraffe, it was uncanny. They sort of peered down at us with a philosophical gaze from their high stature, and they seemed to be completely oblivious of their surroundings. They're munching the way and eating and chewing the leaves. And soon after we saw a herd of zebras. The striking stripes against the azure of the sky and the green of the savannas was a very uplifting feeling. And the first thought that came into my mind was, this should be left alone, untrammeled, in its pristine purity. Kenya, Safari Kenya, Kenya, Safari Kenya. Welcome to Kenya. Kenya, Safari
So can you tell us something about the music that you heard over there, the culture? I'll soon talk about our experiences at the Sundarbans and also at the Mudumala in Tamil Nadu, much closer home. So the interlinking of the kind of a close, cohesive relationship between the beasts. I hate to call them beasts. After being at the Mara, they seem to have a personality. That how they relate to us humans, it's extremely important, and how human behavior has changed animal movement. So I'll first start about idioms of folk culture that is there in our tradition. And I would like, Akash, you as a youngster brought up in the best of educational institutions, I would like to return the question back to you and ask, how do you think India's literature has fostered an interaction between the man and the beast? Thank you so much for your question, sir. Animals at large have formed a very important part of popular literature which has appealed to youngsters all over India. And it starts right from the beginning of our lives when we start reading the Panchatantra and about animal stories. And every character, that is every animal in the story, is ascribed certain characteristics, certain attributes which are unique to them. Say for instance, there is the crocodile, there is the monkey, so on and so forth. Just as I said that the animals seem to have personalities. Exactly. Yeah. They seem to have their own personality. And as we are growing up, then we start, of course, reading. I mean, nobody is aloof from Ruskin Bond. We are talking about Ruskin Bond, wherein in his stories and in his writings, the forests, that is the foothills of the Himalayas, the beasts inside those forests, they are personified. They're given characters of their own. And we get to learn from them as well. And presently, of course, I'm a lot into Vikram Seth and his writings. You spoke to his mother recently. That was a wonderful experience. Yes, that was in the Literature Festival in Chennai Yeah. back in January. That was indeed. Yeah. Since we're talking about love for animals, this is from the Beastly Tales, from Here and There by Vikram Seth. And of course, what he does quite amazingly is that he gives a poetic delicacy to simple stories. That this is the story of the crocodile and the monkey, which probably all of us have heard before. But this is a poetic rendition of the same. And I will read out the bit. Of course, it's a long poem, but I'll read out the bit where in the crocodile is tricking the monkey into coming with him so that his wife, that would be very interesting. Yes, please. Can eat the monkey's heart. So he says, this is the monkey to the crocodile. Eat, my friend, and take your wife nectar from the tree of life, mangoes ripe and mangoes rare, mangoes everywhere. Then Kurup, the crocodile, gazed up with gentle smile. Monkey, you are far too kind, but today, if you don't mind, dine with both of us and meet her whose life you've made so sweet. When you meet her, you will see why she means so much to me. When she takes you by paw, something at your heart will gnaw. When you gaze into her eyes, you will enter paradise. Let us show you gratitude, share our friendship and our food. Dear Kurup, dear crocodile, you can swim from isle to isle. I can leap from limb to limb, but my friend, I cannot swim. And your island's far away, if I get a boat someday. Nonsense, jump upon my back. You're no heavier than my sack, filled with mangoes to the crown. So the monkey clambered down, bearing mangoes and delighted, with such warmth to be invited. They were just halfway across, when the crocodile said, toss all the mangoes in the water. But these fruits are all I've brought her. You yourself are the gift enough. Said Kurup in accents gruff, ah, my friend, that's very gracious. Well, my wife's not so voracious, and I'm certain that today she won't eat fruit. By the way, tell me what your breast contains. Mango nectar fills your veins? Does it also fill your heart? Said the monkey with the start. What a very curious question. Well, she might get indigestion if it's too rich, I suspect. What, your heart? My heart? Correct. Now, Kurup said with a frown, which would you prefer, to drown in the Ganga or to be gutted by my wife and me? I will let you choose your end. After all, you are my friend. Then he slowly started sinking. Wait, the monkey said, I'm thinking. Death by drowning, death by slaughter, death by land or death by water.
at face either with smile, for your sake, O crocodile. Quintessentially Vikram said. Of course, here he talks about humor. Of course. And it's always laced with humor, and sort of animals are known not to laugh. Yes. But sort of Vikram said makes Yes. them laugh. Yes, of course. So he Yeah. can get poetry out of probably anything. Yes. And now we'll extend this conversation to our friend Akshat. He's in the studio. Of course, Akshat has spent a lot of time both in India and in Africa. So I will ask him to compare conservation methods followed in India and Africa, how they are different, and why he feels one is better than the other. I think that's a very pertinent question, Akash, because I think this is one area in which Africa can teach India some things. Since Sir already introduced us to Masai Mara, he gave such a beautiful rendition of the scene. I think I would like to start there. So let's start with the name Masai Mara, which basically means the land of the Masai. And this is not a symbolic gesture. It is actually the land of the Masai. It is officially belongs to the people of that area. So what the government has done here is, by not calling it a national park and instead making it a game reserve, they have given the ownership of the land to the locals and given them a sense of collective responsibility. They have also educated and incentivized the people by showing them the benefits of tourism and moving with the times. So these Maasai now, Sir will later move on to tell you about the ritual in which the Maasai coming of age ritual, in which they had to kill a lion to prove that they are indeed come into adulthood. But now they realize, because of education, they realize the importance of ecosystem and the biodiversity, and also more importantly the tourists and the money they bring in when they come to see these lions, including the Maasai into the locals into the conservational efforts. They have actually made their job a lot easier, because the Maasai themselves now report cases of poaching, prevent poachers from coming in and hunting these animals. So I think that is one very important lesson that can be learned here. The second important lesson, I would say, would be how they get the money, the capital for funding their conservational schemes. So in India, if anybody has ever visited a national park, you see that you only pay a token amount to get into the national park, which may be 200 or 300 rupees. But in Africa, even though for the locals that is the case, they have to pay a token amount. But for the tourists, the foreigners, people who can afford to pay for a flight ticket to come to Africa, they've made the fees quite exorbitant. So I remember we paid $500 to enter the area. Yes. By making this fee so exorbitant, firstly, they control the number of tourists that come in so that the park is not overwhelmed. And secondly, they generate not only enough funds to fund the conservation effort, but tourism of these parks forms an important chunk of their GDP as well. So these are the two major things that India should take away from Africa. Thank you, Akshat. We'll need to slip into a quick break. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Please don't go away. Exchange of ideas. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green. Exchange of ideas. Welcome back, VIT. This is VIT Community Radio 90.8, and I'm Akash Goenka presenting to you an exchange of ideas. Before we slipped into the break, our friend Akshat from the School of Mechanical and Building Sciences spoke to us about the conservation methods followed in Africa and India. And again, to have a more global appeal to this entire conversation, I'll extend the conversation to Professor Sat Ghosh, who has spent over 20 years in England. Sir, could you talk about how the World Earth Day is perceived in England and comment on contemporary awareness? I'm glad you asked this question. The English are extremely conscious about the environment, and starting from the times of the Raj, they had the British Empire, which covered a lot of Africa and India, and they were with us for a very long time. So they're already sensitized about African culture, then Indian culture.
So that sort of seeps into their thinking and their modes of writing. And typically in England and most British universities, World Earth Day is celebrated with a lecture series in almost every department. They sort of rope in the Royal Geographical Society and the World Wildlife Fund. I remember when I was in IIT Delhi, Prince Charles came in the early 80s to start the Project Tiger, and he gave a very nice speech. The British universities fund a lot of programs supporting activities for the World Earth Day. And interestingly, BBC's Radio 4, they have segments catering to this issue about linking popular everyday lives to environmental impact assessments, to anti-poaching activities, to providing a safer environment for the animals. But what's interesting is you have authors like Gerald Durrell, who wrote A Zoo in My Luggage, and even contemporary literature is fostered. I'd like to read a short poem. I mean, you would class it under Commonwealth literature. This is from a book. It's called The Poems of East Africa. And it is contemporary writing. And this is by Amin Kasam from Mombasa. So here you will see that he talks of the villages and life in the villages. And it paints a vivid picture about life there. He talks about the fruit and the scenery. So here's the poem. Village grown large, I return to the womb, smell of fish and sweat of ages, stored in a bundle of palm leaves, where bark canoes used to dry, with salt on their spines, fishermen patching nets at the edge of sea. Sharks spread on table under mango tree, nearby heaps of cassava, maize and bananas was market, sands and mosquitoes. I remember a cyclist returned at night through empty streets, still tongue-tied. So there you see he's painting a picture of a village life in Mombasa. And it's quite poetic, isn't it, Akash? Certainly, sir. So we've seen what is being done in Commonwealth countries in Africa, and Akshat gave us a very nice introduction. What should be the patterns of game reserve management? He talked of finances. And enhancing the fees, the entry fees would be a very quick fix. I mean, they are not appropriate priced at all in India. And plus about sensitizing the community in Africa. Now, I think the World Earth Day must involve a lot of very young people, especially so in our country. So how do you think that the student community can contribute to the World Earth Day? Akash, you as a typical Indian student, a very clever one at that. Thank you, sir. How do you think you can contribute to the World Earth Day? Thank you for your question, sir. Sir, under your close association with you for almost 2 years now, so you've always taught us, our listeners on the VIT Community Radio, we belong to a very privileged section of the Indian society because we belong to liberated backgrounds and we've received good education. And with this privilege comes in a very strong social responsibility. And as students now that graduating from a world-class university like VIT University, we need to take up this social responsibility and contribute to environmental protection, to uplifting the weaker sections of the society as well. And this can be done quite easily. It's not as difficult. I mean, we do not need to look too far. The World Earth Day is organized under the aegis of the Earth Day Network. And this we can easily log on to earthday.org, wherein we will be given a list of events, a list of campaigns that are being run by the Earth Day Network. And I would like to make our viewers, our listeners aware of some of these. So there is the Women and the Green Economy, the Canopy Project, the Earth Day India Project, the Campaign to Protect the Asian Elephants, Green Schools, National Civic Education Projects, Footprint Calculator, Earth Stewardship, etc. So we could be a part of these large-scale projects which are being conducted in India and other places of the world. Otherwise, we could be part of an individual project. Say, for instance, I mean... Dhruv project is an individual project. Exactly, Dhruv's project, wherein he's talking about conservation of game reserves in India and in Africa. So that is an individual project. And there are, I'm given to understand, various projects which are being carried out throughout VIT, throughout the different schools in VIT, and especially the project-based learning might help. Of course, the PBL is a good scheme wherein
projects can be clubbed with the theory that is being taught in the class. And if these projects are given an environmental protection bias, it would do a great deal of good to the society at large. So I think as engineers graduating from VIT, this is our responsibility towards the environment to give it back to the environment from which we have received so much. I would like to ask Akshat now how modern technology can give a better focus to environmental protection. I think I'd like to continue from where I left off, speaking about the education provided to the Maasai people. So technology plays a very important role in this education, and it is through technology that young Maasai children who have grown up listening to songs about killing lions are indeed taught about the value of these lions and indeed other animals present in the Mara and anywhere in the world. So I think first and foremost, we need to follow the principles set by Amartya Sen, the Nobel laureate, who tells about bringing quality education to the masses, to the general people inside India, sensitizing them to the environment, sensitizing them to the ecosystem and biodiversity of our country. That would be the first, probably the most fundamental way in which technology can help the World Environment Day. Can you talk a bit about more sophisticated technology? Yes, of course. Now I would like to go into the specifics of technology, how technology is helping us today prevent poaching. So I recently read an article on the BBC which said poaching an animal more valuable than gold. So this was about rhino poachers in South Africa. They make a very important point here about the incentive of poaching. A rhino horn per kg is more valuable than gold is. It's $60,000 per kg. That much? That much, sir. Okay. So these poachers nowadays, maybe they realize the importance of the rhino or maybe they don't. They have started tranquilizing the rhino instead of shooting them. But now, how to rehabilitate a rhino who has been tranquilized and his horn has been hacked off, which is not just an ornament. In the wild, they need to fend for themselves. They need to, they need to fight for their territory. They need to fend off predators. So how do you rehabilitate a rhino who has lost its horn? They have actually started plastic surgery for rhinos. There was the first case that happened in which plastic surgery was used to reconstruct a part of the horn and repair the horn of the rhino, basically, the hacked off horn. So there is one way in which animals are being rehabilitated. Now, secondly, how is technology helping prevent poaching? You now have trackers, GPS trackers, which are embedded into these endangered animals. And because they're so few in number, a majority of them can be fitted with these chips and tracked real time. Their activities can be tracked in real time, and poaching activities can be thwarted before they even begin. Secondly, coming back to India, closer to India, we recently had the tiger survey, which told us that the tiger populations have nearly doubled in our country over the past decade. So we have techniques like camera capturing, we have other techniques, less sophisticated techniques, such as identifying unique characters within the pug marks and identifying the tigers with the pug marks, and also from, as funny as it may sound, from their excrement. From the feces. From the feces. So the feces has DNA in it. And as you know, each animal has a unique and distinct characteristic signature in their DNA. So these are some of the most sophisticated measures used to track and control not control exactly, but track the population of endangered animals, and also to mark their territories. I mean, animals obviously mark their territories in less sophisticated manner, but for humans to track these animals, it becomes very difficult. So if we know where the animal lives, then we can more effectively protect this animal. Thank you, Akshat, for that rather detailed answer. We'll need to slip into a quick break, and once we come back, Professor Ghosh will talk about the man-beast relationship. VIT, this is VIT Community Radio 90.8. We'll be back soon. Exchange of ideas. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. Alright, I got it. Let's go now. Go green! Exchange of ideas. This is VIT Community Radio 90.8 and I am Akash presenting to you an exchange of ideas. I'll ask
Professor Ghosh to talk about the man-beast relationship. Of course, he's well-traveled and he's seen Mudumalai, which is in Tamil Nadu, the Sundarbans back in West Bengal, and the Masai Mara from where he's fresh back. So please talk about the man-beast relationship that you've seen in these game reserves. I'm glad you asked this question. First, I'll talk about the Sundarbans because it's the tiger habitat, and in fact, I visited the Sundarbans after reading Amitabh Ghosh's Hungry Tide. And the man-beast relationship comes up rather beautifully in the book. And what impressed me most was the local people there. They propitiate a goddess called as Ban Bivi. And she has a Durga-like form, but slightly different to a traditional Hindu depiction of Durga. And everyone comes and worships her. And they ask her to protect them from the tiger, from tiger attacks. And if you've read The Hungry Tide, there's a vivid description by Amitabh Ghosh there. So the man-beast relationship here is in a sense of tigers are fearsome and the community has to be protected from them, and a divine power would do that for you. And this propitiation is accompanied by jatra-like spectacle with a lot of drum beating and singing, and the actors are wearing a tiger mask, and there's a convoluted tale about a child being taken away by the tiger and the one BV sort of restoring the dead child back to life. It's a fantastic story. And when we were visiting Mudumalai, we were very lucky that the district forest officer gave us an interview, and I asked him, this is the tradition in Sundarbans and what is the tradition in Tamil Nadu? He said that it was completely different. And in Tamil Nadu, tigers are not excluded from the society. In fact, they have a ritual in a fair once every year with a lot of singing and dancing, and within the crowd only a handful, 2 or 3 people who are especially gifted and have psychic abilities are able to perceive the presence of a tiger. And the presence of a tiger in Mudumalai is something to be cherished, something desirable, not something to be feared. And that's the difference. We saw the stark difference between the man-animal relationship in the Sundarbans and the Mudumalai. And this difference is even starker when we went to the Masai Mara. We were extremely fortunate that we could go to a Masai village where the Masai people entertained us with a song that depicts how the coming of age ceremony of the young lads relates to the killing of a lion. And we'll play you some of our own recordings of this piece of music. So when their singing was translated to me, the man-beast relationship, of course here the Mara it's the lion, whereas in Sundarbans and Mudumalai it's the tiger. What emerged was that the animals were not treated specially at all. In fact, the coming of age ritual of the young lads describes that I have become a man now. I know the art of hunting, and so today my coming of age requires that I hunt a lion. And then I asked him specifically that, do you worship the beasts? They said, no, we do not worship the beasts at all. So we have these 3 strands. Beasts are unvenerated at the Mara. They are to be hunted, but they're left alone. No sense of divinity is ascribed whatsoever. And then you have the other extreme in the Sundarbans, that a divine being is created to save the villagers from a tiger attack that transcends religion. Hindus and Muslims alike worship the Banvivi, and in Tamil Nadu, in Mudumalai, the animals are completely included within the human society, and they think that special powers are required to sense the presence of an animal.
I thought that very interesting. So I think that was a very succinct and a very accurate depiction of all the three places. Akash had recently touched upon how the student community can be more involved in the World Earth Day celebrations in conservational efforts. I would like your take now on how the VIT faculty can also be more involved. I've sort of quite seriously thought about these issues. I remember the Chancellor mentioning that the faculty have a great responsibility towards the community. And the whole philosophy of founding the project-based learning is centered upon this and to making the projects more relevant. I'm not saying that you contrive every project to bring in a wildlife flavor. It is not possible. But there are many projects that would be completely uncontrived and yet relevant to the World Earth Day. So the World Earth Day does not require an animal bias, although animals form a very large part of this discourse, and today we have talked a lot about the animals because of my last trip to the Masai Mara. But the World Earth Day also talks about the soil, it talks about the flora, the fauna, the anthropogenic imprints. That's where a lot of technology can come in. I'll give examples. A lot of geoengineering comes in when you're talking of the type of soil and the type of vegetation it would foster, and the environmental impacts of creating roads and infrastructure, and what sort of detrimental or beneficial effects that such activity might induce. Then you have a whole set of electrical engineering applications. Akshat, you talked of the sort of biomarkers and GPS tagging and camera capture. That would require a whole lot of sophistication about solid state physics and electronics and in situ and remotely sensed objects. So, and also SBST, as Dhruv is involved in. Yes, and in SBST, of course, in the School of Biotechnology, I mean, DNA marking, analysis of excrement and detecting species from a rigorous biochemical analysis. Then also you have climate studies, basically afforestation issues, how that is impacting the local microclimate. And overall, also the School of Planning and Management and Architecture, what sort of architecture should blend in with a certain type of reserve. I mean, I was very impressed by looking at the way the Mara houses were built. I mean, they had layers of brushwood and cow dung and mud plaster, and the roofs were covered with leather hide. I mean, energy in the built environment is a taught course in VIT Mechanical Engineering Department. Faculty can choose real life examples, make the courses more relevant to the society that they're catering for. So this whole gamut of architectural engineering and energy in the built environment can be restructured for more real life applications. And lastly, an academic must love what one is doing, as the students must love what one is doing. So if you love something passionately, you would do it better. And I think our engagement for the World Earth Day 2015, I would end by saying that what we would do should be an expression of a deep enjoyment and appreciation of doing what we are doing. There's more to it than just the teaching and the learning process, and it's almost like the feeling of an exhilaration as an artist or a poet would feel when he would feel dew on the grass in the morning, and the environment is all about the shape and color and smell of the land and the companionship of friends, and that it is so engaging that one must have the feeling that time has ceased to matter. There's no hurry, everything is at peace, joyous, bountiful and wholesome. So our community and the faculty must be quite encouraged now to bring a social impact, an environmental impact into their PBL courses. And I think after this discussion, we must end with a joyous song, and what will be played next is Jumbo, a song from Africa, used to welcome a guest. So here is Jumbo for you. Wakaribishwa Kenya yetu, hakuna
tumekaribishwa Kenya yetu, hakuna matata. Kenya nchi nzuri, hakuna matata. Nchi ya maajabu, hakuna matata. Nchi ya kupendeza, hakuna matata. Kenya yetu, hakuna matata. Hakuna matata, hakuna matata. Yote mwakaribishwa, hakuna matata. Jambo wote, hakuna matata. Kenya wote, hakuna matata. Kila siku, hakuna matata. Hakuna matata, hakuna matata. Watu wote Kenya, hakuna matata. Oh, hakuna matata. Hakuna matata. Kenya yetu, hakuna matata. Kenya nchi nzuri, hakuna matata. Nchi ya maajabu, hakuna matata. Nchi ya kupendeza, hakuna matata. Hakuna matata, hakuna matata. Kenya yetu, hakuna matata. Watu wetu, hakuna matata. Thank you, Aksha. Thank you, Akash. Thank you, VIT. This was VIT Community Radio 90.8. We were talking about an exchange of ideas in the milieu of the World Earth Day. We celebrate the World Earth Day's 45th anniversary this year, the year in which economic growth and sustainability join hands. Thank you, Professor Ghosh. Thank you, Akshat. And thank you to our listeners. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், இன்னைக்கு எந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை பத்தி பார்க்க போறோம். ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ்னா அந்த இடம் காலியா இருக்கே, அதை பத்தியா? ஓகே, ஆமா, அந்த இடத்துல கூட கொஞ்சம் இடம் காலியா இருக்குது. அந்த இடத்த பத்தி இல்ல, நம்ம வானத்துக்கு மேல பெரிய இடம் ஒன்று இருக்குல்ல. ஓ, அண்டம். அண்டம், பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம்னா யூனிவர்ஸுங்க. அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பேஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா. நம்ம ஸ்பேஸை பத்தி தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஸ்பேஸை பத்தி தெரியும் இல்லையா? எது மூலியமா எல்லாருக்கும் தெரியும்? படம் பார்ப்பாங்க. பொதுவாக படத்துலலாம் நிறைய விஷயத்த சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்பேஸில் வந்து ஒருத்தர் ஸ்பேஸ் சூட்டில் போயிட்டு இருக்காரு. ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்? ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சுன்னா செத்து போயிடுவாரு. எப்படி சாவாரு? ஏன்னா அங்கே காற்று இருக்காது, பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது, அதனால செத்து போயிடுவாரு. கண்டிப்பாக அதான். ஆனால் வந்து சினிமாலலாம் காட்டுற மாதிரி உடனே உடம்பெல்லாம் கருப்பாகி வெடிச்சு அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் சாவாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பேஸில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய எந்த ரேடியேஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேடியேஷனும் அவங்கள வந்து தாக்குதல் உண்டாக்கி அதுக்கப்புறமா தான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் கூட இது கூட சார்ந்த ஒரு விஷயம் தானா? கண்டிப்பாக. ஆனால் மரணம் வந்து அந்தளவுக்கு கொடுமையாக இருக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ, சரி, ஓகே. வேற என்ன தகவல்கள் வேற ஸ்பேஸ்ல எந்த கிரகம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பதில். இதுக்கு சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் முதல்ல. இல்ல, சூரியன் பக்கத்துல இருக்கறனால வந்து மெர்க்குரின்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க சூரியனே சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. சூரியன் நட்சத்திரங்க, அது வந்து பிளானட் கிடையாது. ஓ, நீங்க பிளானட் கேக்குறீங்க. சரி, பிளானட்னா மெர்க்குரி. ஆமா, மெர்க்குரி கூட சூடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா மெர்க்குரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது நம்ம சூரியனுக்கு பக்கத்துல. அதனால மெர்க்குரி தான் அதிகமா உஷ்ணமா இருக்கும்னு என்னுடைய நினைப்பு. அதுதான் நிறைய போற நினைப்பும் கூட. ஆனா வந்து அது உண்மை கிடையாது. மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளுமையா இருக்கும்.
என்னங்க ரொம்ப குளுமையா இருக்கும். நம்ம ஆர்டிக், அட்லாண்டிக் அந்த அளவுக்கு ரொம்ப குளுமையா இருக்கும். தட் மீன்ஸ் 0 டிகிரிக்கும் கீழே இருக்கும்ன்றீங்க. -200 டிகிரி இருக்குங்க. -200 டிகிரி. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும், உலகம் ஒரு நாளைக்கு சுற்றுறத அது 58 நாளைக்கு ஈக்குவலாக சுற்றும். அதாவது 1 day ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு 58 days ஆஃப் மெர்க்குரி. அதாவது அவ்வளவு வேகமாக சுற்றுங்க. அப்போ மெர்க்குரியில் ஒரு நாள் ஆகணும்னா இங்கே பூமியில் 58 நாள் ஆகணும். ஸோ அதனால தான் மெர்க்குரி வந்து அவ்வளோ குளுமையாக இருக்குது, -200 டிகிரி செல்சியஸில். சரி, வேற என்ன தகவல் இருக்கு? வேற ஸ்பேஸை பற்றி பார்த்தோன்னா, மூன் டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஈவல்ஸ்லாம் அங்கிருந்தா ரைஸ் ஆவாங்க, தெரியும்ல? படத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். 7 பார்ட் வந்த படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் கூட டார்க் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆர்பிட்டுக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளால 2 சைடையுமே பார்க்க முடியும். உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம இந்த பக்கம் இருக்கோம், எப்படியும் அங்கேயும் ஒரு நைட் இருக்கும்ல, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் யோசிச்சுட்டே இருந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து டார்க் சைடுன்றது எப்படி பூமிக்கு வந்து பகல் இரவுன்னு இருக்கோ அந்த மாதிரி நிலாவிலையும் இருக்கும், நிலாவும் சுத்தம். ஸோ டார்க் சைடுன்னு ஒன்று கான்ஸ்டண்ட்டாக கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இன்னொன்று இருக்கே, ஹைலைட்டான விஷயம். உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உருண்டையாக இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? படத்தெல்லாம் காட்டுறாங்க. நாசாவோட விண்வெளியிலேருந்து வரக்கூடிய புகைப்படங்கள்லாம் தெரியுது. புகைப்படம்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து உண்மையாகவே ட்ரிப்பு போயிட்டு வந்து ஆரம்பிச்சுட்டு முடித்தோம், ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக சோலார் எனர்ஜிலேயே ஓடக்கூடிய ஒரு வானூர்தியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து உலகத்தை ரவுண்டு அப்படின்னு தான் சொல்லுது. உலகத்தை சுற்றும் தான், ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கிரிக்கெட் பால், ஃபுட்பால் மாதிரி அது ரவுண்டாலாம் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஓ, அப்போ குளோப்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குளோப் கிடையாது. குளோப் கிடையாது. ரியல் குளோப் கிடையாது, ஒரு அசப்ஷன் தான். அதோட ரியல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம உலகம் சந்திச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ வந்து உருண்டை என்பது நம்ம உருண்டையாக இருந்தது முட்டை மாதிரி இருக்கும், இல்லை வந்து பால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி நிறைய மேடு பள்ளங்களோட அப்படி தான் வந்து உலகம் காணப்படும். இதுக்கு வந்து நான் இன்னொரு கூடுதல் தகவலை நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? அது பேர் ஆப்லெட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆம்லெட்டு இல்லைங்க, ஆப்லெட் ஸ்பிராய்டு அப்படின்றாங்க. இந்த ஆப்லேட் ஸ்பிராய்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்லேட் அப்படின்னா ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற அப்படின்ற ஒரு மீனிங். ஸ்ப்ராய்டு அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்பியராக இருக்குல்ல, அதை வந்து ஆம்லெட் ஸ்ப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். உங்களோட கருத்துக்கு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லுவீங்களா? நானும் சொல்லுவேன். கண்டிப்பாக. சரி, அப்போ இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்கள். சன் எந்த கலரில் இருக்கும்? சன்னு மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம எல்லா படத்துலையும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் நேரில் பார்த்தாலும் மஞ்சள் கலரில் தாங்க இருக்குது. பட் அந்த சன்னோட லைட்டோட உண்மையான கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட். என்ன சொல்கிறீங்க? வெள்ளை கலரில் இருக்குங்க. ஓ, வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா? கண்டிப்பாக. லைட்டோட ஒரிஜினல் கலரே வந்து வெள்ளை தாங்க. நாம் வந்து அதுக்கு மேலே ஒரு லேயரை கிரியேட் பண்ணி தான் அதை ஒரு கலராக நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அது மேலே இன்னொரு லேயரை கிரியேட் பண்ணுது. அந்த லேயர் தான் எல்லோயியாக காட்டுது, கண்டிப்பாக ரெட் கலரில் கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் அதோட காரணம். எப்படி தண்ணிக்கு வந்து கலர் கிடையாதோ அந்த மாதிரி லைட்டுக்கும் வந்து கலர் கிடையவே கிடையாது. சரி, இப்போ வேற ஏதாவது தகவல்கள், கூடுதல் தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா? எவ்வளவு நேரம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் நாலேஜ் நிறையன்றது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். சரி, ஸோ நீங்கள் நித்யராஜ் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நித்யராஜ் சார், இப்போ ஸ்பேஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் ரஞ்சித் வந்து நம்மளுக்கு அறிவுபூர்வமாக சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபிலிமியாக போவோமே. நீங்கள் ஸ்பேஸ் ரிலேட்டடாக படங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அங்கே போயிட்டு ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு வர்றது அப்படின்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச படம் என்ன? ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம். இன்டர்ஸ்டெல்லார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அப்புறம் மார்ஷியன், இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, இன்டர்ஸ்டெல்லார் இது யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து டைரக்ட் பண்ண படம். கிறிஸ்டோஃபர் நோலன் ரொம்பவும் பெக்குலியரான ஃபிலிம்ஸ் தான் எப்போவுமே எடுப்பார். அவருடைய படங்கள்லேயே இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். பூமியிலலாம் கிடையாது கதை, மேலே எங்கேயோ போயிடுவாங்க. மேலே போனாலும் நம்ம யூனிவர்ஸ் கூட இல்லை.
அப்படிதான் சொல்லணும். என்ன ரஞ்சித்? கண்டிப்பாக அந்த படத்தை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன கேட்க மாட்டீங்களா எனக்கு என்ன ஸ்பேஸில் படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு? சரி சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன ஸ்பேஸில் ரொம்ப படம் பிடிக்கும்? எனக்கு ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் வார்ஸ், நான் 7 பார்ட் வந்திருக்குன்னு சொன்னேன், அது ஸ்டார் வார்ஸை பற்றி தான். தெரியும் நான் அப்போவே கணிச்சேன். சரி நம்ம மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கே வருவோம். ரைட் நானும் அதே தான் சொல்கிறேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்ட்டு நித்தி சார்ட்ட இப்போ கேட்கலாம். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தை ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூமிக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மக்களுக்கு வந்து இப்போது வெகுஜன மக்களுக்கு வந்து அது வந்து புரியாது இல்லையா? புதுசான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து அந்த கான்செப்டை சொல்ல தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஓரளவு புரிகிற அளவிற்காவது வந்து விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்காக அது அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ரஞ்சித், நீங்கள் ஒரு மித்தெல்லாம் சொன்னீங்க, எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதோடைய உண்மையான காரண காரியங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து படங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போனோன்னு வேறு விதமான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லார் வந்து அவ்வளோ பிடிச்சதுக்கு காரணமே வந்து அதோட ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேலே போய் பார்த்ததில்ல, ஸோ ரியாலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுனாலும் அதை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த பிளாக் ஹோல், அப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது, வேறு யூனிவர்ஸுக்கு போட்டால் டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், அதில் உண்மையை சொல்லணுன்னா நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, ஏர் கிடையாது. ஏர் இருந்தால் தான் சவுண்டுன்ற ஒரு விஷயம் ட்ராவலே ஆகும். இது மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராக்கெட் போகுது, ஒரு சேட்டலைட் மேலே போயிடுச்சு, ஸ்பேஸுக்கு மேலே போன பிறகும் அவங்க வந்து மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டமால் டிமில்னு வெடிக்கும். ஒரு சில படங்களெல்லாம் பார்த்தா ஸ்பேஸ் மூணில் போயிட்டு பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரியான கதைக்களத்தோடலாம் ஒரு சில படங்கள் வந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து எந்த சத்தமுமே இருக்காது. ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. மேலே போன பிறகு சவுண்டே இல்லாமல் ஒரு பெரிய பிளவு, அந்த சேட்டலைட், அந்த ராக்கெட்டும் அந்த சேட்டலைட்டும் ரெண்டும் பிரியும் போது பார்த்தா சத்தமே இருக்காது, ஆனால் அவ்வளோ பெரிய பிரிவு ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு வெடி வேற வெடிக்கும் அந்த ஸ்பேஸில். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போல்லாம் சவுண்டு இல்லைன்னும் போது ஏன் சவுண்டு இல்லைன்னு பார்க்குற நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சவுண்டோட தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் இது மாறுபட்டு ஸ்பேஸில் சவுண்டு ட்ராவல் ஆக முடியாது, ஸோ அதனால் அங்கே சவுண்டு கிடையாதுன்னு விட்டதெல்லாம் ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்டர்ஸ்டெல்லாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய தமிழ் மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேபி சார் வந்து இன்னும் தெளிவாகவும் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போகிறாரே. சரி சொல்கிறேன் அமைதி. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதோட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். ஏன்னா நான் வேறு இங்கிலீஷில் பார்த்தேன்னா எனக்கு வேறு நிறைய புரியலையா, அதான். சரி, ஓகே. இப்போது இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான ஒரு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு அவங்க போகிறாங்க. இன்டர்ஸ்டெல்லாரோட மீனிங் தெரியுங்களா உங்களுக்கு? இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம், நம்மளோட நட்சத்திரம் எது? நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரியன். நிலான்றது வந்து நம்மளுடைய துணை கிரகம், சூரியன்றது தான் நம்மளுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன்றது நம்மளுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது தான் அந்த கதை. ஸோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் கணிக்க முடிஞ்சது ப்ளூட்டோ வரைக்கும். ப்ளூட்டோவை தாண்டி இன்னொரு 2-3 கிரகங்கள் பார்த்தோம். ப்ளூட்டோவும் இப்போ வந்து கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது எப்படி போவாங்க? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. இது நட்சத்திரம்னா நம்ம தூங்கும் போது தெரியுது இல்லை? அதுவும் நட்சத்திரங்கள் தான். இப்போ நம்ம சூரியனை மாதிரியே வேற ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நீங்கள் வந்து நட்சத்திரமாக பார்க்குறீங்க. நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் இருந்து நம்ம சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனும் இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், அதாவது சூரியனாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது எப்படி இது போகிறது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்னென்னா ஒரு நட்சத்திரம் அதோடைய எண்டு என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல.
இன்ஃபினிட்டியா இருக்கு. அதோடைய எண்டு ஒரு நட்சத்திரத்தோடைய எண்டையே கண்டுபிடிக்கலன்னும் போது இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்க? இந்த ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு முதல்ல வருது. இந்த இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு டிராவல் ஆகக்கூடிய ஒரு செயல்முறைக்கு உதவியா இருக்குது அப்படின்றத இந்த படத்துல உள்ள கான்செப்ட். இன்டர்ஸ்டெல்லார்ன்றதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணுறது. அவருடைய பேர் தான் இன்டர்ஸ்டெல்லார். இப்போ வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஸ்ட்ரோநாட்னா யார்? ஸ்பேஸ், நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி போகிறவங்க ஆஸ்ட்ரோநாட். ஆனால் நம்மளுடைய நட்சத்திரத்தையே தாண்டி போகிறவங்க இன்டர்ஸ்டெல்லார். அவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து பிளாக் ஹோலை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? பார்க்கலாமா? பாப்போமே. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோமாயிரம். அறிவோமாயிரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Regale, to entertain kids and others, especially by telling stories. Synonym of the word regale is entertain, please. Antonym of the word regale is boring. And to use it in a sentence format, he regaled us with wonderful stories of adventure. To pick more words from glossary box, stay tuned to VIT Community Radio 90.8. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பொன்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸுக்கு போவோம். நாம் ஸ்பேஸுக்கு போகலாமா? கண்டிப்பாக போவோம். சரி, ஸ்பேஸுக்கு போகலான்னா எப்படி போகலாம்? நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதுக்கு போகிற ரோடுக்கு பேர் தான் பிளாக் ஹோலே. இல்லைங்க, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு பேர் பிளாக் ஹோல் இல்லை. இன்னொரு ஸ்டார் டு ஸ்டார் போகிறதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். ஸ்பேஸுக்கு நம்ம ராக்கெட்டில் போவோம். ஓகே, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரிசர்ச் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ராடர் வேல நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஹோலை பற்றின ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரியுமா? என்ன ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி, 50 வருடங்களுக்கு முன்பு பிளாக் ஹோலோட ரிசர்ச் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது தோன்றிடுச்சு. எப்போ இது திரும்ப ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுங்கள். ஒரு 17th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட, அதாவது 1795.
1795. அப்போவே அப்போ வந்து ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான எலமெண்ட் வேணும். அது ஃபுல்லாக இந்த பிளாக் ஹோலை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் 1916 தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அதுவும் யார் மூலமானா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார்? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தவர். ஃபிசிக்ஸில் அவர் தான் வந்து லெஜெண்டரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பிளாக் ஹோலுக்கான ஒரு சார்பு கோட்பாட்டை வந்து நிறுவுறாரு. இந்த சார்பு கோட்பாடு நிறுவன பிறகு தான் 1795 பெரி சிமோன் லேப்ளேஸ் அப்படின்ற பிரெஞ்சு அறிஞர் கொடுத்த அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோலை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் பேசியிருக்காங்க. 1783 ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர், அவரோட பேர் ஜான் மிஷேல். இவர் தான் முதல்ல இந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் இது அந்த அளவுக்கு விரிவாக சொல்லலை அவங்க ரெண்டு பேரும். பின்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இவ்வளோ விஷயங்களையும் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். பிளாக் ஹோல் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. பிளாக் ஹோல்னா என்ன? பிளாக் ஹோல்னா என்ன? தமிழில் கருந்துளை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. பிளாக் ஹோல்னா கருந்துளை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த கருந்துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய ஒளி இல்லை ஏதாவது பொருள் இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்பேஸில் அந்த கருந்துளைக்கு பக்கத்தில் எது வந்தாலும் அதை இழுத்து உள்ளே வச்சுக்கும். அவ்வளோதான். அது எப்போ தான் வெளியிடும்? இப்போ கேட்டிங்களே, இது சூப்பரான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு விளக்குறேன். அதாவது நிகழ்வெல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வெல்லை அப்படின்றது என்னென்னா, ஒரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும், ரைட்டா? இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும். நிகழ்வெல்லை இல்ல, நிகழ்வு எல்லைங்களா? நிகழ்வு எல்லை, அதான் நிகழ்வு எல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு எல்லையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவுண்டரி லைன். இந்த கருந்துளைக்கான ஒரு பவுண்டரி லைனாக இது இருக்குது. இந்த கருந்துளையை சில சமயம் கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ஒரு ஹோல் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குதுன்னா அது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் குழியாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் அது வந்து ஒரு மேடாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மட்டும் இல்லை, எந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் அது குழி தான். ஒரு நல் வாய்ட். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரிக்கு பேர் நிகழ்வு எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு எல்லைக்கு இங்கிலீஷில் ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட், அதாவது இங்கிலீஷில் சொல்லும் போது இது இன்னமும் அற்புதமாக சொல்லலாம். ஒரு கருந்துளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் நாட் அன் என்டிட்டி. இது ஒரு இடமோ எது பொருளோ கிடையாது. இது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்குது அப்படின்றாங்க. இந்த நிகழ்வு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த கருந்துளையில் நிகழ்வு எல்லைக்கு உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதை வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துக்கும் இந்த கருந்துளை. ஸோ அந்த படத்தில் அவங்க ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே இழுத்து உள்ளே கொண்டு போகிற விஷயம் தான் அந்த பிளாக் ஹோல். ஆமாம், அதுதான் இந்த பிளாக் ஹோல். இதை வந்து நிகழ்காலத்தில் இன்றைக்கி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேர்ல்டில் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய எண்டு. ஒரு நட்சத்திரம் இப்போ பிக் பேங் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ட்லேருந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய அழிவு, பாரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பல நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரத்தோடைய அழிவில் இறுதி கட்டத்தில் அதோட டைமென்ஷன் தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட சூரியனும் கூட ஒரு காலத்தில் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, இதுக்கான சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு கிரகம் அழிஞ்சு அது மூலயமா உருவாகிற பிளாக் ஹோல் மூலயமா நம்ம வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போகலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒரு கிரகம் அழியறது மூலமா இந்த ஒரு பிளாக் ஹோல் உருவாகாது. அதான் ஒரு நட்சத்திரம் அழியும் போது அதோடைய பரிமாணம் மாறுபடும். அப்படி ஒரு பரிமாணமாக மாறும்போது இறுதி பரிணாமத்தில் இது வந்து ஒரு பிளாக் ஹோலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு சான்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம், இதோடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன இல்லை அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லை, ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்படி ஒரு இடம் இந்த பிளாக் ஹோலில் கிடையாது. அதே மாதிரியே நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக் ஹோலுக்கு கிடையாது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திணிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த மாஸ் இதில் இருக்குது. மாஸ் அப்படின்னா என்ன? அதான் நானும் கேட்கலாம். மாஸ் அப்படின்னா ஒரு அடர்த்தி தன்மை.
இந்த டென்சரான ஒரு விஷயத்துக்கு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குதுல்ல, அதன் காரணமாக இது ரொம்ப அடர்த்தி அடைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு டென்சரான ஒரு மாஸாக மாறுது. இதுதான் வந்து ஒரு பிளாக் ஹோலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க. நம்ம மறுபடியும் பிளாக் ஹோல் வந்து கொஞ்சம் படத்துக்கே போவோம். படத்தில் வந்து அந்த பிளாக் ஹோல் வந்து இந்த ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு கொண்டு போய் விட்டுருதுங்களா, அது எப்படி? ஆமாம், அது வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லேயும் அதை சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஆனால் படத்தில் வந்து அது இன்னொரு பரிணாமத்துக்கான ஒரு வழிமுறை அப்படின்றாங்க. பிளாக் ஹோலுக்குள்ளே போக மாட்டாங்க அந்த படத்தில் எப்போவுமே. கடைசி இறுதி கட்டத்தில் அந்த ஹீரோ மட்டும்தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போவார். அப்படி போன பிறகு அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷனில் இருக்க மாட்டார். அவர் 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைமென்ஷனுக்கு போவார். அப்போ 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கா? அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படத்தின் மூலமாக ஒரு கருத்தாக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தாக்கத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு அந்த ஹீரோ போகிறாரு. ஆனால் அதை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க இந்த டைமென்ஷன்லையும் இல்லை, இன்னொரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க, 5th டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் கூட ஒரு ரோபோட் போகும். அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும் அதே பிளாக் ஹோல் மூலமாக. அது 5th டைமென்ஷனில் இருக்கும். அந்த 5th டைமென்ஷன்லேயும் அதால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னொரு டைமென்ஷனில் இவங்க போயிட்டாங்க, அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான டைமென்ஷனில் சேஞ்சஸ், அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்வாங்க. அந்த டைமென்ஷனல் ஷிஃப்ட்டை வந்து இந்த பிளாக் ஹோல் கொடுக்குது. இதுதான் பிளாக் ஹோலோட ஒர்க் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோலை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். இந்த பிளாக் ஹோலில் எதெல்லாம் ஈர்க்கப்படுது, இதை பற்றி எப்படி நம்மளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதுதான் கேளுங்க. அதாவது இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து பார்க்கவே முடியாது. எந்த லைட் போனாலும் உள்ளாக்க அப்சர்வ் பண்ணிக்க நமக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பிளாக் ஹோலில் நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு, ஒரு பவுண்ட்ரி இருக்குன்னு, நிகழ்வு எல்லை, அந்த நிகழ்வு எல்லையை சுற்றி வரக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது இப்போ ஒரு விண்மீன் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த பவுண்ட்ரி லைனை டச் பண்ணாமல் அது கூட வர்றது, இல்லை அந்த பவுண்ட்ரி லைனுடைய எதிர்பக்கம் இருக்குல்ல அதை தாண்டி அப்படி சுற்றி வர்றது, இந்த மாதிரியான பொருட்களுடைய ட்ராவல் டைம், அந்த ட்ராவலிங் வேவெல்லாம் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத நம்ம கிரகிக்க முடியும். ஆனாலும் நம்மளால் அதை பார்க்க முடியாதுன்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி அந்த பிளாக் ஹோலில் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குல்ல. இன்னொரு கான்செப்டில் இப்படி இழுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்க தெரியுமா? அது எங்கே போகுதுன்னா மையத்துக்கு போகுது. அந்த மையத்தில் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதோடைய ரேடியேஷன் லீக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் லீக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெப்பநிலையில் வெளியேறும். ஓ, யூ மீன் எல்லாமே எரிஞ்சு போயிடும்னு சொல்ல வரீங்களா? எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே நெருப்பு கிடையாது. அந்த நெருப்பை உங்களால் பார்க்கவும் முடியாது, ஏன்னா லைட்டையே உங்களால் பார்க்க முடியாதுன்னும் போது அதை உங்களால் பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த சார்பு கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி அந்த பிளாக் ஹோலோட மையத்தில் இருக்கும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். இந்த சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டினா ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அங்கே வந்து எந்த ஒரு பொருட்களுக்குமான வடிவமோ இல்லை அதோடைய டைமென்ஷன் எல்லாமே செதஞ்சிரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஷேப் இருக்குது. ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஷேப் இருக்குது, மூணுக்கு ஒரு ஷேப் இருக்குது, நம்ம எர்த்துக்கு ஒரு ஷேப் இருக்குது, சன்னுக்கு ஒரு ஷேப் இருக்குது, இப்போது ஏதாவது ஒரு எரிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க அந்த கான்செப்டில். துகள் ஆகிடும் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக எக்ஸாக்டான வேர்டு துகள் கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துகள் கை அளவு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்படி அந்த சென்டருக்கு இது அப்சர்வ் பண்ணுது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாகணும். இது எல்லாமே நம்ம பார்க்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸில் தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ப்ராப்பர்ட்டின் போது பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை வந்து வேற ஒரு விதமாக விளக்குறாங்க. என்னென்னா, இந்த அப்சர்வ் ஆகக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹீட்டாக வெளியாகுது அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து எந்த வகையில் வெளியாகுதுன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக இது வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சென்டருக்கு போகக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே
வெளியில் போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான தகவல்கள். ஒரு சின்ன தகவல், ரொம்ப சின்ன தகவல் பிளாக் ஹோலை பற்றி. இவ்வளவு பெரிய அண்டத்தில் ஒரு பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா இந்த 1/2 மணி நேரம் பத்தாதில்ல. கண்டிப்பாக ரொம்பவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க. மேலும் எதனா விஷயம் தான் பகிர்ந்துக்கங்க. இப்போது நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா அந்த ஒரு ஹீட்டாக கசியுதுன்னு சொன்னேன்ல, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள மையத்துக்கு போயிட்டு ஹீட்டாக கசியுதுன்ட்டு, அதுக்கு பேர் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்றாங்க. இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஸ்டீஃபன் ஹாக்கிங். கண்டிப்பாக இந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னென்னா இந்த கருங்குழியில் எல்லா பொருட்களும் உள்ளே இழுக்கப்படுது, ஒரு ஹீட் ரேடியேஷனாக வெளில போகுது. இது ஏன் நடக்குது? ஏன்னா ஒரு ஸ்டார் அழியுது. ஒரு ஸ்டார் அழியும் போது ஏன் நடக்குது இந்த விஷயம்? அந்த டைமென்ஷன் எண்டுக்கு வருது. நீங்கள் அந்த டைமென்ஷனுக்கு எண்டுக்கு வருதுன்னா இந்த பொருளோட டைமென்ஷன் தான் எண்டுக்கு வருது. நான் கேட்குறது, இந்த கருங்குழி ஏன் இழுக்குது? இன்னொன்று உருவாக்குவோ அதுக்கான அர்த்தங்கள்லாம் இன்னும் நமக்கு தெரியல. இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஒரு கருங்குழி, அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளையில் ஏன் பொருட்கள் இழுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வச்சு. நீங்கள் போய் ஒரு படம் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த கருங்குழியில் எதுக்காக பொருட்கள் உள்ளிழுக்கப்படுதுன்றத இன்னொரு 1000 நிகழ்ச்சியில் சொல்கிறேன். கம் டு த செகண்ட் பார்ட். இன்னொரு 2வது பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. இன்னைக்கு விஐடி பண்பலையில் ஸ்பேஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட இருந்தவங்க மீட்டியராஜ், ரஞ்சித் குமார், நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நன்றி நேயர்களே. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.